السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, நம்ம அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது அவதூறாக பொய்யாக வந்திருக்கக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் மௌலவி பிஜே அவர்கள் சில விமர்சனங்களை வைப்பதன் மாத்திரம் நிறுத்தி கொள்ளாமல் சில வார்த்தை பிரயோகங்களை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது என்ன செஞ்சார், அதாவது பயன்படுத்தினார். அந்த வார்த்தை பிரயோகங்கள் பயன்படுத்தப்பட்டதையும் அந்த தவறான அறிவிப்புகள் இந்த ரெண்டையும் சுட்டி காட்டித்தான் இந்த இதை நம்ம என்ன செஞ்சோம், ஆரம்பித்தோம். வார்த்தை பிரயோகங்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய அறிஞர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய யாருமே அந்த செய்தியை ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாது விட்டாலும் சரி, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதாவது அஹ்லுல் பைத் வேஷம் போடக்கூடியவர் என்ற வார்த்தை, அதே போல் உத்தமர் போல நடிப்பவர் என்ற வார்த்தை, இன்னொரு இடத்துல சொல்கிறார் எப்படின்னு சொன்னால் கடுகளம் இரக்கமற்றவர், கடுகளமும் என்னது இரக்கமற்றவர். உள்ளத்தில் கொஞ்சம் கூட இரக்கம் உள்ளவங்க கூட இதை என்ன செய்ய மாட்டார், இப்படி செய்ய மாட்டாங்க. ஒரு சின்ன இரக்கம் கூட, ஒரு சாதாரண கடுகளவு இரக்கம் கூட இல்லாத ஒரு மனிதராகத்தான் இவரை என்ன செய்கிறது, பார்க்க முடிகிறது. இது போன்ற வார்த்தை பிரயோகங்கள் எல்லாம் என்ன, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர், பிழை செய்ய மாட்டார் என்ற அடிப்படையில் நாங்கள் பேசலை. எல்லா நபித்தோழர்களையும் தவறுகள் வரும். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் தவறு வரும், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் தவறு வரும், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, எந்த நபித்தோழர்களாக இருந்தாலும் தவறு வரும், அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் அந்த தவறை கண்ணியமான முறையில் ஏனைய மனிதர்களை விமர்சிப்பதை போல் என்ன செய்யக்கூடாது, விமர்சிக்கக்கூடாது. நபித்தோழர்கள் எமது அகீதாவில் ஒரு பகுதி. ரசூல் நபித்தோழர்களை நம்ம நம்பலை அப்படி என்று சொன்னால் அந்த டோட்டல் ஹதீதுகளை என்ன செஞ்சிடும், போயிடும். எல்லா அறிவிப்பாளர்களையும் நம்ம பலகீனம் பலமெல்லாம் பார்ப்போம். ஆனால் நபித்தோழர்கள் நம்ம என்ன பார்க்குறது இல்லை, பலகீனமானவர்கள் பார்க்குறது இல்லை, பலமானவர்கள் பார்க்குறது இல்லை. மற்ற அறிவிப்பாளர்களாக நம்பிக்கையாளராக நம்பிக்கையற்றவரான்னு பார்ப்போம். நபித்தோழர்கள் என்ன பார்க்குறது இல்லை, நம்பிக்கையற்றவர்களா நம்பிக்கை உள்ளவர்களாக பார்க்கல. எல்லாரும் என்ன சொல்கிறோம், குல்லுஹும் உதுல். அது மௌலவி பிஜே அவர்களே பல இடத்துல என்ன செஞ்சு நிரூபிக்கிறார். அப்போ எல்லோருமே நேர்மையானவர்கள் என்ற அர்த்தத்தில் பார்க்குறோம். எனவே நபித்தோழர்கள் மீது அக்கீதா வச்சு தான் அந்த முடிவுக்கே நம்ம என்ன செஞ்சோம், வந்தோம். எனவே நபித்தோழர்களுடைய விஷயத்தில் ஒரு செய்தி வருமாக இருந்தால் அந்த செய்தியை மிக அதாவது ஆழமான முறையில் ஆய்வு செய்து இந்த விமர்சனம் உண்மைதானா என்று பார்க்கணும். அதுக்கு பின்னால் நம்ம வைக்கக்கூடிய விமர்சனங்கள் அந்த செய்தியில் எப்படி வந்திருக்கு அந்த விஷயத்தை மட்டும் என்ன செய்யணும், இப்படி சொல்லிக்கிறது இது பிழை, இதோட முடிச்சுக்கொள்ளணும். இது அல்லாமல் இறக்கமற்றவர் கடுகளை உள்ளத்தில் அப்படி இல்லைன்னு அவங்கள பற்றி தீர்ப்பு நம்ம சொல்கிறதும், அதுபோல் வேஷம் போடுறவர் என்று சொல்கிறதும், உத்தமர் என்று நடிக்கிறதாக சொல்கிறதும், அஹ்லுல் பைத் வேஷம் போடக்கூடியவர் என்று சொல்கிறது அவருடைய அகீதாவையும் ஈமானையும் கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு அம்சம். எனவே அது நமது அகீதா ஈமானையும் என்ன செய்யும், அப்போ அது கேள்விக்குரிய ஆக்கும் என்கின்ற பகுதியை எடுத்து தான் இதை நம்ம சொன்னோம். ஆனால் அப்படி பயன்படுத்திருக்கக்கூடாது. அந்த மாதிரியான வார்த்தைகள் என்ன ஏதோ ஒரு அந்த போகிற போக்கில் வந்துட்டு நான் அதுக்கு தௌபா செஞ்சுக்கிறேன்னு சொல்லியிருந்தால் இந்த சாப்டர் முடிஞ்சிருக்கும். ஆனால் அவர் என்ன செய்யலை, அதை சொல்லலை. அது சொன்னது சரிதான் என்று இப்போ இன்னொரு தொடர் போட போகிறாராம். சரியா, கடுகளை இறக்கமட்டவர் என்று சொன்னது சரிதான், அவர் உத்தமர் என்று அவர் நடிக்கிறார் என்று சொன்னது சரிதான், அஹ்லுல் பைத் வேஷம் போடக்கூடியவர் என்று சொன்னது சரிதான். இதெல்லாம் சேர்த்து நான் என்ன செய்ய போகிறேன், அதாவது ஒரு இது போட போகிறேன். அதே நேரம் நமது விமர்சனங்களை பொறுத்த வரைக்கும் யாரை நம்ம விமர்சித்தாலும் அதில் ஒரு கண்ணியம் பேணுவோம். அந்த கண்ணியம் பேன்றதை பற்றி அதாவது மௌலவி பிஜியுடைய மாணவர்களாக இருக்கக்கூடியவர்கள் மிக ஒழுக்கமாக பேசுகிறாரு, கண்ணியமாக பேசுகிறாருன்னு சொல்கிறாங்க. ஜஸாகுமுல்லாஹு ஹைரா. அப்போ அது விலங்கு தானே, பேசக்குள்ள கண்ணியம் பேசணும்னு சொல்லி ஒழுக்கமாக பேசணும்னு விலங்கு தானே மௌலவி பிஜேக்கு பேசக்குள்ள. அதை தான் நம்ம அலி ரலியல்லாஹு அன்ஹு பேச சொல்கிறோம். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்டா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கண்ணியமாக கையாளுங்க. அப்போ அவர் சரியான வார்த்தைகளை பயன்படுத்துங்க. இதே நம்ம வார்த்தை இப்படி பயன்படுத்தி இருந்தால், இதே வார்த்தைகளை மௌலவி பிஜேக்கு பயன்படுத்தி இருந்தால் இந்த இந்த மறுப்பையே நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, எந்த மாதிரி கையாண்டிருப்பீங்க. எனக்கு இந்த மறுப்புக்காக நான் பேசிய வார்த்தைகள் அல்ல. நான் மறுப்பின் பொழுது இப்போது நான் யாரெல்லாம் நம்ம அதாவது புரிந்து வைத்திருக்கிறோமோ, விளங்கி வைத்திருக்கிறோமோ, அறிவுத்துறையில் இருக்கிறோம், அவங்க எல்லாரையும் நம்ம கண்ணியம் கொடுத்து மரியாதையை தான் நம்ம எப்போ பேசுகிறோம். அந்த முறை தான் கடைபிடிக்கப்பட வேண்டிய முறை. ஒரு பெரியோர் அதாவது சமுதாயத்தில் தவால் இருக்கக்கூடிய ஒருவர் இது மாதிரியான வார்த்தை பிரயோகங்களை யூஸ் பண்ணுறது அக்கீதாவில் எவ்வளோ பெரிய பிறழ்வு அது என்றதை சுட்டி காட்டுறது தான் இதனுடைய நோக்கம். இது முதல் அம்சம்.
அதை அவர் ஏற்றுக்கொள்ளலை. ரெண்டாவது பகுதி என்ன, இந்த செய்தி வந்து ஒரு பொய்யர் இடம்பெறுகிறார். அடுத்த செய்தி மாலிக் இமாமுடைய செய்தி என்று சொல்லப்படுறது அடுத்த தொடரில் வரும். இதில் ஒரு பொய்யர் இடம்பெறுகிறார் அப்படி என்று சொல்லி இஸ்மாயில் இப்னு யஹ்யா பின் உபைதுல்லா அவரை பற்றி நம்ம என்ன செஞ்சோம் சொன்னோம். இதில் பொய்யர் இடம்பெறுகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை வந்து எடுத்து வச்சோம். இதில் தத்லீஸ் இருட்டடிப்பு இடம்பெற்றிருக்குது அப்படின்னு நம்ம எடுத்து வச்சோம். அதைத்தான் மௌலை பிஜி அவர்கள் முதல் மறுப்பாக என்ன செஞ்சுக்கிறார், எடுத்துக்கிறார். 5 தொடர், இந்த 5 தொடரில் 5வது தொடரை தான் முதல் மறுப்பாக எழுதிக்கிறார். அது அந்த மையக்கரு போல் அதில் இருக்கிறதுனால ஹிஷாம் இப்னு அமர் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் புறவு பதில் வரும். இது வந்து முதல் தொடராக நான் எடுத்திருக்கிறேன் அப்படி என்று சொல்லி அவருடைய சுருக்கம், அந்த மறுப்புடைய சுருக்கம் என்ன அப்படி என்று சொன்னால் அதை நம்ம அவருடைய வார்த்தையில் சொல்லி காட்டேன்டா இதுதான் அந்த மறுப்புடைய சுருக்கம். மகமுண்டு பேரம் பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரியாக இருக்கும் பொழுது இந்த முதல்ல இந்த ஆட்கள் இந்த ஆட்கள் இழுத்துறாப்புவாங்கல்ல, பெயர்களில் பயங்கர தடுமாற்றம். யார்ப்பா சொன்னது இதை நீங்கள் போய் கேட்டேங்கிறீங்களே, யார் அவரே? இவர் ஒரு ஆளை சொல்கிறார், அவர் ஒரு ஆளை சொல்கிறாரு. அவர் சொல்லும்போது அதே கிதாபில் வேறு வாசகம் சொல்கிறாரு, இவர் சொல்லும்போது அதே கிதாபில் வேறு வாசகத்தை சொல்கிறாரு. அப்போ இதில் என்னன்னு கேட்டால் இவங்களாம் நல்ல அறிஞர்கள் தான். இப்போ கேட்டேன்னு சொல்கிறாங்களே, இவங்களாம் நல்ல அறிஞர்கள் தான். நல்ல அறிஞர்களாக இருந்தாலும் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டால் அவங்கள வந்து இந்த ஆள் யாரவத்தை ஏமாற்றிருக்காருன்னு தான் விளங்குது. இந்த ஒரு ஆள் இருந்து நினைஞ்சிருக்காரு, ஏமாற்றிருக்காருன்னு விளங்குது. அதை நிரூபிக்கிற விதமாக, அதாவது இதான் சுருக்கம். இந்த மௌலவியுடைய பிஜி அவருடைய மறுப்புடைய சுருக்கம் இந்த 2 விஷயந்தான் அவளை சொல்கிறார். ஒன்று, இந்த தகவலை சொல்லக்கூடியவர் இந்த இருட்டடிப்பில் யார் விழுந்துகிறாரு, அதாவது முகமது பின் ஐசா பின் அல் காசிம் இப்னு சுமை என்றவர் தான் அறிவிப்பாளர். ஹிஷாம் இப்னு அம்மாருக்கு அறிவிக்கிற அறிவிப்பாளர். அவர் வந்து இப்னு அபி தீப் வழியாக கேட்டதாக தான் இந்த தகவல் வருது. அப்போ அதில் இப்னு அபி தீப்கிட்ட நான் கேட்டேன் என்று அவர் சொல்லாமல் தொட்டும் வழியாக என்று அறிவிக்கிறார். அப்போ இதுக்கு இடையில் ஒருவர் விழுந்திருக்கிறார். இவர் வந்து அதை என்ன செஞ்சுக்கிறார், விழுந்துக்கிறார், வீழ்த்தப்பட்டிருக்கிறார், இருட்டடிப்பு செஞ்சுக்கிறார். யார்? இந்த முகமது பின் ஈசான்றவர் என்ன செஞ்சுக்கிறார், இருட்டடிப்பு செய்திருக்கிறார். இதுதான் குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுடைய 2ஆம் கட்டமாக தான் அதில் யார் விழுந்திருக்கிறார் என்ற பகுதி. அது இஸ்மாயில் இப்னு யஹ்யா என்றவர் என்ன செஞ்சுக்கிறார், விழுந்திருக்கிறார். இந்த இஸ்மாயில் இப்னு யஹ்யா தான் விழுந்திருக்கிறார் என்ற தகவலை சொல்கிறவர் யார் அப்படின்னு கேட்டால் இவர் வீட்டில் உள்ள பேரன். அது நான் பேரன் மௌலவி பிஜி அவர்கள் சொன்ன மாதிரி பேரன் இப்போ சொல்கிறேன். அதுக்கப்புறம் அது என்னன்னு சொல்லி உங்களுக்கு வழங்கும். அந்த பேரர் தான் என்ன செஞ்சுக்கிறாரு, இந்த இருட்டடிப்பை என்ன செஞ்சுக்கிறாரு. இந்த பேரரே ஒரு குழப்பமான ஒரு ஆள். இவரோட பேர் என்னன்னு விளங்கல, இவரோட வாப்பா யாருன்னு தெரியாது, இவர் உம்மா யாருன்னு தெரியாது, பேரரா மகனா ஃபுலான்னு ஒரு இடத்துல வருது. ஆகவே ஒரு குழப்பமான ஒரு நபர் இவர். உண்டு இந்த குழப்பமான நபரை பற்றி மௌலவி பிஜே அந்த காலத்தில் வாழலை, அவரோட இருக்கலை, அவரை பார்க்கல. ஆனால் ஒரு முடிவுக்கு வராரு மௌலவி பிஜே அவர். என்னென்னா இவர் ஏமாத்துக்காரர், கேம் ஆடுறவர், விளையாடுறவர், உட்டடிக்கிறவர், பொய் சொல்கிறவர், ஷியாக்காரருக்கு அதாவது சார்பான ஒருவராக இவர் என்ன செஞ்சுக்கிறாரு, இது வந்து இருந்திக்கிறார். ஷியாக்காரருக்கு ஒரு சார்பான ஒரு செய்தியை எழுந்திக்கிறார். அதனால் இப்போ அலிக்கு எதிராக இந்த செய்தி இருக்குதே, இதை தூக்கணும் என்று பிளான் பண்ணி செயல்பட்டவர். இந்த இவ்வளோ விமர்சனத்தை யார் செஞ்சது? அந்த காலத்தில் வாழாத மௌலவி பிஜி அவர்கள் செய்கிறார். நேரடியாக அந்த பேரரோட வாழாத காணாத மௌலவி பிஜி அவர்கள் இந்த 6-7 முடிவுக்கு வரார். என்ன முடிவுன்னா, இவர் வந்து ஷியாவுக்கு சார்பாக செயல்படுறவர், இவர் நேரடியாக ஈக்கலை, சரியா, கேம்காரரு, சரியா, பொய்யரு, மக்களை திட்டம் தீட்டி என்ன அமைச்சிட்டு பேத்திக்கிறாரு, பேர்கள்லாம் போட்டு குழப்பி வேணுமென்று செயல்பட்டுக்கிறாரு, கேம் விளையாடுகிறார். இவ்வளோ யாருன்னா மௌலவி பிஜி அவர்கள் இந்த அதாவது கிட்டத்தட்ட 3ஆவது நூற்றாண்டுக்கு பிறகு இருந்து 11 நூற்றாண்டுகள் தாண்டின பிறகு ஒரு முடிவு ஒன்று செய்கிறார் வரார். இப்போ இதுக்கு இடையில் யாராவது, இப்போ நான் சொன்ன அறிஞர்கள் ஆரம்பகால அறிஞர்களே, நேரடியாக இருந்தவங்களோ இல்லை, எல்லாம் ஆரம்பகால அறிஞர்கள், 4 நூற்றாண்டு 5 நூற்றாண்டுக்குள்ளே உள்ளவங்க. அதுக்கு பின்னால் வந்தாங்களே, இப்னு ஹஜர் அஸ்கலானியாக இருக்கலாம், இமாம் தஹபியாக இருக்கலாம், அதுபோல் இன்றைய நவீன காலத்தில் வாழ்ந்துட்டு போன அல்பானியாக இருக்கலாம், முஅல்லிமியாக இருக்கலாம், முகமது ஷாக்கிராக இருக்கலாம். அதுக்கு இடையில் வந்துட்டு போன எந்த அறிஞர்களுக்கு இந்த தகவல் என்ன செய்யலை, எந்த தகவல் இவரை பற்றி தகவல். நான் சொல்லலை விளக்கத்தை பற்றி பேசலை, விளக்கம் ஒரு ஆளுக்கு எல்லாம் கொடுக்கலான்னு வைங்க. இவரை பற்றிய தகவல்ன்றது வரலாற்று செய்தியை, தகவல்ன்றது வரலாற்று செய்தி. கற்பனை போட பேரை கற்பனை பண்ணலாம், இவர் பொய்யரா இல்லையான்னு கற்பனை பண்ணலாம். இவ்வளவு தகவலையும் மௌலவி பிஜி அவர்கள் என்ன செய்கிறாரு. இது முதல் சப்ஜெக்ட். இது ஒரு சைடுன்னு வைங்களேன். நான் ஒரு 12 இமாம்கிட்ட பேர் சொன்னேன். அதில் ஒரு 4-5 இமாம்கள் வந்து நேரடியாக இருந்தவர்கள், மற்றவர்கள் என்ன அவர்களை பார்த்து வழிமொழிந்த மிச்சம் பிந்தியவங்கள அதே நூற்றாண்டு தான், அதே நூற்றாண்டில் ஒரு 10, 20, 30 வருஷம் என்ன பிந்தினவங்க, அல்லது ஒரு 40, 50 வருஷம் பிந்தினவங்க.
அதே காலப்பகுதியில் கொஞ்சம் பிந்தினவங்க. இந்த 12 இமாம்களும் தத்லீஸ் என்று சொல்லிக்கிறாங்களான்னு கேட்டால் ஓவா சொல்லி தான் இருக்கிறான். அதை ஒத்துக்கிறார். ஒரு இமாம் அல்ல, இந்த 12 இமாம்களும் தத்லீஸ் என்று சொல்லிக்கிறாங்க. ஆஜூரி சொல்லிக்கிறாரு, ஆஜூரியுடைய ஆசிரியர் அபுதாவுத் சொல்லிக்கிறாரு, ஈசபுன் ஷாதான் சொல்லிக்கிறாரு, அந்த அபுதான் சொல்லிக்கிறாரு, அடுத்து அஹமது பின் உமைர் இப்னு ஜௌசா சொல்லிக்கிறாரு, அதுக்கு மேலே போனமாட்டா சாலி ஜசரா சொல்லிக்கிறாரு. விளங்கிட்டா? அதே போல் என்ன அந்த இன்னும் பல அறிஞர்களை அதாவது இப்போ அந்த முகமது பின் யஹ்யா துஹ்லியிட தான் இப்போ கேள்விக்குறியாகிறார். அதுக்கு வாரேன். இந்த 12 அறிஞர்களும் தத்லீஸ் என்று சொல்லிக்கிறாங்க தான். ஆனால் இவங்களை அந்த ஆள் ஏமாற்றிட்டாரு. யார்? அந்த பேரர் ஒருத்தர் பூந்து விளையாடி எல்லாரும் ஏமாற்றிட்டாங்க. இப்போ அந்த சுண்டி பார்க்கக்கூடிய முகமது பின் யஹ்யா துஹ்லி மட்டும்தான் கண்டுபிடிச்சிக்கிறார். அவர் ஒரு இதை சொல்கிறாரு, கண்டுபிடிச்சிக்கிறார். மற்றவங்கெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க? ஏமாற்றி விட்டார்கள். இப்போ ஒரு ஆளை ஏமாற்ற சான்ஸ் இருக்கேன்னு வைங்களேன், ஒரு 2 பேரை ஏமாற்ற சான்ஸ் இருக்கேன்னு வைங்க. பின்னால் ஒரு 100 வருஷத்துக்கு பிறகு இமாம் புகாரி போன்றவர்கள் சரியா அல்ல மற்ற அறிஞர்கள் அவங்களாம் கண்டுபிடிக்க சான்ஸ் இருக்கு. இது வரலாறு ஃபுல்லாகவே என்ன செஞ்சுக்கிறாங்க? ஒரு ஏமாற்றம் ஒன்று நடந்திருக்குது இவருடைய தத்லீஸில். இது அப்போ எப்படி இவர் ஹதீஸ்கலை விமர்சனத்தை எப்படி ஏற்றுக்கிறது? நீங்கள் ஏற்றுக்கல இயலாது. ஏண்டா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆளுடைய தத்லீஸில் இவ்வளவு உடன்பட்டது கொஞ்சம் தான். ஒரு ஆளுடைய தத்லீஸில் இவ்வளவு பேரும் உடன்பட்டதுன்றது வரலாற்றிலே கொஞ்சம் அந்த அளவுக்கு உடன்பட்ட செய்திகள் உண்டு இந்த தத்லீஸ். இவர் இப்னு சுமை என்றவர் இருட்டடிப்பு செய்கிறவர் அப்படின்றது. ஆனால் மௌலவி பிஜி அவர்கள் இந்த 2 எடுகோளம் தான் வைக்கிறார். உண்டு சொல்கிறவர் குழப்பமானவர் யாரும் சொல்லலை, வரலாற்றில் யாரும் சொல்லலை. மௌலவி பிஜே முடிவுக்கு வரார். அவரை பற்றி ஒரு விமர்சனம் இல்லை. இந்த முகமது பின் யஹ்யா துஹ்லி விமர்சித்தார்னு சொல்கிறாரு அந்த ஒரு பகுதியை தவிர அதை நான் என்னென்னு சொல்கிறேன். மற்றபடி அவரை பற்றி எந்த விமர்சனமுமே இல்லை. அந்த பேரப்புள்ளையை பற்றி பேரப்புள்ளை நிறைய பேரெலாம் இல்லை, ஒரே ஆள் தான். சரியா? ஒரே ஆள் தான். அதை மௌலவி பிஜிஆர் இடையில சொல்லிவிட்டு இவருக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டு போகிறார். மஹமூத் இப்னு இப்ராஹிமுக்கும் இவருக்கு தபகாத்தால் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். ஒரே ஆள் தான். அவரை பற்றி எந்த விமர்சனமுமே என்ன இல்லை. நம்ம மௌலவி பிஜி இவ்வளோ விமர்சனங்கள் என்ன செய்கிறாரு அதில் முன்வைக்கிறார். இது சுருக்கம். 2வது, அவரை நம்பி எல்லாரும் என்ன செஞ்சுக்கிறாங்க? யார் ஏமாந்திக்கிறாங்க? மௌலவி பிஜி அவர்கள் முகமது பின் யஹ்யா துஹ்லியோட பட்டியலில் கொஞ்சம் பேரை சொன்னாங்க அறிஞர்களை. அப்படி பார்க்கக்கூடியவர்கள் இப்னு அபி ஹாத்தம், அதே போல் அபு ஹாத்தம், அதே போல் சாலி ஜஸரா, முக்கியமான அறிஞர் அவங்கெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க? ஏமாந்துட்டாங்க. ஒரு பேரப்புள்ளையை சொல்லி ஏமாந்து அவங்களும் அவரை நம்பி நேராக வாழ்ந்தவர் நம்பிட்டாங்க. அவ்வளோ ஹதீஸ் கலையில் பார்க்கக்கூடியவங்க பேரப்புள்ள சொல்கிறாரு, ஒரு நம்பகமான ஒரு பேரப்புள்ளையாய்க்கன்னு சொல்லி எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்களா? நம்பி அதை ஏற்றுக்கிட்டாங்களே. இப்படி அட்ரஸ் இல்லாத பேரப்புள்ளையெல்லாம் நம்பித்தான் ஹதீஸை லைஃப் ஆக்கிக்கிற வரலாறு நம்பிக்கை ஆகிறேன்னா மர உசூல் ஹதீஸை தூக்கிட்டு அது அடுத்த பக்கத்தில் போட வேண்டியதா? அதுவும் சும்மா நோமல் அறிஞர்களும் அல்ல, வரலாற்றில் இமாம் புகாரியுடைய விஷயங்களை கூட விமர்சிக்கக்கூடிய லெவலில் வரலாற்றில் இருந்தவர்களெல்லாம் என்ன செஞ்சுக்கிறாங்க? அதாவது இதில் ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. இதுதான் அவருடைய சுருக்கம் இந்த இதில் சொல்கிறது. முதலாவது இது, 2வது இது. இன்னொரு சப்ஜெக்டும் சொல்கிறாரு. அது என்னண்டா அந்த விடுபட்டவர் என்று சொல்லப்படுறாரு. அதாவது இடையில 2 பேருக்கு இடையில விடுபட்ட அந்த விடுபட்டவரை பற்றி ஒரு மாற்றி சொல்கிறாரு புக்கில் உள்ளதை. ஒரு இடத்துல சொல்கிறாரு இஸ்மாயில் இப்னு யஹ்யான்றாராம், இன்னொரு இடத்துல பாட்டனாரையும் சேர்த்து சொல்கிறாராம் இஸ்மாயில் இப்னு யஹ்யா இப்னு உபைதுன்றாராம், இன்னொரு இடத்துல அவர் மதீனாக்காரர்ன்றாராம், இன்னொரு இடத்துல தைம்காரர்ன்றாராம். சரியா? இதில் 4 உண்மையிலே முரணே இல்லை. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா புக்கில் உண்டு தானே வந்திருக்கணும். இன்ன நபரிடத்தில் கேட்டேன்டா மதீனாக்கார்ட்ட கேட்டிருக்கேன்னு புக்கில் இருக்கணும், அல்லது இஸ்மாயில்கிட்ட கேட்டேன்னு என்ன செய்யணும்? புக்கில் இருக்கணும். அல்லது என்ன, அதாவது இஸ்மாயில் இப்னு யஹ்யாட்ட கேட்டேன்னு புக் இருக்கணும். எங்களுக்கு சொன்னார் என்றதும் நான் கேட்டேன் என்றதும் 2 வரையிலும் உண்டு தான் வரையிலும். எப்படி புக்கில் 4 விதமாக வரும் அப்படின்னு இதான் மொத்தமான 3 விமர்சனங்கள். சரி, இப்போது நான் முதலாவது உங்களுக்கு இதில் அதாவது சொல்ல போகின்ற விமர்சனம் என்ன அப்படின்னா முகமது இப்னு இப்போ இதுக்கான பதிலுக்கு வரலை. பதில் சொல்ல முந்தி முகமது பின் யஹ்யா துஹ்லி பற்றி ஒரு விமர்சனம் சொல்கிறார். என்னென்னா முகமது பின் யஹ்யா துஹ்லி என்ன சொன்னாரண்டா, நான் கதப்து அன்ஹு மஹ்மூத் இப்னு ஃபுலான். சரியா? அவருக்கு இவர் சொன்னாரா மஹ்மூத் இப்னு ஃபுலான். அதாவது இந்த 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 நபரிடத்திலிருந்து நான் என்ன செய்தேன்? நான் எழுதினேன். அந்த அந்த நபருடைய வாசகத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது முஹம்மது இப்னு யஹ்யா துஹ்லி சொல்கிறாரு. இப்போ முதலாவது மௌலவி பிஜி அவர்கள் முகமது இப்னு யஹ்யா துஹ்லி என்ன சொல்கிறாருன்னு அந்த சப்ஜெக்ட் பாருங்கள். இப்போ நான் 3 அந்த சப்ஜெக்டை சொல்லிட்டேன், இவ்வளோ தான் மறுப்பு சொல்லணும். அதுக்கு முன்னால் இதை பாருங்கள். இந்த ஆள் யாரோத்தை ஏமாற்றிருக்காருன்னு விளங்குது. இந்த ஒரு ஆள் இருந்து நினைஞ்சிருக்காரு, ஏமாற்றிருக்காருன்னு விளங்குது. அதை நிரூபிக்கிற விதமாக முகமது இப்னு யஹ்யா துஹ்லி அவர் அதே காலத்தில் உள்ளவர் தான்.
இந்த யஹ்யா துஹுலின்னு பேசுகிறோம்ல, அவர் அந்த காலத்தில் உள்ளவர் தான். இவங்க இப்போ அபுஹாத்தம் அந்த காலத்தில் உள்ளவர் தான். இப்னு ஜவுசா அந்த காலத்தில் உள்ளவர் தான். சாலிஹ் இப்னு முகமது அந்த காலத்தில் உள்ளவர் தான். அப்போ முகமது அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, இது சம்பந்தமாக இந்த விஷயத்தை முஜாஹிது இருட்டடிப்பு செஞ்சிட்டார். இந்த விஷயம் நான் வந்து இருட்டடிப்பு செஞ்சுட்டேன். இந்த தகவலை நான் வந்து இதை இருட்டடிப்பு செய்யலை, ஆனால் இந்த தகவலை நான் சொல்லலை. ஏனெண்டா மறுப்பு சொல்கிற ஒரு ஆளுக்கு தெரியும், ஒருவர் மறுப்பை நேர்மையாக ஏற்றுக்கொண்டால் அவர் என்ன முடிவுக்கு வருவார், நேர்மையாக ஏற்றுக்கொள்ளாது விட்டால் என்ன முடிவுக்கு வருவார்னு தெரியும். நேர்மையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர் எந்த பக்கத்துக்கு போக வேண்டியிருக்கும்னு தெரியும். நான் போன தடவையிலே சில விஷயங்களை சொல்லிட்டு போவேன். இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது ஹத்தசனாண்டு எங்கேயாவது கண்டீங்கன்னா அதை நீங்கள் அவசரமாக எடுத்துகிட்டு வராதீங்க, அதில் சில விளக்கங்கள் உண்டு அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லுவேன். அதை எடுத்துகிட்டு வந்துக்கிறார். உங்களை பிஜே அவர்கள் என்ன செய்கிறாரு, இதில் எடுத்துகிட்டு வந்து மிக்கிறார். எனக்கு சொன்னார் அந்த வார்த்தை ஒரு இடத்துல வருதுன்னு எடுத்து வந்துக்கிறார். எடுத்துகிட்டு வராதிங்க, அதில் பிரச்சனைக்குன்னு சொன்னேன். அப்படியும் என்ன செஞ்சால் எடுத்துகிட்டு வந்தார். அதே மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தான் இது. இந்த முகமது பின் யஹ்யா துஹுலி இருக்கிறார் இல்லையா, அவருடைய விமர்சனம் வந்து அனைத்தையும் தகர்த்தெறியக்கூடிய வகையில் தெளிவான முறையில் இருக்கிறது. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், மஹமூத் இப்னு ஃபுலான் இப்னு முகமது ஈசா, முகமது ஈசாவுடைய பெயர் தெரியாத ஒரு மகனுடைய மகன் மஹமூது, பாப்பாவுக்கு பேர் தெரியலை, மஹமூது தெரியுது. அவர் யாருன்னா ஃபுலான்னா யார், பேனாம் நேம் இல்லாத ஆளுக்கு சொல்லுவாங்க. மஹமூத் இப்னு ஃபுலான் இப்னு முகமது இப்னு ஈசா என்பவர்னு அவர் சொல்கிறார். சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், முகமது யஹ்யா துஹுலியுடைய வாசகத்தை பாருங்கள். என்ன வாசகம்னா, கானலஹு இப்னு சாஹிப் ஹதீஸன், இந்த முகமது ஈசாவுக்கு வந்து ஒரு ஹதீஸில் ஈடுபாடு உள்ள ஒரு மகன் ஒருத்தன் இருந்தார். யுகாலு லஹு, அவருக்கு சொல்லப்படும் மஹமூத் இப்னு ஃபுலான் இப்னு முகமது இப்னு ஈசா என்று சொல்லப்படும். கதபுத்து அன்ஹு, நான் அவர் கூற சில விஷயங்களை பதிவும் செய்திருக்கிறேன், அவர்கிட்ட போய் கேட்டு நினைஞ்சிருக்கிறேன், எழுதியும் இருக்கிறேன். காண செய்யி அன், அவர் ஒரு கெட்ட மனிதராக இருந்தார். அவர் எப்படி இருந்தார், காண செய்யி அன், ஒரு கெட்ட ஒரு ஆளாக இருந்தார். ஓ காண யுன்கிரு, அவர் மறுத்து கொண்டும் இருந்தார். எதை மறுத்தார், ஐய கூண ஹத்தசபி ஹதீஸ் இப்னு அபி தீபின், இப்னு அபி தீபுடைய ஹதீஸை வந்து அறிவிக்க மறுத்து கொண்டும் இருந்தார். இந்த ஹதீஸை மறுத்துக்கிட்டு ஒரு ஆள் இருந்தார். நான் அவரை போய் பார்க்குறேன், அவரிடமிருந்து எழுதுகிறேன். எழுதும்போது கவனித்தால் அவர் கெட்ட ஒரு ஆளாக இருக்கார். எந்த அளவுக்கு என்னன்னு கேட்டால், கால அதுகல அலைஹி, இவர் அந்த ஆள் யார், இந்த மஹமூதுங்கிற ஆள் இருக்கார், அந்த ஆள் தான் இந்த ஒரு நபர்ன்றதை சொருகிறாரு, சொருவிட்டு வத்தா அப்படி தான் இருந்துச்சுன்னு வாதம் பண்ணார். இவர் கண்டுபிடிக்கிறார். இவர் என்ன செய்கிறாரு, ஏன்பா இந்த மாதிரி உங்கள் வாப்பாவுக்கு புஸ்தகத்தில் இருந்துச்சுங்கிறிய, உங்கள் வாகா புஸ்தகத்தில் இருந்துச்சு, நீனா சொருவுனியா, சொருவிட்டு நீனா நுழைச்சி விட்டுட்டு அந்த வாசகத்தை சேர்த்துட்டு நீ சொல்கிறியாங்கிறத அதை விசாரித்து பார்த்துட்டு என்ன செய்கிறாரு, ஒக்கால அவர் சொல்கிறாரு, அதுகல அலைஹி, இவர் அதில் நுழைச்சி விட்டார். அதில் ஒரு ரஜுலுன் அகலில் மதீனாவெலாம் இல்லை, அதில் வந்து அது நுழைச்சதுனால தான் ஆளை ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு விதமாக சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு ஆள்கிட்டையும் ஒரு விதமாக சொல்கிற காரணம் என்னென்னு கேட்டால், ஒரிஜினல் வாப்பாவுடைய கித்தாபில் இருந்தால் ஒரே மாதிரி தானே இருக்கணும். அப்போ வந்து இது என்னண்டா சுருக்கம் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, முகமது பின் யஹ்யா துஹுலி சொல்கிறாராம், அதாவது கானலஹு இப்னுன் சாஹிபு ஹதீஸ், இந்த முகமது பின் ஈசா ஆகிறார் தானே, நம்ம ஏற்கனவே பேசினவர், முகமது பின் ஈசா பின் அல் காசிம் இப்னு சுமை, அவருடைய முழு பேர் அதுதான். ஹிஷாம் இப்னு அம்மார் அவர்கிட்ட தான் என்ன செய்கிறார், அந்த செய்தியை கேட்குறார். அவர் தான் இந்த இப்னு அபி போலியாக அறிவிக்கிறார், இடையில ஒருத்தர் விடுபட்டதுன்னு சொல்கிறது அவரை தான். அவருக்கு ஒரு ஹதீஸ் துறையில் இருக்கக்கூடிய ஒரு மாணவர் என்ன செஞ்சார், ஒரு மகன் என்ன செஞ்சார், இருந்தார். யுகாலு லஹு மஹ்மூத் இப்னு ஃபுலான் இப்னு முஹம்மத். சரியா, இப்போ இதில் இப்ன் மகன் இருந்தாருன்னு அவர் சொல்கிறதே பேரப்புள்ளையே தான் சொல்கிறாரு. எப்படி விளங்குது, சொல்லக்குள்ள இவரே என்ன சொல்கிறாரு, மஹ்மூத் இப்னு ஃபுலான் இப்னு முஹம்மத், முகம்மதுக்கு ஒரு மகன் இருந்தார் ஹதீஸ் துறையில் உள்ளவர், அவருக்கு எப்படி பேர் சொல்லப்படும்டா மஹ்மூத் இப்னு ஃபுலான் இப்னு முஹம்மத். சரியா, முகம்மதுடைய இன்னார், அவருடைய மகன் மஹ்மூத். சரியா, அப்போ பேரப்புள்ள தான் அவர் இபுன் என்ற வார்த்தையில் என்ன செய்கிறாரு, யூஸ் பண்ணுறாரு. ரைட், இப்போ கதப்து அன்ஹு, அவரிடமிருந்து நான் என்ன செய்தேன், செய்திகளை எழுதினேன். கான செய்யன்,
அவர் மிகவும் கெட்ட ஒரு மனிதராக என்ன செஞ்சார் இருந்தார். வகான யுன்கிர் அவர் மறுக்கக்கூடியவராக இருந்தார். ஐயா இது பிஜேர மொழிபெயர்ப்பு. ஐயா கூன ஹத்தத பி ஹதீஸ் இபின் அபி பின் ஹதீஸ் சகைஃபா அந்த குறிப்பிட்ட வரலாறு சயீத் இப்னு முஸைப் இந்த வரலாறை ஒரு நாள் என்ன அதாவது அவர் மறுக்க இப்போ பிஜேர மொழிபெயர்ப்பு அதை மறுக்கக்கூடியவராக என்ன செஞ்சார் அவர் இருந்தார். சரியா இந்த இந்த செய்தியை சொல்லலை அப்படின்னு மறுக்கக்கூடியவராக இருந்தார். அதே போல் வக்கால அதுஹல அலைஹி வத்தா அவர் சொன்னார் அவர் மீது நுழைத்து இவர் என்ன செய்தார் அதை வாதித்திருக்கிறார் இப்படி என்று ஒரு மொழிபெயர்ப்பு செய்கிறாரு. உண்மையில் நான் ஆச்சரியப்பட்டேன். மௌலவி பிஜே தானே இது சரியா? ஏண்டா என்ன ஒரு நுணுக்கம் இப்படி ஒரு லெவலுக்கு ஆகிட்டு. இது முதல் சப்ஜெக்ட் என்னென்னா அந்த மஹமூத் இப்னு ஃபுலான் இப்னு முஹம்மத் அவரிடமிருந்து நான் எழுதினேன் அப்படி என்று சொல்கிறார் முகமது பின் யஹ்யா துஹ்லி. சொல்லிட்டு காண செய்யன் அவர் கெட்டவராக இருந்தார் என்று சொல்கிறதே அது காண செய்யன் அல்ல காண சுன்னியன். அவர் அஹ்லு சுன்னாவை சேர்ந்தவராக இருந்தார். சுன்னியாக என்ன செஞ்சார் இருந்தார். செய்யன் என்று ஏன் இப்போ இதில் வந்திருக்கேன்டா பிரிண்டிங் மிஸ்டேக். அது தஹதீபுல் கமாலில் நிறைய பிழை வரும். அதில் மேக்சிமம் திருத்துறதுக்கு சஹீஹ் நுஸ்ஹத்தக மின் தஹதீபுல் கமால் தஹதீபுல் கமாலில் உங்களோட நுஸ்காவை திருத்தி கொள்ளுங்கள்னு கூட போட்டாங்க. இருந்தும் நிறைய பிழைகள் இன்னும் என்ன செய்யுது அந்த தஹதீபுல் கமாலில் இருக்குது. அச்சு அடிக்கிற டைமில் என்ன நிறைய பிழைகளை விட்டுட்டாங்க. இந்த பிழைகளை விட்டதில் ஒன்று தான் இந்த காண செய்யன் கெட்டவராக இருந்தார்ன்றது. அப்படி இல்லை. இது எப்படி வாசிக்கணும்னா மஹமூத் இப்னு ஃபுலான் இப்னு முஹம்மதுலேருந்து எழுதினேன். அந்த பேரப்புள்ளோட பேர் சப்ஜெக்ட்டுக்கு வாரேனா அது அவர்கிட்ட எழுதினேன். காண சுன்னியன் அவர் சுன்னியாக இருந்தார் அஹ்லு சுன்னாவை சேர்ந்தவராக இருந்தார். வகான யுன்கிர் ஐயக்கூன ஹத்தத பி ஹதீஸ் இப்னு அபி பின் ஹதீஸ் சகைஃபா அவர் எங்களோட பாட்டனார் இருக்கிறார் தானே அதாவது இப்னு சுமை அவர் இந்த செய்தியை ஒரு நாள் அறிவிச்சிருக்க வாய்ப்பில்லை என்று மறுக்கக்கூடியவராக என்ன செஞ்சார் இருந்தார். வகால அதாவது உத்ஹில அலைஹி வத்துஅய இது அவர் மீது நுழைக்கப்பட்டு அவருடைய பெயரால் என்ன செஞ்சது பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்படி என்று அவர் மறுக்கக்கூடியவராக இருந்தார்னு என்ன செய்யுது வருது. இதை இவர் எப்படி மொழிபெயர்த்துறாண்டா இவர் நுழைத்து விட்டு யார் பேரர் அவர் மீது நுழைத்து விட்டு என்ன வத்தா வாதித்தார் இந்த கருத்தை அவரில் ஏற்றி இவர் வாதித்தார் அப்படின்னு இவர் சொல்கிறார். என்ன அங்கே சொல்ல வர்றாரு என்ன செய்யலை விளங்கலை. அதாவது பேரர் அது இப்னு ஃபுலானையும் அவங்க என்ன சொல்கிறாருன்னா இப்னு ஃபுலான் அட்ரஸ் இல்லாத ஆள். அப்புறம் இவராக ஒரு விளக்கம் சொல்கிறார் என்னென்னா முகமது பின் யஹ்யா அதுவலி கேட்டாரா என்னப்பா இது வாப்பாட பேர் இல்லாமல் நீ இப்படியெல்லாம் பேசிட்டீங்கிறாய் அது இவர் சொல்கிறது சரியா இந்த இன்னொரு தெளிவாக இல்லையே அதை எப்படி நீ சொல்லலான்ட்டு உடனே நாங்கள் இடத்துல என்னது மறுத்தேன். நான் அவர் எழுதும் பொழுதே என்ன செஞ்சேன் விளங்கிக்கிட்டேன் ஆள் கெட்டவன் தான் அப்படின்னு அப்படி அதெல்லாம் இல்லை. எழுதும் பொழுதே ஆஹா ஆள் கொஞ்சம் கெட்டவன் தான் விளங்கிக்கிட்டேன். உண்மையிலே ஹதீஸ் துறையில் படிக்கிற எல்லாருக்கும் தெரியும் அவரிடமிருந்து நான் எழுதினேன் என்றா அவர் நல்ல நிலையில் வைக்கிற பொய்யர்லேன்னு அர்த்தம். ஹதீஸ் துறையில் யார் அவரிடமிருந்து எழுதினேன் என்றா அவர் பொய்யர் அல்ல என்று அர்த்தம். அடுத்த தரம் விடுவோம். முதல் தரம் என்னடா பொய்யர் அல்ல. அதனால தான் ஹதீஸில் எல்லா இடத்துலையும் வரும் வேண்டா லா யுக்தபு அன்ஹு அவரிடமிருந்து ஹதீஸுகள் பதிவு செய்யப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. விமர்சனம் மௌலவி பிஜே நிறைய விமர்சனம் அப்படி செஞ்சுக்கிறாரு. அவரிடமிருந்து எந்த ஹதீஸும் பதிவு செய்யப்படக்கூடாது அப்படி சொன்னாலே அர்த்தம் அவர் பொய்யர்ன்னு அர்த்தம். கதப்து அன்ஹு நான் அவரிடமிருந்து எழுதினேன்டா பொய்யர் இல்லைன்னு அர்த்தம். அவர் ஒரு செய்தி சொல்ல நான் எழுதுறேன் என்றாலே அவர் நல்ல மனுஷன் அர்த்தம். அதாவது செய்திகள் அவற்றின் எடுக்கலாம் பலகீனமாக இருக்கலும் பொய் கெட்ட இந்த மற்றபடியே நான் அந்த அகீதால பிரச்சனைக்கு அது வேறு. ஆனால் பொய் சொல்கிறவர் இல்லைன்னு அர்த்தம். யுக்தபு அன்ஹு சிலர் எழுதுவாங்கன்னேண்டா நான் அவரிடமிருந்து எழுதினேன் எதுக்காகன்னு சொன்னால் லில் இஅ்திபார் இன்னும் ஒரு அறிவிப்பால் வரிசை வருதான்னு பார்க்குறதுக்காக என்ன செஞ்சேன் எழுதினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கதப்து அன்ஹுன்னு சொல்லிவிட்டு இது சொல்ல நான் எழுதுகிற டைம்லையே எனக்கு என்ன செஞ்சுட்டு விளங்கிட்டு ஆள் ரொம்ப கேம்காரர் தான் உரத்தவர் தான் இது இவராக என்ன செய்கிறாரு ஒரு விளக்கம் சொல்கிறார். அப்படி ஒரு விளக்கம் இல்லை. உசூல் ஹதீஸில் படிக்கிறவங்களுக்கு தெரியும். மௌலவி பிஜே சொல்கிறது தெரியாத மக்களுக்கு வேணுமெண்டா ஓகே அறிக்கலாம். ஹதீஸ் துறையில் படிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க அவருக்கு கீழே படித்தவங்க இருக்கிறாங்க மற்ற மாணவர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்க. இப்போ இது எல்லாருக்கும் நிரூபிக்க இயலாது. ஆனால் தெரியும் கதப்து அன்ஹு நான் எழுதினேன்டா எழுதலாம். லா யுக்தபு அன்ஹுண்டா அவர்லேருந்து எழுதப்படக்கூடாதுனால் பொய்யர்னு அர்த்தம். கதப்து அன்ஹுண்டா எழுதலாம் இன்னொரு இஸ்னாது வருதான்னு பார்க்குறது. அடுத்த பாராட்டு தான் காண சுன்னியன் அவர் அஹ்லு சுன்னா கொள்கையில் உள்ளவராக என்ன செஞ்சார் இருந்தார் என்று. அதை காண செய்யன் கெட்டவராக இருந்தார் அப்படின்னு மௌலவி அவர்கள் இதுவரைக்கும் செஞ்ச ஹதீஸ்களை விமர்சனத்தில் நீங்கள் எடுத்து பாருங்கள் அவரோட வெப்சைட்லேயும் அங்கே எங்கேயாவது ஒரு அறிவிப்பாளருக்கு காண செய்யன் கெட்டவராக இருந்தார்னு வருதுன்னு காட்டுங்க பார்ப்போம். இதுவரைக்கும் சொல்லதில்லை. செய்யுல் ஹிஃபுல் மனனத்தில் மோசமானவராக இருந்தார்னு வரும்.
விளங்கிட்டா? ஆள் கெட்டவன் அப்படி என்றதுக்காக ஹதீஸ்கலை விமர்சனத்தில் காண செய் என்று அப்படி சொல்கிறது இல்லை. சுன்னியன் என்ற வார்த்தை நிறைய இடத்துல வரும். சரி, இந்த இதை வந்து நீங்கள் என்ன செய்யலாம், இது வந்து இந்த சப்ஜெக்டை சொல்கிறவர் தஹதீபுல் கமால் பிந்திய நூல். தஹதீபுல் கமால் வந்து என்னது பிந்திய நூல். இப்போ நீங்கள் என்ன பார்க்கணுன்னு சொன்னால், இது வந்து தஹதீபுல் கமாலில் 5533 இலக்கத்தில் தான் வருது. இதனுடைய அசல் அறிவிப்பு இது எங்கிருந்து தஹதீபுல் கமால் ஆசிரியர் மிஸ்ஸி எடுத்து எழுதுகிறாரோ அதோட அசல் அறிவிப்புடைய புக்கு பிரிண்ட் ஆகிட்டு. சரியா? அது இமாம் அபூதாவுதுடைய புத்தகம். அபூதாவுத் ஆஜுர்ரி கேட்ட கேள்விയുടെ புத்தகம், அது பிரிண்ட் ஆகிக்குது. அதில் வருது பாருங்கள், 240வது பக்கத்தில் வருது. சரியா? எப்படின்னு சொன்னால், அதாவது அந்த பக்கத்தில் பாருங்கள், இந்த இடத்துல கான சுன்னியன் வக்கான யுன்கிர் என்ற வார்த்தையோடு என்ன செய்யும் அதில் வரும். எதில் என்ன அபூதாவுடைய அந்த அதாவது சுவாலாத்துல் ஆஜுர்ரியோட புத்தகத்தில் நீங்கள் என்ன செய்யலாம், இதை பார்க்கலாம். இது மாத்திரமல்ல, இந்த தஹதீபுல் கமால் அல்லாமல் இந்த கருத்தை பிரிண்ட் பண்ணிக்கிற மற்ற புத்தகங்கள் எல்லாம் பாருங்கள், அங்கெல்லாம் காண சுன்னியன்னு வரும். ஏன்னா இவர் சுன்னாவை சேர்ந்தவராக இருந்தார். இதுக்கும் சொல்லிடுவான பிரிண்ட் பண்ண பாட்டி என்னமோ என்ன செஞ்சுக்கிறாங்க, ஷியாக்களுக்கு சார்பாக ஒன்று சொல்லிக்கிறாங்கண்டா. அப்போ உலகத்தில் ஒன்றும் இல்லாமல் போய்த்துரு. எல்லாம் நீங்கள் மட்டும்தான் ஷியாக்கு எதிர், மற்றக்கெல்லாம் ஷியாக்கு சார்பண்டா. அது என்ன, அது ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆஜுர்ரியோட அந்த புத்தகத்தில் நீங்கள் பார்க்கலாம் என்ன, அதாவது சுன்னியன் என்று வந்திருக்குது. இன்னும் பல கிதாபுகளில் வந்து என்ன சுன்னியன் என்று வந்திருக்குது. இந்த இடத்துல செய்யன் என்று தவறாக வந்தத சொல்ல போனால் மௌலவியுடைய அறிவு அதை சந்தேகப்பட்டிருக்கணும். மௌலவியுடைய அறிவு அதை என்ன செஞ்சு, எனக்கு அந்த சந்தேகம் வருது, அவருக்கு வராதாப்ப, அவருக்கு வரலையே. அப்போது இது வந்து நீ சந்தேகப்பட்டிருக்கோம். நீங்கள் அதான் நீங்கள் உங்களுடைய நுணுக்கம் எங்கே போச்சு? வக்கான சுன்னியன் எடுத்தால் வக்கான செய்யன் என்று ஒரு தஹதீபுல் கமாலில் தஹதீபுல் கமாலில் நிறைய பிழை வந்தது, நிறைய திருத்தினா, இன்னும் திருத்த முடியலை. என்னத்துக்கு நான் இப்போ ஒரு புத்தகம் சொன்னேனே, உங்களுடைய தஹதீபுல் கமாலுடைய பிரதியை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள்டே ஒரு புக்கு போட்டாங்க, ஒரு புக் ஒன்று போட்டாங்க. ஏன்னா அதில் வந்து அது மேக்ஸிமம் திருத்தினாங்க, அதில் இதையும் திருத்தலை, நிறைய இன்னும் என்ன செய்யுது திருத்துறதுக்கு தஹதீபுல் கமாலுடைய அந்த இது ஆரம்ப இது. அப்போ அதை அவர் என்ன செஞ்சுருக்கணும், அதை பார்க்கணும். இது மட்டுமல்ல, பிரிண்டிங் மிஸ்டேக்கு வாசிப்புலாம் இந்த புதுசாக கடைசியாக போட்ட கிளாஸு. சரியா? அதாவது இந்த மௌலவி பிஜே அவர்கள் கடைசியாக போட்ட கிளாஸில் இமாம் அஹமது பின் ஹம்பட கருத்துன்னு ஒன்றை தெரிவிக்கிறார். அது அஹமது பின் ஹம்பட கருத்தல்ல, அந்த புத்தகத்தை பிரிண்ட் பண்ண 300 அந்த பிரிண்ட் பண்ண வர்ற 300 அஹமது பின் ஹம்பல்ட கருத்தா பிஜே என்ன செய்கிறாரு, வாசிக்கிறார். இப்போ இந்த புதுசாக போட்ட கிளாஸில் இப்போ நான் யோசிச்சு நிறைய நடக்குது. இப்போ அவருக்கு அவரோட புத்தக இதுகளில் வந்து நிறைய நடக்குது. அவசரமான அதாவது பதிவு செய்ய வேண்டும் என்பதனால் நடக்குதுன்னு தெரியலை. புத்தகத்தை பிரிண்ட் பண்ணவங்களோட 300 இதே அதை இமாம் அஹமது பின் ஹம்பல் சொல்கிறாருன்னு என்ன செய்கிறாரு, அதில் பதிவு செய்கிறார். இதிலேயே இந்த இதிலேயே இது அடிக்குறிப்பு யாருடைய என்று விளங்கலை என்று சொல்லி என்ன ஒரு இதுன்னு சொல்கிறாரு. இப்படியான குழப்பங்கள் நிறைய நடக்கிறத பார்க்குறோம். அதனால் முதலாவது விஷயம் சுன்னியன் தான் சொன்னார். யார்? முகமது பின் ஹியாதுகுலி சொன்னது வக்கான சுன்னியன். அவர் வந்து என்ன அஹ்லு சுன்னாவை சேர்ந்தவராக இருந்தார். அடுத்தது பாருங்கள், அஹ்லு சுன்னா சேர்ந்தவராக இருந்தார். அடுத்த வார்த்தை என்ன? வக்கான யுன்கிர். இப்போ யாரை பற்றி பேசப்படுது? இது அந்த பேரரை பற்றி பேசப்படுது. அந்த மஹமூத் என்றவர் வக்கான யுன்கிர், மறுக்கக்கூடியவராக இருந்தார். ஐயக்கூன ஹத்தத பி ஹதீதி பின் அபீதி பின், அதாவது அப்பா வந்து இந்த ஹதீஸை சொல்லியிருக்க சான்ஸ் இல்லை என்று மறுக்கக்கூடியவராக இருந்தார். 2 இதை யார் சொல்கிறாரு? முகமது பின் ஹியாதுகுலி சொல்கிறார். இதில் எங்கே மஹமூத் பின் ஃபுலானை பற்றி முகமது பின் ஹியாதுகுலி குறை சொன்னது? அப்போ பாராட்டி தானே சொல்லிக்கிறாரு. அடுத்தது வகால உதுஹில அலைஹி வத்துஅய, இன்னும் என்ன சொன்னார்ண்டா, அவர் மீது நுழைக்கப்பட்டு அவருடையதாக இது வாதிக்கப்படுகிறது, அவர் மீது நுழைக்கப்பட்டு அவருடையதாக வாதிக்கப்படுகிறது என்றார். அப்போ 3 தகவலையும் மஹமூத் இப்னு இவரை பற்றி யார், அந்த ஈசாவை பற்றி முகமது இப்னு ஈசா பற்றி எந்த குறையும் சொல்லலை. அவர் இங்கே குறை சொன்னது எந்த குறையும் அவர் வார்த்தை சொல்லலை. அது சரியா பிள்ளையா, நம்பினாரா நம்பலையெல்லாம் ஒரு சைட்டில் விடுங்க. ஒரு குறையும் இதில் என்ன இல்லைன்றதை புரிஞ்சுக்கொள்ளணும். அவர் வந்து அதாவது நான் அவரிடமிருந்து எழுதியிருக்கிறேன், அவர் சுன்னியாக இருந்தார், இந்த செய்தியை என் பாட்டனார் அறிவித்ததை மறக்கக்கூடியவராக இருந்தார், அவர் மீது நுழைக்கப்பட்ட செய்தி என்று சொன்னார். அப்போது 12 பேரோட சேர்த்து 13வது ஆளாக நீங்கள் சேர்த்திக்கணும். யாரை? முகமது பின் ஹியாதுகுலியை சேர்த்திருக்கணும். நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா 12 பேரோட முரம்படுற ஆளாக இவர் என்ன செஞ்சீங்க, நீங்கள் காட்டிக்கிறீங்க. எந்த அளவுக்கு சொல்கிறேன்னா 12 பேரும் அப்படியே ஏற்றுக்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் இவர் மட்டும் நல்ல நுணுக்கமாக என்ன செஞ்சிட்டாரு, முகமது பின் ஹியாதுகுலி அதாவது ஆராய்ந்து இருக்கிறார் அப்படின்ற பகுதி என்ன செய்கிறாரு சொல்கிறார். இப்போ இதில் வந்து பாருங்கள், அப்போ உதுஹில அலைஹி வத்துஅய, அவர் மீது நுழைக்கப்பட்டு அவருடையதாக இது என்ன செய்யுது, அதாவது இந்த தகவல் பரத்தப்பட்டது அப்படி என்று சொல்கிறத மௌலவி பிஜே எப்படி சொல்கிறாருன்னா அதுஹல அலைஹி வத்தான்றாரு. இந்த பேரர் வந்து அவரில் நுழைச்சி என்ன, அதாவது வாதிட்டார்
அப்படி இந்த கதையை நுழைச்சி என்ன செஞ்சார், வாதிட்டார் என்ற மாதிரி என்ன செய்கிறாரு சொல்கிறார். இது அப்படி அல்ல, உண்மையிலேயே வாசிப்பு செய்கிற எல்லாருக்குமே தெரியும். இதனுடைய சிம்பிளான என்ன கருத்துண்டா, அவரை பற்றி தான் பேசுகிறார். யாரை பற்றி? பேரரை பற்றி தான். பேரர் வந்து மறுக்கக்கூடியவராக இருந்தார், பேரர் சுன்னியாக இருந்தார். பேரர் இப்படி ஒரு ஹதீஸ் என்ன, அதாவது இவர் சொல்ல வாய்ப்பில்லை, அதை என் பாட்டனார் சொல்ல வாய்ப்பில்லைன்னு சொன்னார். உதுகில அலஹி வத்துய வக்கால, அவர் சொன்னார், அவர்ன்றது பேரர். அந்த பேரர் சொன்னார் என்னண்டா, உதுகில அலஹி வத்துய, அவர் மீது நுழைக்கப்பட்டு அவரது பேரால் என்ன செஞ்சுக்குது, இந்த செய்தி பரத்தப்பட்டிருக்கேன்னு சொன்னார். இதுதானே 12 பேர் சொல்கிறதோட ஒத்து போகிறது. சரியா? இதை இவராக அந்த சுன்னியன் என்ற செய்யன் என்று அந்த பிரிண்டிங் மிஸ்டேக்லேருந்து ஒரு முடிவு எடுத்து ஆய்வு பண்ணி 12 பேரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 12 பேர் ஏமாந்துட்டாருன்னு அந்த ஒரு நிலைமைக்கு என்ன செஞ்சிட்டாரு மௌலவி பிஜி அவர்கள் வந்து விட்டார். இது உண்மையிலே ஒரு தவறான ஒரு போக்கு. ஏன்னா இப்படி நீங்கள் ஹதீஸ்களில் ஆய்வு செஞ்சீங்கன்னா நம்பகத்தன்மை இல்லாமல் பேசுகிறோம். எப்படி பேசுகிற கத்தப்து அணுகுவ, நான் அவரிடமிருந்து எழுதினேன் விளையிட்டா என்னத்துக்கு, அதாவது ஒருத்தர் வந்து எழுதுறாராய்ந்தா அவர் பொய்யர் இல்லைன்னு அர்த்தம். அப்படியே சிலர் எழுதினாங்கன்னா ஆக்களுக்கு விளங்கப்படுத்துறது, கெட்டவன் விளங்கப்படுத்த எழுதினு சேர்த்து என்ன செய்வாங்க, எதையாவது சொல்லுவாங்க. வக்கான சுன்னியன்னு வருது மற்ற இடங்கள், அதெல்லாம் பார்த்திக்கலாம், அதை சொல்லலை. வக்கான யுன்கிர்ண்டா என்ன, கான செய்யன், அவர் கெட்டவராக இருந்தார் அப்படின்னு இவர் யாரை பற்றி சொல்கிறாரு, அந்த மஹமூதை பற்றி தான் சொல்கிறாரு. சரியா? அவர் மறுக்கக்கூடியவராக இருந்தார் அப்படின்னு மஹமூதை பற்றி சொல்கிறாரு. வக்காலன்றது யாரை பற்றி சொல்லணும், அப்போ மஹமூதை பற்றி தானே. வக்காலா அவர் சொன்னார்ன்னு சொல்லணும். இங்கே மாற்றிட்டாரண்டா, அவர் சொன்னார்ல, முகமது பின் ஐயாதுகுலி சொன்னார், அவர் நுழைத்து வாதிட்டார் அப்படின்னு மாற்றி விடுறார். டோட்டலாக வருது அவரை பற்றி, இவரை பற்றி, பேரரை பற்றி. பேரர் மறுத்தார், பேரர் கெட்டவராக இருந்தார். சரியா? பேரர் இப்படி சொன்னார். அப்போ கடைசியாக முடிக்கணும், எப்படி பேரர் சொன்னார்னா வரணும். அந்த இடத்துல மாற்றி விட்டு என்ன செய்கிறார், முகமது பின் ஐயாது சொன்னார், இவர் நுழைத்து வாதிட்டார் அப்படின்னு சொன்னார். அப்படி இல்லை, அவர் என்ன சொல்கிறாருண்டா, வக்கால உதுகில அலஹி வத்துய, பாட்டனார் மீது நுழைக்கப்பட்டு வாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற வார்த்தையை தான் என்ன செஞ்சுக்கிறார், அதில் சொல்லிக்கிறார். இது சின்ன ஒரு விஷயம். முகமது பின் ஐயாதுகுலி இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் அவருக்கு என்ன செய்யுது, இந்த தகவலை என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. ரைட். அப்போ இது முகமது பின் ஐயாதுகுலிக்கு இது வந்து இந்த ஒரு கருத்து கிடைச்சிருக்குது. யார் எவர் என்ற தகவலை தான் சாலிஹ் ஜஸரா என்ன செய்கிறாரு, அவர்கிட்ட சொல்கிறாரு. மற்ற அறிவிப்பில் வந்து அங்கே விழுந்திருக்கிறது வந்து இஸ்மாயில் இப்னு யஹ்யான்றவர் தான் உள்ளுக்கு என்ன செஞ்சுக்கிறார், இடையில நுழைக்கப்பட்டிருக்கிறன்றது புறவு என்ன செய்கிறாரு, அதாவது சொல்கிறாரு. இந்த இடத்துல இது ஒரு தெளிவு, செய்ய என்னன்றதை சுன்னி என்ன செஞ்சிட்டாரு, வாச்சிட்டாருன்றது ஒரு தெளிவான ஒரு அம்சம். ரைட். இப்போ ரெண்டாவது, அப்போ இப்போ இமாம்கட்ட லிஸ்ட்டில் இதைத்தான் மெயினாக சொன்னாங்க. இதை வச்சு தான் டோட்டலே விளங்கணுமா. இவர் தான் ஏமாறாத ஆள். யார்? முகமது பின் ஐயாதுல் ஏமாற. இப்போ இவரும் ஏமாந்துட்டார். இப்போ என்ன விளங்குது, ஏமாந்த லிஸ்ட்டில் யார் இருக்கிறாரு, முகமது பின் ஐயாதுலையும் இருக்கிறார். ஏன்னா பிரிண்டிங் மிஸ்டேக் தானே, பிரிண்டிங் மிஸ்டேக் எடுத்து பார்த்தா இவரும் ஏமாந்திக்கிறார்ன்றது நமக்கு விளங்குது. ரைட். இப்போது யார் அந்த பேரர் அப்படின்னு பார்ப்போம். பேரர் இங்கே சப்ஜெக்டே இல்லை, சொல்ல போனால் பேரர் இங்கே இல்லாட்டி கூட இந்த அவர் தத்லி செய்கிறவர் தான். ஆனால் நம்ம இப்படி வருவோம். சரியா? பேரர் யார் அப்படின்னு கேட்டால் இவர் என்ன சொல்கிறாருண்டா, சுபஹானல்லாஹ், இந்த இப்போ ஒரு விஷயம் ஒத்துக்கொள்கிறாரு, எல்லாரும் பேரரண்டு, அதாவது முகமது பின் ஈசாவுடைய பரம்பரையை ஒத்துக்கினாங்கன்னு இவர் சொல்கிறார். முகமது பின் ஈசாவோட பேரில் தான் இவர் தெரிஞ்சுக்கிறாரு. யார்? இப்போ இந்த அறிவிப்பாளர் முகமது பின் ஈசா பின் காசிம் இப்னு சுமை என்றாலும் இந்த முகமது பின் ஈசா பின் காசிம் தான். விளங்கிட்டா? அந்த முகமது பின் ஈசானால் அவர்த்த ஒரு ஆளை குறிக்கிறது பல மாதிரி சொல்லுவாங்களே. இப்போ புகாரினா புகாரிற பேரா இல்லையே, அந்த மாதிரி. அப்போது இந்த அதாவது முகமது பின் அதாவது ஈசா பின் அல் காசிம் இப்னு சுமை என்றவருடைய பரம்பரையில் உள்ளவர் இவர். அதை பிஜி பரம்பரையில் உள்ளவர் அவர் வாதிட்டார்னு ஒத்துக்கொள்கிறார். பிஏ வாதிட்டார், பரம்பரை உள்ளவண்டு வாதிட்டார். ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு வடிவத்தில் பேத்திக்கிறார். ஒரு ஆள்கிட்ட சொல்லுகிறாரு பேரரண்டு, ஒரு ஆள்கிட்ட உளறிக்கிறாரு மகனண்டு, ஒரு ஆள்கிட்ட உளறிக்கிறாரு வாப்பட பேரை சொல்லாமல், ஒரு ஆள்கிட்ட உளறிக்கிறாரு ஒரு. நான் என்ன கேட்குறேன்டா, யாரோட பேரில் போய் இட்டு கட்டணும்? இது முகமது பின் ஈசாட பேரில் தான் இப்போ இவருக்கு இட்டு கட்டணும், கதையை பரத்தணும். என்னத்துக்கு இவ்வளோ பேரில் உளரணும்? அவர் தெளிவாக நாள்கிட்ட பேரனண்டு எல்லாட்டையும் சொல்லிட்டா தானே ஈஸியாக இட்டு கட்டலாம். ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு பேரில் போக வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? முன்னால் உள்ளவங்க சந்தேகப்படுவாங்கன்றதுக்காக வேண்டி என்று வச்சுக்கின்றாலும் இவர் தான் பேரர் இல்லையே, பொய்யரே, பேரர் வடிவத்தில் உளறிக்கிறார் அந்த ஏரியாவில். அதாவது இன்னும் சொல்லப்போனால் இவங்களை அந்த காலத்தாக்களே கண்டுபிடிக்கலை, அன்றைக்கு வாழ்ந்தவங்களே கண்டுபிடிக்கல இவர் வந்து பேரர் இல்லைண்டு. யார் ஒரு ஆள் பேரில் என்ன செஞ்சுக்கிறாங்க, நுழைஞ்சு விளையாடிக்கிறாங்க, இவங்க யாரும் கண்டுபிடிக்கலைன்றார். எவ்வளோ பெரிய பிள்ளை. நீங்கள் ஒரு ஆளை சொல்லிட்டு போகிறீங்க, மஹமூத் இப்னு இப்ராஹிம் சாஹிபு தபகாத்தன், அவர் தான் இவர். சரியா? முஜாஹிது யாரோ சாஹிபு தபகாத்த மஹமூத் இப்னு இப்ராஹிம்ன்ற பேரில் சொல்லிட்டீங்க, அவர் வேறொருத்தரன்றார், அவர் வேறொருத்தரன்றார். இல்லை, எல்லாருமே மஹமூதுன்னு சொல்கிறாங்க இவரை. சரியா?
எந்த இடத்துலையாவது முகம்மதுன்ற ஒரு அச்சு இருந்துச்சுன்னா பிரிண்டிங் மிஸ்டேக்னு விளங்கிக்கோங்க. சரியா? எல்லாமே மஹ்மூத் தான் இவர். இப்போ இவர் பட்டியலை சொல்கிற டைமில், அந்த பயானில் பட்டியலை சொல்கிற டைம்லேயே மஹ்மூத் இடத்துல சரியாகிறார். பிஜேன்னு சொல்லக்கூட இப்னு அபி ஹாத்திம் மஹமூதுன்னு சொல்கிறாரு, சாலி ஜசரா மஹமூதுன்னு சொல்கிறாரு, இப்னு ஜவுசா என்ன மஹமூது சொல்கிறாரு, ஜுஹுலி மஹமூது சொல்கிறாரு. இப்போ வாசிம் மஹமூத் அவ எல்லாரும் மஹமூதுன்னு சொல்லிக்கிறான். இப்போ மஹமூத் வந்து பேரரா மகனாண்டு குழப்பினது நீங்கள், வேறு யாரும் குழப்பல. ஏண்டா சிம்பிளாக வந்து நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனால் இப்னு அப்துல் முத்தலிப், நான் அப்துல் முத்தலிப்புடைய மகன்ன்றாங்க ரசூலாங்க. நீங்கள் என்ன விளங்குவீங்க? குழப்பினடா விளம்பி ரசூலா. இன்னும் ஒரு நாளைக்கு ரசூலா முகமது பின் அப்துல்லான்றாரு, இன்னொரு நாளைக்கு அப்துல் முத்தலிப்ட மகன்ன்றாரு. அப்துல் முத்தலிப்டே மகன் தான் முகமது, விளங்கிட்டா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாவுடைய மகன் தான், அப்துல் முத்தலிப்டே என்ன மகன் தான், அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் தான். என்ன பரம்பரை, விளங்கிட்டா? பரம்பரையை சொல்கிற சந்தர்ப்பத்தில் சில டைமில் ஒவ்வொரு விஷயத்தை வச்சு அடையாளப்படுத்துவாங்க. அதே தானே அந்த இஸ்மாயில் இப்னு யஹ்யாலையும். இஸ்மாயில் இப்னு யஹ்யாலை என்ன சொன்னால் பாட்டனாரை ஒரு தடவை சொல்லிக்கிறாரு, பாட்டனாரை விட்டு சொல்லிக்கிறாரு, அதை சொல்லிக்கிறார், இதை சொல்லிக்கிறார். நீங்கள் சொல்கிறீங்க எல்லாமே உண்டுன்றது அப்போ உங்களுக்கு விளங்கும். இதில் வந்து மஹ்மூத் இப்னு ஈசா அப்படின்னு சொல்கிற இவர் வந்து மஹ்மூத் என்ற ஒரு பேரர் இருந்திக்கிறார். இந்த மஹ்மூத் என்றவர் எவ்வளோ பிரபல்யமாக இருந்திக்கிறாருண்டா, இப்னு அபி ஹாத்திம் ஜரஹ்வத் அதியில் எடுத்தால் சஅல்து மஹ்மூதன் மஹ்மூத்கிட்ட கேட்டேன். மஹ்மூதுன்னு ஒரு இடத்துல வரல, இந்த பரம்பரை சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் வரல, நிறைய விஷயங்களை கேட்குறாங்க அவங்கள்ட்ட அறிவிப்பாளருக்கு சம்பந்தமாக. ஏன்னா அவர் தபக்காத்தன் ஒரு புக் எழுதினார். தபக்காத்தன்னா சிரியாவில் வாழ்ந்த ஹதீஸ்கலை அறிஞர்கள், சிரியாவில் வாழ்ந்த சஹாபாக்கட காலத்தில் தான் ஹதீஸ்கலை அறிஞர்கள் ஒரு புக் எழுதுறாரு. அந்த புக்கு வந்து 7வது 8ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பிரபல்யம். எல்லா அறிஞர்களும் எடுத்து எழுதுறாங்க அந்த புக்கிலேருந்து, மஹமூதுர புத்தகத்திலிருந்து. சரியா? ஹதீஸ்கலை அறிஞர்கள் தகவல் எடுத்து எழுதுறாங்க. உஸ்துல் காபால் எழுதிக்கிறாங்க, மாரிஃபத்து சஹாபால் எழுதிக்கிறாங்க, தஹதீபுல் கமால் எழுதிக்கிறாங்க, தஹதீபுல் எழுதிக்கிறாங்க, இப்னு ஹஜர் அஸ்கலானி இன்னும் எழுதிக்கிறாரு. அந்த தபக்காத்தன்ற நூல்லேருந்து அவ்வளோ நிறைய பேர் எடுத்து எழுதி, ஆனால் தபக்காத்தன்ற புத்தகம் எங்கள்கிட்ட இப்போ என்ன செய்யலை, கிடைக்கல. அதனால் மதீனா யூனிவர்சிட்டியில் ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்கன்னா இந்த மஹமூதிக்கிறார் தானே, இவருடைய மஹமூதண்டா மஹமூத் இப்னு இப்ராஹிம் இப்னு முகமது இப்னு ஈசா இப்னு காசிம் இப்னு சுமை, அவர் தான் அந்த இப்னு சுமை வரைக்கும். இந்த மஹமூத் என்றவர் வந்து, அதை நான் சொல்கிறேன், இந்த முகமது பின் ஈசாவுடைய பேரர் இவர். இந்த மஹமூத் என்றவர் வந்து அதாவது என்னென்ன தகவல்களை எல்லாம் தபக்காத்தில் எழுதியிருந்தார். இப்போ தபக்காத் நூல் மிஸ்ஸே, இந்த தகவலை எங்கே கலெக்ட் பண்ணலாம் அப்படி என்று சொல்லி இதுவரைக்கும் அறிஞர்கள் மஹமூதை பற்றி மஹமூதுடைய கருத்துக்கள் எடுத்து எழுதியிருப்பாங்களே, 8ஆம் நூற்றாண்டில் 7ஆம் நூற்றாண்டில் 6ஆம் நூற்றாண்டில் 5ஆம் நூற்றாண்டில் அதெல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. கலெக்ட் பண்ணி தபக்காத்தை மேக்ஸிமம் மீட்டெடுக்க, தபக்காத் புத்தகத்தின் எழுதி மேக்ஸிமம் மீட்டெடுக்க எழுதி புக்கு போட்டிக்கிறாங்க. ஆனால் அது பிரிண்டிங்க்கு வரல. நான் தேடின அளவில் பிரிண்டிங்கில் இல்லை, பிடிஎஃபாக என்ன செய்து இருக்குது ஆய்வில், பிரிண்ட்டுக்கு வரல. தபக்காத் நூலை மீட்டெடுக்கிற முயற்சியும் என்ன செஞ்சுக்கிறாங்க. இவர் சொல்ல அட்ரஸ் இல்லாத ஏமாத்துக்காரர் கேம்காரர் உலகத்தில் முதலாக விமர்சித்தது இவர் தான். அப்போ பாருங்கள், அடுத்தது இந்த மஹமூத், இப்போ அவர் தர்ஜுமா நான் வாசிக்கிறேன். இவர் எல்லா புத்தகத்திலையும் முகமது பின் யஹ்யா துஹுலி மட்டுமல்ல பல அறிஞர்கள் இவற்றை எடுத்து எழுதிக்கிறாங்க. இப்போ பாருங்கள் இந்த மஹமூது யார் அப்படின்னு சொல்லி. தாரிக் திமஷ்க் மௌலை பிஜி அவர்கள் இந்த செய்தியை எடுத்து பேசின முதல்ல அங்கிருந்து ஆரம்பிக்கிறேன். தாரிக் திமஷ்கில் 57ஆம் பாகம் 103ஆம் பக்கத்தில் ஃபஹுவ, இவர் யார் என்றால் மஹ்மூத் இப்னு இப்ராஹிம் இப்னு முஹம்மது இப்னு ஈசா இப்னு அல் காசிம் இப்னு சுமை. சரியா? அதாவது நாங்கள் முகமது இப்னு ஈசான்றவர் தான் அறிவிப்பாளர், நம்மளோட மெயின் அறிவிப்பாளர் யார்? ஹிஷாம் முகமது இப்னு ஈசா இப்னு அபிதேவ். இதுக்கு இடையில தான் ஒரு ஆள் விழுந்திருக்கேன்னு நம்ம சொல்கிறோம். இந்த முகமது இப்னு ஈசா இருக்கிறார் தானே, இவருடைய பேரறிவர் ஃபஹுவ மஹ்மூத் இப்னு இப்ராஹிம். இந்த இப்ராஹிமை தான் ஃபுலான் என்றார் முகமது. யார்? முகமது பின் யஹ்யா தௌலி இந்த ஃபுலான் என்றார் இன்னாரண்டு. அப்போ அந்த பேரை சொல்லலை, வாப்பட பேரை சொல்லலை. வாப்பட பேரை எழுதுகிற டைமில் மறந்திருக்கலாம், அவர்கிட்ட இந்த எழுதினவர் மறந்திருக்கலாம், விளங்கிட்டா? அந்த டைமில் ஃபுலான் போட்டிக்கலாம். ஒரு ஆள் ஃபுலான் போட்டதுக்காக ஒரு ஆள் வரலாறையெல்லாம் பேத்துடுறதா? ஒரு ஆள் ஃபுலான் போட்டார்னு வைங்களேன், இன்னாருடைய மகன் இன்னார் தான்ப்பா, பார்த்தீங்களா வாப்பா இல்லை, அப்போ எனவே இந்த ஆளை இல்லைன்னா முடிவெடுக்கிறது. இது ஆய்வா? இது நினச்சி பாருங்கள். ஒரு ஆள் சொல்கிற நல்ல ஒரு மனநம் உள்ளவரே வாப்பட பேரை விட்டுட்டார். இப்போ பிஜே சொல்லுவார், வாப்பட பேரை விட்டுட்டு எத்தனை முறை என்ன செஞ்சுக்கிறாரு? இமாம் புகாரி அறிவிச்சுக்கிறார் இந்த முகமது பின் யஹ்யா துஹுலியை. முகமது பின் யஹ்யா துஹுலியை வாப்பட பேரை விட்டுட்டு பாட்டனார் பேரோட ஜாயின் பண்ணி முகமது பின் ஹாலித் அப்படின்னு அறிவிச்சுக்கிறார். அப்போ வாப்பு இல்லாமல் போனால் அப்போ அவர் இல்லைன்ற அர்த்தமா? அவர் மறக்கலாம், அடுத்தவர் மறக்கலாம், எழுதினவர் மறக்கலாம். அப்போ அதில் இந்த நுஸ்கால எழுதினவர் சில வேலை அந்த நுஸ்கால ஒரு அதை எழுத்து தெளிவில்லாதால் அந்த பேரை ஃபுலான் போட்டிருக்கலாம். அது ஒரு சப்ஜெக்ட் இல்லை. இப்படி ஒருத்தர் இருந்தாரா என்றது என்ன ஆதாரம்டா? எல்லாருமே வரலாற்றில் இவர் எழுதுறாங்க. அப்படின்னா மஹ்மூத் இப்னு இப்ராஹிம் இப்னு முஹம்மது இப்னு ஈசா இப்னு காசிம் இப்னு சுமை அபுல் ஹசன் சாஹிபு தபகாத், தபகாத் நூலை எழுதியவர். தபகாத் என்ற நூலை எழுதி எத்தனை நூற்றாண்டு இவர் எழுதுவாங்க? எதுக்கண்டா
இப்னு சஅத் என்ற ஒருத்தர் இருந்தார். அவருக்கு தபக்காத் என்ற நூல் பிரபல்யம். அந்த காலத்தில் ஆரம்ப காலம், ஏன்னா 3ஆம் நூற்றாண்டே 260 இவர் மௌத்தாகிறார். இவர் வந்து சின்ன வயசுலேயே மௌத்தாயிட்டார். யாருடைய காலத்தில் மௌத்தாகிறார்? அப்போ முகமது பின் யஹ்யா துஹ்லி மௌத்தாகின காலம், இமாம் புகாரி மௌத்தாகின காலம், இந்த காலத்தில் இவரும் என்ன செய்கிறாரு? மௌத்தாகிறாரு. அப்போ அதனால் இவர் அந்த இடத்துல பிரபல்யமான நபர். தபக்காத் என்ற நூல் எழுதினா அன்றைக்கு மிக பிரபல்யமாக இருந்துச்சு. அதனால் சாஹிபு தபக்காத்துன்னு வாங்க, தபக்காத்தை எழுதியவர். ரைட். தாரிகுல் இஸ்லாம் இமாம் தஹாபி வந்து கேம்காரரை பற்றி என்ன எழுதுறான்னு பாருங்கள். 6ஆம் பாகம் 212 எழுதுகிறாரு. அதாவது 538 இலக்கத்தில் மஹ்மூத் இப்னு இப்ராஹிம் இப்னு முஹம்மது இப்னு ஈசா இப்னு காசிம் இப்னு சுமை. சரியா? இந்த முகமது இப்னு ஈசா இப்னு காசிம் இப்னு சுமை தான் செட்டு, ஆரம்ப அறிவிப்பாளர் செட்டு. அவருடைய பேரர் மஹ்மூது இப்னு இப்ராஹிம் இப்னு முகமது இப்னு ஈசா இப்னு காசிம் இப்னு சுமை. அல் ஹாஃபித் மனனம், அல் ஹாஃபித் அவர் மனனம், அது குராமனனம் அல்ல, ஹதீஸ்கள் எல்லாம் மனனம் விட்டவர். அபுல் ஹசன் திமிஷ்கி மௌத்தாகினது வந்து என்ன 260 251 260 இடையில் என்ன செய்யார்? மௌத்தாகினார். முசன்னிஃபு கிதாபி தபக்காத் நூலை என்ன செய்தவர்? எழுதியவர் இவர். அல் ஹாஃபித் என்றார். இவர் சொல்கிறார் கேம்காரர், ஏமாத்துக்காரர், வாப்பட பேரில் பாட்டன்ற பேரில் விளையாடிக்கிறான்றார். சரி, யார் யார்கிட்ட இவர் கேட்டுக்கிறாருன்னா அபு ஜாஃபர் நுஃபைலி, இஸ்மாயில் இப்னு அபி உவைஸ், யஹ்யா இப்னு புகைர், சஃப்வான் இப்னு சாலிஹ் வதபகத்தஹும் இவங்கள்ட்ட எல்லாம் என்ன செஞ்சுக்கிறார்? அவர் கேட்டிருக்கிறார். ரைட். வஅன்ஹு அவரிடமிருந்து, இந்த அட்ரஸ் இல்லாத கேம்காரர் அந்த பேரரிடமிருந்து அபு ஹாத்திம் ராசி, அபு ஜுர்அத் திமிஷ்கி, அபுல் ஹசன் இப்னு ஜௌசா அவங்கெல்லாம் அவர்கிட்ட அறிவிச்சுக்கிறாரு. அபு ஹாத்தம் சொல்கிறாரு சதூகுன் உண்மையாளர். மா ரஅய்து பி திமஷ்க அக்கியஸ மின்ஹு, டமஸ்கஸில் இவரை மாதிரி ஒரு புத்திசாலியை நான் கண்டதில்லை. வழங்கிட்டா, இவரை மாதிரி ஒரு புத்திசாலியை நான் கண்டதில்லை. கால அம்ர் இப்னு துஹைம் சொல்கிறாரு தூஃபிய பி திமஷ்கில் அவர் மௌத்தாகினார் 59 ஜமாத் அல் ஆஹ்ரால 59 என்ன செஞ்சார்? மௌத்தாகினார். அப்படின்னா 259 மௌத்தாகினார். இது அடுத்தது சியர் அலாமின் பலால் இமாம் தஹபி இவரை பற்றி கொண்டு வராரு. எப்படின்னா இப்னு சுமை, அபுல் காசிம், மஹ்மூத் இப்னு இப்ராஹிம், இப்னு சுமை என்றார். அப்போ தஹபிக்கு குழப்பமா? இப்னு சுமைன்றா எங்கே? அதாவது வாப்பா இப்ராஹிம், அவர வாப்பா முகமது, அப்படியே பாட்டனார் முகமது. அப்போ அவர்கிட்ட அடுத்த பாட்டனார் தான் ஈசா, அவர்கிட்ட பாட்டனார் தான் காசிம், அவர்கிட்ட பாட்டனார் சுமை. 4வது பாட்டனாரோட ஜாயின் பண்ணி சொல்கிறாரு. பிரபல்யம் விளங்கிட்டா? இப்னு சுமை என்றவர் அபுல் காசிம் மஹ்மூத் இப்னு இப்ராஹிம் அத் திமஷ்கி அல் இமாம் அல் ஹாஃபித் அல் முத்தகின். சரியா? இமாம் மனனத்துக்குரியவர், முத்தகின், மிகவும் பிஜே முத்தகினுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார். முகமது இப்னு யஹ்யா துஹ்லி முத்தகின்டா அப்படியான ஆளாண்டு அவர். அபுல் காசிம் மஹ்மூத் இப்னு இப்ராஹிம் இப்னில் முஹத்திஸ், ஹதீஸ் கலை அறிஞரான முகமது இப்னு ஈசாவுடைய பேரறிவர். ஹதீஸ் கலை அறிஞர் முகமது இப்னு ஈசா இருக்கிறாரு, அவருடைய பேரறிவர். அத் திமஷ்கி முஅல்லிஃபு கிதாபி தபக்காத் நூலை எழுதிடு. இவர்கிட்ட நிறைய பேர் கேட்டதே சஅல்து மஹமூதன் என்று கேட்டதே என்னத்துக்கு தெரியுமா? இவர் இந்த மாதிரியான புத்தகம் எழுதினவர், இதை பற்றி அறிவுள்ளவர்ன்றதுனால தான் இந்த ரிவாயத்தை பற்றியெல்லாம் கேட்டாங்க அவர்கிட்ட கேட்டதுக்கு ரீசனே அதுதான். அடுத்தது இவர் யார்கிட்ட கேட்டாது, இவர்கிட்ட யார் யார் அறிவிச்சார்ன்னு சொல்லிட்டு அதே தகவலை சொல்கிறார். மாத்த கஹ்லன் இளம் வயசில் என்ன செஞ்சார்? மரணித்து விட்டார். ரஹிமஹுல்லா, அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்வானாக. ரைட். அடுத்தது இலலுல் ஹதீஸில், அதாவது இப்போ இவர் சொல்கிறார் தானே, இமாம் இப்னு அபி ஹாத்திம் சொன்னே சஅல்து அபி, இப்போ என் வாப்பட்ட நான் கேட்டேன். அபு ஹாத்தம்கிட்ட அபு முகமது கேட்குறார், அப்துல் ரஹ்மான் கேட்குறார், என் வாப்பட்ட கேட்குறேன் அபு ஹாத்தம் ராசிட்ட இந்த ஹதீஸை பற்றி. ஹிஷாம் இப்னு அம்மார் அறிவிக்கிறார் இந்த ஹதீஸ், இந்த அலிரல்லா மீது இந்த ஹதீஸை பற்றி கேட்டேன். அனிபினி சுமை ஐன், இப்னு சுமை இட்டிருந்து அறிவிக்கிறார் அந்த ஹதீஸை பற்றி கேட்டேன். இப்னு சுமை என்ற யார்? இப்போ இதில் அந்த முகமது இப்னு ஈசாவை சொல்கிறார். அந்த ரிவாயத்தில் வர முகமது ஈசா அனிபுன் அபீதி பின் அனி ஜுஹுரி அன் சயீத் இப்னு முஸைப் வழியாக ஜுஹுரி அறிவிக்கிற இப்னு அபீதி அறிவிக்கிறேன். ஃபி மக்தலி உஸ்மான் கொலை சம்பந்தமாக. பாப்பா என்ன செய்யணும்? இலல் புத்தகம் என்ன புத்தகம் தெரியுமா? ஜர்ஹவத் அதில் புத்தகம். ஹதீஸ்களை விமர்சனங்களில் ஏன் ஒரு செய்தி பலகீனமாகுது என்பதை நுட்பமாக எழுதக்கூடிய புத்தகங்கள் என்ற பட்டியலில் பிஜே சேர்ப்பார். இது இலல் சம்பந்தமான புத்தகங்கள். இப்னு அபி ஹாத்திமோட புத்தகம் இலலண்டா எப்படிப்பட்ட தெரியுமா? அந்த புத்தகத்தில் இந்த மட்டி மடையிற செய்தியை கொண்டு வருவாங்களா? மட்டி மடையராய்ந்த இவர் கேம்காரராய்ந்த இவர் செய்தியை கொண்டு வருவாரா? அவர் சொல்கிறாரு, வாப்பட்டு இந்த ஹதீஸ் அதை பற்றி கேட்குறேன்னா கேட்டா கால அபி என வாப்பா சொன்னார் சஅல்து மஹ்மூத் இப்னு ஈஸா இப்னு சுமை, நான் மஹ்மூத் இப்னு ஈஸா இப்னு சுமை இடத்திலே கேட்டேன் அப்படின்னு வருது. இதில் என்னம்மா சொல்கிறார் அவர்? மஹ்மூத் இப்னு ஈசாண்டு இதில் வருது. இதில் சட்டப்படி எப்படி வந்திருக்கணும் இவரை பற்றி? மஹ்மூத் இப்னு இப்ராஹிம் இப்னு முஹம்மது இப்னு ஈசான்னு வரணும். இங்கே வாப்பட பேர் இல்லை.
சரியா? மஹமூதுர வாப்பட பேர் இப்ராஹிம் இல்லை, அவரோட வாப்பட பேர் முகமது இல்லை. இல்லாமல் எப்படி வந்திருக்கேன்னா சஅல்து மஹமூது இப்னு ஈஸா இப்னு சுமை, மஹமூது இப்னு ஈஸா இப்னு சுமைட்ட கேட்டேன் அன்ஹாதல் ஹதீஸ், இந்த ஹதீஸ் கேட்டு பார்த்தீங்களா வாப்பட பேரை விட்டுட்டாரு வச்சுட்டாரு, எனவே இவர் ஏமாத்திக்கிறார் இந்த மஹமூத்காரர், அதை நம்பி இவர் ஜாரிஞ்சிட்டாரு இப்னு அபி ஹாத்தம் பேசிட்டா. இப்போ அப்படியே அவங்களுக்கு வழங்குது பேர் தெரியுது யாருன்னு. அந்த லிஸ்ட்டு வந்து மஹமூது இப்னு ஈஸா இப்னு சுமை என்றவர் பிரபல்யமானவர். அவரை நீங்கள் மஹமூதுன்னு சொன்னாலும் சரி, சரியா, அல்லது இப்னு சுமை என்று சொன்னாலும் சரி, அல்லது மஹமூது இப்னு ஈஸா இப்னு சுமை என்று சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலுமே என்ன, அவர் மிகவும் பிரபல்யமானவர். அதனால் மஹமூது இப்னு ஈஸா இப்னு சுமைட்ட கேட்டேன் அன்ஹாதல் ஹதீஸ், இந்த ஹதீஸை பற்றி. ஃபஹத்ததனி, அவர் எங்களுக்கு சொன்னார். வக்கால ஃபி கிதாப் இப்னு சுமை, அவர் என்ன சொன்னார்னா இப்னு சுமையோட பாட்டனாருடைய அதாவது அந்த புத்தகத்தில் எப்படி இருக்குன்னா ஹத்ததனி ரஜுலு மின் அஹ்லில் மதீனா, மதீனா வாசிகளில் ஒருவர் அறிவிச்சாருன்னு இருக்குது. இப்னு அபி தீப் வழியா மதீனா வாசிகள் ஒரு ஆள்ட அறிவிப்பு அதில் என்ன செய்யுது இருக்குதுன்னு தான் என்ன செய்யுது இருக்குதுன்றார். இப்போ அந்த தகவலுக்கு வாரேன் எப்படி இருக்கிறன்றது. மஹமூது இப்னு ஈஸா இப்னு சுமை இடத்தை வச்சு நீங்கள் இப்போ இப்படி பிடிக்கிறது பிழைன்றது அந்த துறையோட வாசிக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா மஹமூது இப்னு முகமது இப்னு ஈஸா பிரபல்யமானவர். அவர் யாரோ ஒரு பாட்டனோட ஜாயின் பண்ணி சொல்லத்தான் என்ன செய்வாங்க. அதை இப்போ இப்னு உமர் அப்படி என்று சொன்ன உடனே அப்துல்லா இப்னு உமர்ன்றோம், வழங்கிட்டா. அப்போ எங்களுக்கு தெரியுது அப்படின்றனால அப்துல்லா இப்னு உமர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல் முத்தலிப் என்றோம். அந்த மாதிரி சில வார்த்தை பிரயோகங்களை சிலரை பற்றி யூஸ் பண்ணப்படும், இயற்கையான ஒரு விஷயம். அப்போது இப்போ இப்னு ஹஜர் அஸ்கலானி என்றோம். இப்னு ஹஜர்னா யார்? வர வாப்பவா யார்? அஹமது பின் அலி இப்னு ஹஜர், அவர் பாட்டனார் லிஸ்ட்டில் அவர் ஹஜர் அஸ்கலானி. இப்னு தைமியா யார்? அவரோட பாட்டனாரா? அவர் வாப்பவா? இல்லை, அவர் எங்கேயோ லிஸ்ட்டில் என்ன செய்கிறார், தைமியா வாராரு. அந்த மாதிரி என்னச்செல்லாம் வாப்பட விட்டு பேர்லாம் சொல்லுவாங்கன்றது இப்போ உங்களுக்கு படிப்பிக்க வேண்டியிருக்கின்ற நினச்சா எனக்கு என்னது, அதாவது கவலை. ஏன்னா நீங்கள் அதை தெரிஞ்சவர், அதை உங்கள்கிட்ட நான் சொல்லித்தரதே எனக்கு என்ன செய்யுது, அடே நான் ஒரு தேவையில்லாத ஒரு தகவலை உங்களுக்கு சொல்லிட்டிருக்கிறோன்னு யோசனை இருக்குது. ஏன்னா சிம்பிளான விஷயம் மஹமூது இப்னு இப்ராஹிம் பிரபல்யமான ஆள்ன்றது. அடுத்தது ஜரஹத் அதில் இவரை பற்றியும் பதிவு செய்கிறார். யார்? இப்னு அபி ஹாத்தம். இவர்கிட்ட கேட்ட நிறைய செய்தி பதிவு செஞ்சார், இவரை பற்றியும் பதிவு செய்கிறார். மஹமூது இப்னு இப்ராஹிம் இப்னு சுமை வஹுவ, அதாவது இது இப்னு சுமை என்று வஹுவ இப்னு இப்ராஹிம் இப்னு முஹம்மது இப்னு ஈஸா இப்னு காசிம் இப்னு சுமை அல் குரஷி சொல்லிட்டு அபுல் ஹசன் திமஷ்கி, இவர் யார் யார்ட்டின் அறிவிச்சிக்கிறார், இவர்ட்டின் யார் யார் அறிவிச்சிக்கிறாரு. அபு முகமது சொல்கிறாரு, அதாவது அபு ஹாத்தம் மகன் சொல்கிறாரு, சமி அமின்ஹு அபி வரவா அன்ஹு, என் வாப்பா அவர்ட்டின் கேட்டுக்கிறார், அவர்ட்டின் அறிவிப்பெல்லாம் செஞ்சுக்கிறாரு, அறிவிப்பெல்லாம் செஞ்சுக்கிறாரு. என் வாப்பா சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், டெமஸ்கஸில் இவர மாதிரி ஒரு புத்திசாலியான இல்லை, சதூக்குன் உண்மையாளர் என்று சொன்னார். இது 1344 ஜரஹவத் அது இல்லை. சரியா? இலலுல் ஹதீதில் அதாவது இந்த ஒரு செய்தி பல செய்திகளை பற்றி கொண்டு வராரு. நான் 1-2 செய்தியை சொல்கிறேன். யார் இலலுல் ஹதீஸ்? யார்? இப்னு அபி ஹாத்திம் புத்தகம். ஃபஸ்ட்டுக்கு சொன்னால் ஜரஹவத் அதில். இலலுல் ஹதீஸில் எப்படி வருதுன்னு சொன்னால் முதலாம் பாகம் 389ஆம் பக்கத்தில் என் வாப்பா எனக்கு சொன்னார். யார் இந்த வாப்பா? அபு ஹாத்தம்ட மகன் அப்துல் ரஹ்மான் சொல்கிறார், என் வாப்பா எனக்கு சொன்னார், அக்பர்னா மஹமூது இப்னு இப்ராஹிம் இப்னு சுமை, மஹமூது இப்னு இப்ராஹிம் இப்னு சுமை, சுமையுடைய பேர் சுமை, அந்த பாட்டனார் தொங்கல் உள்ள பாட்டனார், அவரோட பேரன் மஹமூது எனக்கு சொன்னார். மஹமூது இப்னு இப்ராஹிம் இப்னு சுமை சொன்னார். கால சமயத்து அஹமது இப்னு சாலிஹ், அஹமது இப்னு சாலிஹ் நான் சொல்ல கேட்டேன், மாரிஃபத்துல் ஹதீஸ் பி பன்சிலத்தி மாரிஃபத்தி ذஹபி வ ஷபஹி, வணங்கிட்டா. அதாவது தங்கத்தை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கொள்கிறோமோ அது மாதிரி தான் என்ன, அதாவது தங்கத்தை அறிந்து கொள்வதை போல தான் இந்த ஹதீஸ்களை அறிந்து கொள்வது, அதனுடைய அந்த உள்ரங்கத்தை சரியாக புரிஞ்சுக்கொள்வது அது மாதிரி தான் என்ற தகவலை யார் வழியாக அறிவிக்கிறார் தெரியுமா? இந்த மஹமூது இப்னு இப்ராஹிம் வழியாக அபு ஹாத்தம் என்ன செய்கிறார், அறிவிக்கிறார். இது ஒரு தகவல் அல்ல, ஒரு உதாரண பட்டியல் எடுத்தேன். நம்ம நிறைய ஜரஹவத் அதில் முதலாம் பாகம் 276ஆம் பக்கத்தில் பார்க்கலாம். இவர் மஹமூது இப்னு இப்ராஹிம் இப்னு முகமது இப்னு சுமை. அதேபோல் உஸ்துல் காபா அதில், அதாவது உஸ்துல் காபாவில் நீங்கள் பார்க்கலாம். என்னென்னு சொன்னால் 373ஆவது இலக்கத்தில் பல நபித்தோழர்களுடைய விஷயத்தை, இவர் நபித்தோழரா இல்லையா, இவருடைய தகவல் என்ன இடத்தெல்லாம் நிரூபிக்கிறதுக்கு தக்கரஹு இப்னு சுமை ஃபித் தபகாத், இப்னு சுமை தபகாத்தில் என்ன செஞ்சுக்கிறாரு, பதிவு செய்திருக்கிறார். இப்னு சுமை தபகாத்தில் பதிவு செஞ்சுக்கிறாரு. நிறைய இடத்துல இப்னு சுமை யார்? இதில் மஹமூது இப்னு சுமை தான் என்றது மிக தெளிவாக என்ன செய்யும், விளங்கும். அதுபோல் தாரிஹு டமஸ்கஸ்லேயே நிறைய வருது. மாரிஃபத்து சஹாபா அபு நுஐம்ட அதில் வருது, அதாவது 4410 வருது, விளங்கிட்டா. என்னது, இவருடைய தகவல்களை பதிவு செய்ய, இவரை பற்றி இல்லை, இவர் வழியாக எத்தனை தகவல்கள் என்ன செஞ்சு நிறைய பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுது. இசாபால என்ன செய்கிறாரு, இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி 644வது இலக்கத்தில் என்ன செய்கிறாரு, பதிவு செய்கிறாரு. இப்போ நவீன காலத்தில், பழைய காலத்தில் வாழ்ந்த ஹதீஸ்கலை அறிஞர்கள் ஆசிரியர்கள்லாம் தொகுப்பாங்களே, அதில் முஅஜமுல் முஅல்லிஃபீன் என்று சொல்லி ஒரு புத்தகம் இருக்குது, உமர் கஹாலா தொகுத்தது. அதில் நீங்கள் பார்க்கலாம். என்னென்னு சொன்னால் மஹமூது இப்னு சுமை 259 மரணிச்சார். இவர் முஹத்திஸுன் ஹாஃபிதுன், ஹதீஸ்கலை அறிஞர்,
மனநத்தில் மிகவும் சிறப்பானவர், தேர்ச்சி பெற்றவர் அப்படி என்று அவர் எழுதி தொகுத்து விட்டு போன நூலில் ஒன்று தான் தபகாத் அப்படின்றார். இதுக்கு மேலே எனக்கு மஹமூத் இப்னு இப்ராஹிம் இப்னு முகமது இப்னு சுமையை நிரூபிக்க இயலாது. இதுதான் நான் இவரில் சொல்லக்கூடிய பதில். என்ன காரணம்னா, வரலாற்றில் நீங்கள் தேடுங்க, இவருக்கு இப்னு சுமை என்று சொன்னாலும் சரி, மஹமூத் என்று சொன்னாலும் சரி, மஹமூத் இப்னு இப்ராஹிம் என்று சொன்னாலும் சரி, மஹமூத் இப்னு ஃபுலான் இப்னு முகமது இப்னு ஈசா இப்னு சுமை என்று சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் இவருடைய அதாவது நம்ம மிஞ்சி போனால் என்ன எடுக்கலாமண்டா, இவர் எந்த வழியில் பேரன் என்று வேணும் நீங்கள் அப்படி ஒன்று சொல்கிறதுக்கு இல்லை, நம்ம உங்களுக்கு ஆறுதலுக்கு அந்த மாதிரி சொல்கிறதா இருந்தால் இவர் எந்த வழியில் பேரன் என்றது தான் கருத்து முரண்பாடிக்கே தவிர இவர் பேரன் என்றதில் என்ன கருத்து முரண்பாடு இல்லைன்றதை மிச்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளலாம். இல்லைண்டா டோட்டல் அறிவிப்பால் வரிசையில் இருந்து மஹமூத் என்ற ஒரு ஆளை தூக்க வேண்டியிருக்கும். ஏன்னா அவருக்கு வேறு பிள்ளைக்குது, அப்துல் மலிக் இப்னு மஹமூதுண்டு, இந்த மஹமூதுக்கு வேறு பிள்ளைக்கு, அவருக்கு வேறு பிள்ளைக்குது, விளங்கிதா? அவர் பெரிய இந்த செட்டே தூக்கினா அப்புறம் என்னத்துக்காகிறன்னு விளங்கல். இவரை நீங்கள் கேம்காரர் ஏமாத்துக்காரர் ஏன்னா உங்களுக்கு இதுக்கு மறுப்பு சொல்ல இதை தவிர வேறு வழியே இல்லை. நீங்கள் இந்த மஹமூதை தூக்குறதை தவிர வரலாற்றில் அப்படி ஒரு ஆள்கிட்ட இந்த 12 பேர் ஏமாந்தாங்கன்னு சொல்கிறத தவிர உங்களுக்கு வேறு வழி இல்லை. அப்போ நீங்கள் நேர்மையாக இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும், இப்படி ஒரு செய்தி உண்மை தான் அப்படியெல்லாம் சொல்லிக்கிறாங்க தான், நான் ஏற்றுக்கல மாட்டேன் என்றால் கூட பரவாயில்ல, அது உங்களோட சைடுன்னு பேர், நீங்கள் ஏற்றுக்கல அது உங்களுடைய சப்ஜெக்ட், சரியா? நான் ஏற்றுக்கல மாட்டேன், ஏன்னா இது அங்கீகரிக்க முடியாமல் இருக்குது, அல்லது இது வரலாற்று செய்தி தான், நான் இப்படியெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலை. ஏன்னா நீங்கள் மாறின்னு சொல்லிக்கிறீங்க, வரலாற்று செய்தி நுணுக்கமாக பார்க்கணும்னு சொல்லிக்கிறீங்க. அதனால் நீங்கள் இதுக்காக வேண்டிய முகமது பின் யஹ்யா துஹ்லியோட கருத்தையும் செதைச்சி மஹமூது என்றவர் ஒருத்தர் வாழலை என்று அல்லது வாழ்ந்து கேம் ஆடி திரிஞ்சார், மற்ற அறிஞர்களெல்லாம் ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்கிற லெவலுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? எப்படி பின்னால் உள்ளவங்க நம்பி இதை எடுக்கிறது? அப்போ இதனால் இது ஒரு தவறான ஒரு அம்சம் என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். அடுத்த கட்டம், இந்த விடுபட்டார் சப்ஜெக்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அறிஞர்கள் மஹமூதுகிட்ட ஏமாறலை, முதலாவது சப்ஜெக்ட் சொல்லிட்டேன். ஏன்னா மஹமூத் என்ற ஒருத்தர் ஈந்திக்கிறாரு, அவர் திட்ட தெளிவான எல்லாருக்கும் நம்பகமான ஹதீஸ் துறை அறிஞர், அவர் ஃபெமிலியில் உள்ளவர், ஃபெமிலியோட புக்கு அவர்கிட்ட தான் இருக்கும், சரியா? அதில் சந்தேகமே இல்லை. ரெண்டாவது, மஹமூத் என்ற ஒருத்தர் நீங்கள் நினைக்கிற மாதிரி குழப்பமெல்லாம், நீங்கள் சும்மா குழப்புறீங்க, அது குழப்பத்தில் அவர் வெளிவாக ஒரு ஸ்ட்ராங்காக குழப்பல, அப்படி இப்படி என்று தான் சொல்கிறீங்க, குழப்புறாரு. அப்போ அபூ ஹுரைராவோட பேர் 30,000 பேர் சொல்லிக்கிறேன். அபூ ஹுரைராவோட பேர், அபூபக்கரோட வரலாற்றை நீங்கள் எத்தனை பேர் சொல்கிறீங்க? அபூபக்கருக்கு எத்தனை பேர்? அப்போ அபூபக்கர் இல்லாமல் பேத்துறாரோ, சரியா? பேர் குழப்பம் வந்தால் நீங்கள் என்ன முடிவு எடுக்கணும்னா, யார் என்ன முடிவு எடுக்கணும்? இப்போ மஹமூத் என்றவர் இருந்தாருன்னு ஒத்துக்கொள்றீங்க. மஹமூத் யாருக்கா பிறந்திக்கணுமா இல்லையா? மஹமூத் என்றவர் இருந்தார், ஏமாற்றி தெரிஞ்சுக்கிறாரு, அத்தனை பேரும் பேரண்டு வேற நம்பிக்கிறாங்க, பேரண்டத்தை நம்பிக்கிறாங்கடா. அப்படின்னா இவ்வளோ நாள் நீங்கள் நினச்சிருக்கிறீங்க ஹதீஸ் கலை அறிஞர்கள் ஒரு ஆளை பேரண்டோன்னு உடனே நம்பிடுவாங்கண்டு, விசாரிக்கலாம் மாட்டாங்க. அப்படின்னா புகாரி ஹதீஸ் முஸ்லீம் ஹதீஸ்லாம் ஒன்றுக்கு இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா சும்மா சொன்னதெல்லாம் நம்பி எழுதிக்கிறாங்கன்னு அர்த்தமே. 12 இப்போ ஒரு ஆள் ஏமாற சான்ஸ் இருக்குதான், 12 பேர் ஏமாற மாட்டாங்கன்னு கேட்டப்படாது, சரியா? ஒரு ஆள் ஏமாற சான்ஸ், 12 பேருமா ஏமாறுவாங்க? 12 பேரும் ஏமாந்தத்தை விடுங்க, அதுக்கு பிறகு இவ்வளோ அறிஞர்கள் அவங்க மேலே ஏமாறுவாங்க. நேரடியாக கேட்டவங்களும் ஏமாந்து, அவங்கள நம்பி சொன்னவங்களும் ஏமாந்து, அதுக்கப்புறம் இன்றைய நூற்றாண்டு வரைக்கும் ஏமாந்து, நீங்கள் சயீத் இப்னு முஸைப் செய்தியை சொன்னது பிறகு தானே வெளியே வந்தீங்க இந்த உலகத்துக்கு, அரபு உலகத்துக்கு. இப்போ நீங்கள் மஹமூதை பற்றி நீங்கள் தான் இப்போ புக் கொண்டு எழுதி போடணும். என்ன இவர் கேம்காரர், எல்லா அறிஞர்களும் ஏமாந்திக்கிறாங்க, இல்லை யாரும் அப்படி சொல்லணும். மஹமூத் அப்படி நீங்கள் அரபில் எழுதி போட்டிங்கன்னு வைங்களேன், மஹமூத் வணங்கிட்டா இவர் ஒரு ஏமாத்துக்காரராக இருந்தார், இப்படி ஒருத்தரே இல்லை பேர் அப்படின்னா அதோட முடிஞ்சது எல்லாம், வணங்கிட்டா? ஹதீஸ் துறையில் நீங்கள் அதுக்கப்புறம் எந்த நிலைமையில் இருக்கிறீங்க? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்படியெல்லாம் செய்யாதீங்க, வணங்கிட்டா? இது எந்த இடத்துக்கு போகுது? மஹமூத் என்ற துறை இல்லை என்று சொல்கிறது, அப்புறம் அந்த பிரிண்டிங் மிஸ்டேக்கை வச்சு முடிவுகளையே மாற்றினது, சரியா? இதெல்லாம் ஒரு பிழையான வக்கான சுன்னியனை வக்கான சையன்னு வந்தது, சரி வந்தாலும் கூட நீங்கள் நுணுக்கமாக கண்டுபிடிக்கிறாள், அதில் என்னமோ பிரச்சனைங்கன்னு சொல்ல வேண்டியவர் மாறி என்ன செஞ்சிட்டீங்க. அப்போ ரெண்டே விளங்கப்படுத்திட்டேன், மஹமூத் ஈகிறாரு, மஹமூத் நம்பகமானவர். நான் எடுத்து எழுதுறது இப்படி தானே, எல்லாரும் கேட்குறது போரிங் ஆகிக்கும், அதனால் கொஞ்சம் எடுத்தேன். இல்லைன்னா மஹமூதை தபக்காத்தே புக்கை போட்டிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் என்ன? அவ்வளோ தகவலின்னு அர்த்தம். இப்போ எடுத்துக்கிறாங்க புக்கு அப்படியே முழுசாக காணாமல் போனது. சரி, அடுத்தது இது 2 தகவல் நிரூபிச்சிட்டேன். 3வது, அந்த இடையில விடுபட்டவர் இருக்கிறார் தானே, அந்த விடுபட்டவரை பற்றி மௌலவி என்ன சொல்கிறாருண்டா, அவரும் ஒரு பேர் குழப்பமாக அவர்ல. அப்போது ஒருத்தர் என்ன புத்தகத்தில் இருக்கிறேன்னு சொன்னால் எப்படி வரணும்? இருந்த மாதிரி வரணும். புத்தகத்தில் இருக்கிறன்றது 2 அடிப்படையில் சொல்லலும். எப்படி சொல்லலும்? நுஸ்ஹால இப்படித்தான் இந்த வார்த்தை பிரயோகம்தான் இருந்தது அப்படி சொல்லலும், சரியா? இன்னொரு வகையில் சொல்லலும்டா அதில் வார தகவலை சொல்லலும்.
இன்ன நபர்கிட்டேருந்து அறிவிச்சிக்கிறாரு. அந்த அந்த தகவலை சொல்கிற சந்தர்ப்பத்தை அந்த தகவலை பல கோணத்தில் சொல்லிடும். அவருடைய ஊரை சொல்லிடும், அவருடைய பேரை சொல்லிடும், அவரோட பாட்டனாரை சொல்லிடும், அவருடைய நிஸ்பத்தை சொல்லிடும், எதையாவது சொல்லி என்ன செய்யலும் சொல்லிடும். இவர் எந்த அடிப்படையில் சொன்னார் என்றது எங்களுக்கு தெரியாது. 2 அடிப்படையிலும் சொல்லிக்கல. சரி, அவர் புத்தகத்தில் இந்த மாதிரியே சொல்லி கேட்ட அறிஞர்கிட்ட கேட்டவர் தகவலை மட்டும் சொல்லிக்கலும், புத்தகத்தில் இந்த மாதிரி சொல்கிறது சொல்லாமல். இப்போ உதாரணமாக அறிவிப்பில் அண்ணண்டு வந்திருக்கிறது, அண்ணண்டு சொல்லியிருக்கிறாருன்ட்டு நான் படிக்கிறேன். நான் படிச்சுட்டு உங்கள்கிட்ட இது எப்படி சொல்லலும்? ரிவாயத்தில் அண்ணண்டு வந்திருக்கேன்னு சொல்லுவோம், மேலும் அங்கே ததிலீஸ் இருக்கேன்னு சொல்லுவோம் மேலும். சரியா? அதுக்காக வேண்டி புத்தகத்தில் இவர் ஒரு இடத்துல ததிலீஸ் என்றார், ஒரு இடத்துல அண்ணன்றார். எது இருந்தது புத்தகத்தில் கேட்கலுமா? 2 ஒன்று தான். நான் புத்தகத்தில் படிக்கிறேன், அண்ணன் இருக்குது. நான் உங்களுக்கு பேம் பண்ணக்குள்ள சொல்கிறேன் என்ன, அதாவது அண்ணன் இருந்ததுன்னு சொன்னால் இருந்த மாதிரியே சொல்லிக்கிறேன். அதில் ததிலீஸ் இருட்டடிப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். இன்னொரு பேனில் சொல்கிறேன் அண்ணன் இருக்கிறது. இவர் பார்த்தீர்களா, ஒரு இடத்துல ததிலீஸ் என்கிறார், இன்னொரு இடத்தில் அண்ணன் என்கிறார். ததிலீஸ் அண்ணன் முரணா? 2 ஒன்று தானே. அதைத்தானே பார்க்கணும், முரணாடு தானே பார்க்கணும். சொன்ன தகவல் புத்தகத்தில் இப்படி இருந்தது என்றதை அவர் கருத்தடிப்படையிலையும் சொல்லணும், விஷயத்தையும் சொல்லணும். அவர் விஷயத்தை சொல்லி அறிவிக்கிறவங்க என்ன செய்யலாம்? விஷயத்தை சொல்லவும் மேலும் கருத்தை சொல்லவும் இயலும். இது எப்படி முரண்ன்றது? இது நான் உங்களுக்கு சொல்லித்தரணுமா? இந்த தகவலை நான் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய ஒரு தகவல் உண்டா? இது பாருங்கள். இப்போ 4 விஷயம் சொல்லிக்கிறாங்க. அந்த இடையில விடுபட்டவர் ஒன்று இஸ்மாயில் என்று சொல்லிக்கிறான், இன்னும் சிலர் இஸ்மாயில் இப்னு யஹ்யா என்று சொல்லிக்கிறான், இன்னும் சிலர் இஸ்மாயில் இப்னு யஹ்யா இப்னு உபைத் என்று சொல்லிக்கிறான். சரியா? இன்னும் சிலர் தைமி என்று சொல்லிக்கிறான், இன்னும் சிலர் மதீனாவாசி என்று சொல்லிக்கிறான், இன்னும் சிலர் கதை சொல்கிறவர் சொல்லிங்க. எல்லாமே உண்டு. இப்போ நான் வாசிக்கிறேன் பாருங்கள். விடுபட்டவர் யார் தெரியுமா? இஸ்மாயில் இப்னு யஹ்யா இப்னு உபைதுல்லா இப்னு தல்ஹா இப்னு அப்துல்லா இப்னு அப்துல் ரஹ்மான் இப்னு அபி பக்கர் அஸ்-சித்தீக் அபு யஹ்யா தைமி. இவருடைய வரலாறு தைம் கோத்திரத்தை சேர்ந்தவர், அபூபக்கரான பரம்பரையில் வரவர் இவர். அதாவது அப்போது இவர் இவர் பேர் இஸ்மாயில், இவர் வாப்பட பேர் யஹ்யா, அவரோட பாட்டனார் பேர் உபைதுல்லா. இவர் அபூபக்கரான பரம்பரையில் வரக்கூடியவர். அபு யஹ்யா தைமி, தைம் கோத்திரத்தை சேர்ந்தவர். மதீனாதான் அசில், மதனி. சரியா? காசண்டா கதை சொல்கிறவர். கதை சொல்கிறவர்னா இந்த பட்டியலாக கதை சொல்கிறவர் தானே. 2 பக்கத்துக்கு இந்த கதையை 3 பக்கத்துக்கு இந்த கதையை சொல்லிக்கிறார், பெரிய பக்கத்துக்கு. இந்த மாதிரி கதைகளை சொல்கிறவர் தான் இந்த அறிவிப்பாளர். இதில் என்னத்தை முரணாக கண்டார்? இவர் கூஃபாவில் வாழ்ந்தார், அது வேறு விஷயம். கூஃபாவில் பிறந்து கூஃபாவில் வாழ்ந்தார், அது வேறு. ஆனால் மதீனாவை மதீனா தான் இவருடைய அசில். இப்போ ஒரு இடத்துல வருது மதீனாவை சேர்ந்தவர் அப்படின்னு வருதாம் ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல வருதாம் இஸ்மாயில் இப்னு யஹ்யாண்டு வருதாம், இன்னொரு இடத்துல இஸ்மாயில் இப்னு யஹ்யா இப்னு உபைதுல்லாண்டு வருதாம், இன்னொரு இடத்துல தைமியொத்தர் தைம் கோத்திரத்தை சேர்ந்தவர்னு வருதான், இன்னொரு இடத்துல கதை சொல்கிறவர் வருதான். இது முரணா ஒரு ஆளுடைய விஷயமா? ஒரு ஆளை பற்றிய தகவலா? ஒரு ஆளை பற்றிய தகவல் சிம்பிள். ஒரு இடத்துல புகாரி என்று வருது, ஒரு இடத்துல முகமது பின் இஸ்மாயில் என்று வருது, ஒரு இடத்துல ஜூஃபி என்று வருது, ஒரு இடத்துல என்னது அதாவது இந்த இந்த உஸ்பெகிஸ்தானில் வருதுன்னு வைக்க உதாரணமாக. இப்போ இது என்ன அர்த்தம்? புகாரிலே பதி எல்லாமே புகாரி தான். அப்போ அதில் அந்த புத்தகத்தில் என்ன மாதிரி இருந்துச்சு அப்படி என்றதை விட விடுபட்டவர் யாருன்ற தகவலை வெளியே சொல்கிறது தானே முக்கியம். இங்கே விடுபட்டவர் தைம் கோத்திரத்தை சேர்ந்தவர், அவருடைய பேர் இஸ்மாயில், அவருடைய பாட்டனார் பேர் உபைதுல்லா, அவர் கதை சொல்லக்கூடியவர், ஒரு மதீனாவை சேர்ந்தவர். என்ன பிரச்சனை? எல்லாமே அவர் தான். அதான் சொன்ன இஸ்மாயில் இப்னு யஹ்யா இப்னு உபைதுல்லா. இப்போ ஒரு யோசனை வந்துடக்கூடாது, அபூபக்கர்லான பரம்பரையில் அவர் போய் சொல்லுவாரா அப்படின்னு சொல்லி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட என்ன பெரிய தந்தை தான் அபூ லஹப். பிஜே சொல்லிடுற அஹ்லுல் பைத்தில் எவ்வளோ பெரிய பொய்யர்கள்லாம் வந்துக்கிறாங்க தெரியுமான்னு பிஜே என்ன செய்கிறாரு, மௌலவி பிஜே அவர்கள் சொல்லிக்கிறாரு. அதனால் அதில் கொண்டு இதில் போட்டு சம்மந்தப்படுத்த பொய்யர்கள்லாம் இதில் வருவான். இவர் எத்தனாவது வழி பேர்ண்டா 1 2 3 4 5வது லிஸ்ட்டில் இருக்கிறார். சரியா? 5வது பேர். அப்போ எனவே இதை ஏன் நீங்கள் முரணாக எடுத்தீங்க அப்படின்றது புரியலை. அதை அப்போ ஒன்று கிடக்க ஒன்று உளறிக்க ஒன்றும் இல்லை, ஒன்று கிடக்க ஒன்று நீங்கள் தான் குழம்பிட்டீங்க. நீங்கள் இந்த புக்கை வாசிப்பு செய்கிற டைமில் பேரை ஒழுங்காக பார்க்காம அதை பார்க்காம இதை பார்க்காம இப்படியும் இந்த தகவல் நம்ம வெளியே வந்துடும்னு சொல்லி இது வைட்டீங்க. மறுப்புன்னு சொல்லணும் என்ற அடிப்படையில் இங்கே சொல்லிக்கிறீங்களே தவிர இது ஒரு மறுப்பு அல்ல. ஏன்னா வரலாற்றில் படித்தவங்க சிம்பிளாக நான் இப்போ சொன்னது மீசானுல் இஅ்திதாலில் 965 இலக்கத்தில் இந்த ஈசா இப்னு அதாவது யஹ்யா இப்னு உபைதுல்லா பற்றி வராரு. அவர் பொய்யர் தானா? அவர் பொய்யர் தாண்டு ஒத்துக்கல்றாரு, அவர் பொய்யர் தான். ஆனால் அவரில் இந்த இடத்துல விடுபட்டவர் அப்படி என்று சொல்லி சொல்கிறார். சரி, இவர் இப்போ நம்ம சொல்லிட்டோம் இவர் தான் அப்படி என்று சொல்லி. அப்போ எனவே 3வது சப்ஜெக்டும் என்ன,
இது ஒன்று கொண்டு முரண் இல்லை, எல்லாம் ஒரு ஆளை பற்றிய தகவல் தான். உங்கள்கிட்ட அவர் வேறு மாதிரி தகவலாக வச்சுக்கிறார். இவர் தைமி தான், இவர் மதீனாவுடைய அசலை கொண்டவர் தான், இவருடைய பேர் என்ன இஸ்மாயில் இப்னு யஹ்யா இப்னு உபைதுல்லா தான் என்றதெல்லாம் நான் என்ன செஞ்சுட்டேன் உங்களுக்கு தெளிவாக இந்த இடத்துல நான் இப்போ சொல்லிட்டேன். இப்போ இது ஒரு பகுதி. இப்போ அடுத்தது புத்தகத்தில் இருந்தால் அப்படியே அச்சொட்டா வைக்கணும்ன்றதுக்கும் பதில் சொல்லிட்டேன். புத்தகத்தில் அச்சொட்டா வைக்கணும்னா அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்லி இவ்வளவுக்கும் தாண்டி சரியா. இப்போ இந்த தகவல்களோடு நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால் இப்னு அபி ஹாத்தம் மஹமூத் கேட்டார், மஹமூத் சொன்னார் என் பாட்டனார்ட புத்தகத்தில் இதில் விடுபட்டவர் இஸ்மாயில் இப்னு யஹ்யா இப்னு உபைதுல்லான்னு சொன்னார். எவ்வளோ தெளிவாக இருக்கு. சாலிஹ் இப்னு முகமது ஜஸரா சொன்னார் என் பாட்டனார்ட புத்தகத்தில் இப்படி இருக்குது, இஸ்மாயில் இப்னு யஹ்யா விடுபட்டுகிறான்னு சொன்னார். என்ன மிச்சம் தெளிவாகவே என்ன செய்யுது அதில் வருது. எனவே இது ஒரு வாதமாக நீங்கள் வச்சிருக்க வேண்டிய அவசியம் உண்டு, இதில் இல்லை. இது ஒரு பகுதி. அடுத்தது தத்லீஸை மறுக்கிறதுக்கு மௌலவி பிஜி அவர்கள் என்ன செய்கிறாருன்னா சில அறிவிப்புகளை கொண்டு வரார். இப்போ இதெல்லாம் இல்லை ஹத்ததனான்னு வந்திருக்கின்றார். ஹத்ததனாண்டும் வந்திருக்கு. அதை தான் நான் நேரத்தோட சொன்னேன். நீங்கள் அதை சொல்ல முந்து மிச்சம் கவனமாயிருங்க. அது ஒரு அதில் சின்ன ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதில் நீங்கள் அவசரப்பட்டு என்ன செஞ்சிட வேண்டாம், அதை சொல்லிவிட வேண்டாம் என்று சொன்னேன். அது என்ன தகவல்ண்டா, தாரீகுல் மதீனால இப்னு ஷப்பா அவருடைய உமர் இப்னு ஷப்பா அவர் 262 பிறந்தவர். இவரும் 262 பிறந்தவர். விளங்கிட்டா? இவர் எத்தனை மணி பிறந்தவர்? 262 மௌத்தாயினவர். இப்போ மௌத்தாயின பாட்டியெல்லாம் பாருங்கள். இந்த அறிவிப்பை தட்டினதெல்லாம் என்னென்னா அதே கால பகுதியில் உள்ளவங்க. இப்னு ஷப்பா 262 மௌத்தார், மஹமூத் 268 மௌத்தார், புகாரியா 258 மௌத்தார், முகமது இப்னு ஹிதுலி 258 என்ன செய்கிறார் மௌத்தார். பெரும் அறிஞர்கள் எல்லாம் அத்தே சேம் கால பகுதியில் இப்னு ஷப்பாடத்தை கொண்டு வந்து என்ன செய்கிறாருண்டா அதில் ஹத்ததனான்ற ஒரு இடத்துல வருது. இந்த முகமது இப்னு ஈசாவுக்கும் இப்னு அபீதுக்கும் இடையில் எனக்கு அறிவிச்சார்ன்றது இல்லைன்றதான சப்ஜெக்ட். எனக்கு அறிவித்தார்ன்றது இல்லைன்றதான் சப்ஜெக்ட். அதில் அன் வந்திக்கிற சப்ஜெக்ட். ஆனால் இப்னு ஷப்பாட தாரீகுல் மதீனால ஹத்ததனா எனக்கு அறிவித்தார் அப்படி என்று சொல்லி வருது அப்படி என்றார். வருதுன்னு சொல்லிட்டு கீழே குழப்பிக்கிறார் பிஜே. வருதுதான் அதில் அப்படி வருது என்று சொல்லிட்டு எப்படி குழப்பிக்கிறான்னு பாருங்கள். கூடிய அவங்க சொல்கிறாங்க அந்த வாசகத்தை இது இருக்குது. இதில் என்ன வருதுன்னு கேட்டால் இந்த ஹதீஸில் சரி இந்த ஹதீஸை சுதுல் காபாவில் இருக்கா. சரி இதில் என்ன வருதுன்னு கேட்டால் இவர் சனதை கரெக்டாக அறிவிச்சிட்டு கீழே ஒரு நோட்டு, இந்த நோட்டு எனக்கு அவர் எழுதுனதா வேறு யார் எழுதுனாங்களும் தெரியலை. சமயத்தில் நூலுக்கு கீழே ஒரு நோட் இருக்குது, அவர் எழுதினதா வேறு யார் எழுதினதான்னு தெரியலைன்றார். இதுக்கு என்ன காரணம்ன்றதை பாருங்கள். அதாவது ஹத்ததனான்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கு பிரிண்டிங்கில். சரியா? கீழே ஒரு நோட் வருது, அந்த புத்தக தொடர்ச்சியில் நோட் ஒன்று வருது. அந்த நோட் எழுதுறதும் நூலாசிரியர் தான். சரியா? நூலாசிரியர் தான் அந்த நோட்டையும் என்ன செய்கிறார் எழுதுகிறாரு. ஆனால் அவருக்கு மௌலவி பிஜேக்கு குழப்பமாகிறதுக்கு காரணம் இருக்கு. ஏண்டா பிரிண்டில் அப்படி இருந்தால் இந்த நோட்டை எழுதலாம், புத்தகத்தில் அப்படி இருந்தால் இந்த நோட்டை எழுதலாம். அதனால் அவர் என்ன சொல்கிறார், இந்த நோட்டு ஆசிரியர் எழுதினாரா அல்லது இந்த புத்தகத்தை பிரிண்ட் பண்ணவங்க எழுதினாங்கன்னு தெரியலை அப்படின்றார். கூடிய அவங்க சொல்கிறாங்க அந்த வாசகத்தை இது இருக்குது. இதில் என்ன வருதுன்னு கேட்டால் இந்த ஹதீஸில் சரி இந்த ஹதீஸை சுதுல் காபாவில் இருக்கா. சரி இதில் என்ன வருதுன்னு கேட்டால் இவர் சனதை கரெக்டாக அறிவிச்சிட்டு கீழே ஒரு நோட்டு, இந்த நோட்டு எனக்கு அவர் எழுதுனதா வேறு யார் எழுதுனாங்களும் தெரியலை. சமயத்தில் நூலுக்கு கீழே நோட் எழுதுவாங்கள்ல, அவர் எழுதின மாதிரி தான் கிதாபில் வருது. ஆனால் அந்த கருத்தை பார்க்கும்போது அவருக்கு யாரோ வேறவங்க எழுதின நோட் மாதிரி தான் தெரிகிறது. அவர் எழுதினான்னு வச்சுக்கிட்டாலும் கூட இதை வச்சுக்கிட்டு சொல்லுவாங்க, என்ன செய்வாங்கன்னா இந்த ஹதீஸை போட்டுட்டு ஹாதா ஹதீஸுன் கசிரு தஹ்லீத், நிறைய குழப்பமுள்ள ஒரு ஹதீஸாக இருக்கிறது. முன்குருள் இஸ்னாதே மறுக்கப்படுற இஸ்னாதாக இருக்கிறது. லா யோரஃபு சாஹிபு உள்ளதி ரவாஹு அனிபன் அபீதீப், இப்னுதீப் வழியாக அறிவிக்கிற ஆள் யார் என்று அறியப்படவில்லை. இப்னுதீபை பொறுத்த வரைக்கும் அவர் கரெக்டான ஆள் தான், இப்னுதீபிட்ட அறிவிக்கிற ஆள் யாருன்னு தெரியலை அப்படின்ற ஒரு வாசகத்தோடு இது முடிகிறது. இதை வச்சுக்கிட்டு இந்த ஹதீஸை ஓச்சு காட்ட நினைப்பாங்க சில ஆளுங்க. இது அந்த நூலாசிரியர் இப்னு ஷப்பாவே எழுதியிருக்காரான்னு நமக்கு தெரியலை, யார் எழுதியிருக்காருன்னு. அது ஷரஹில் யாராக எழுதி விட்டாங்களான்னு தெரியலை. எதுவாக இருந்தாலும்
அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டாங்க பாருங்கள். அந்த ஹதீஸுடைய வாசகத்தை வாசிக்கிறேன். அந்த என்னன்னா இப்னு அபி இந்த தாரிகுல் மதீனால 2 இடத்துல இந்த அறிவிப்பு வருது இல்லைங்கட்டா. 2 இடத்துல இந்த அறிவிப்பு வருது. ஒரு இடத்துல அறிஞர்கள் எப்படி விமர்சிக்கிறாங்களோ சேம் இஸ்னாதோட அதே மாதிரி வருது. என்ன ஹத்ததனா இல்லாமல், எங்களுக்கு சொன்னார் என்ற அந்த வார்த்தை இல்லாமல் பிரிண்டில் வருது. அதே சப்ஜெக்ட் தான் இந்த பின்பக்கத்தில் என்னது ஹத்ததனாவோட வருது. விளங்கிட்டா, எங்களுக்கு சொன்னார்ன்ற வார்த்தையோடு வருது. அந்த வார்த்தைக்கு கீழே தான், அதாவது இவர் யார், இந்த இப்னு ஷப்பா நூலாசிரியர் என்ன செய்கிறார், நூலாசிரியர் 260 மௌத்தாயினவர், அவர் எழுதுகிறார் என்னன்னு சொன்னால் வஹாதா ஹதீதுன் கசீரு தஹ்லீத். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த செய்தி 2 இடத்துல வருது. 2363வது இலக்கத்தில் வாரத்தில் ஹத்தசனான்னு வருது, எங்களுக்கு அறிவித்தார்னு வருது. அதுக்கு கீழே தான் இந்த குறிப்பை அவர் எழுதுகிறார். அதே அறிவிப்பு கொஞ்சம் முன்னால் என்ன செய்யுது, ருஜுவாக அதாவது மிஸ்ர் வாசிகள் திரும்பி போகிற டைம் அப்படின்னு சொல்கிறது கீழே வருது. அதில் சரியாக இந்த ஹத்தசனா இல்லாமல் எல்லா அறிஞர்களும் விமர்சித்த மாதிரியே என்ன செய்யுது வருது. இப்போது இதுக்கு கீழே இந்த ஹத்தசனா வாரத்துக்கு கீழே இந்த அதாவது இப்னு ஷப்பா குறிப்பு எழுதுகிறாரு. இமாம் அவர் தான் எழுதுகிறார், இவர் தெரியான்றார் தானே, அடி குறிப்பெல்லாம் இல்லை, இமாம்ட குறிப்பது சரியா. வஹாதா ஹதீதுன் கசீரு தஹ்லீத். நான் வந்து அந்த கையெழுத்து பிரதிகள் 3 இருக்குது, அது 3 டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன் சரியா. இதனுடைய 3 கையெழுத்து பிரதிகள் இருக்குது, 3 டவுன்லோட் பண்ணி. இது வந்து 3 பிரிண்ட்டும் வந்துச்சு, இதுக்கு 3 பிரிண்ட்டும் என்ன செஞ்சது வந்துச்சு. இந்த பிரிண்ட்டுகள் எல்லாமே குழப்பம், அப்துல்லா துவைஸ்லேயும் குழப்பம், நிறைய பிழை இருக்குது இந்த பிரிண்ட்ல சரியா, பிழைகள் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த ஹத்ததனா முகமது இப்னு ஈசா இப்னு சுமை அவர் சொல்கிறாரு, எனக்கு இப்னு அபி தீப் சொன்னார். ஆனால் அப்படியெல்லாம் அறிவிப்பு எல்லா இடங்களிலும் அறிவிப்பு எப்படி வருது, இப்னு அபி தீப் வழியாக. இவர புத்தகத்திலேயும் முன்பக்கத்தில் என்ன செய்யுது, இப்னு அபி தீப் வழியாகன்னு வருது. இங்கே எனக்கு சொன்னார்னு பதிவு செய்யப்பட்டீங்க. இப்போ குறிப்பை பாருங்கள், இந்த எனக்கு சொன்னார்னு இல்லைன்னு நினச்சிக்கிட்டு குறிப்பை பாருங்கள். எப்படி குறிப்பு தெரியுமா, வஹாதா ஹதீதுன் கசீரு தஹ்லீத். இது நிறைய குழப்பமுள்ள ஒரு ஹதீஸ், முன்கருள் இஸ்னாத், நிராகரிக்கப்பட வேண்டிய ஒரு இஸ்னாத். இது ஆசிரியர் பதிவு செய்கிறார் சரியா. லா யுரஃபு சாஹிபுல்லதி ரவாஹு அன் இப்னு அபி தீப். இப்னு அபி தீப் வழியாக அறிவித்தவர் யார் என்று தெரியவில்லை. எனக்கு அறிவித்தார் என்று சொன்னால் எப்படி அதை சொல்லுவார் சரியா. அப்போவே நீங்கள் விளங்கப்படாதா, பிரிண்டிங்கில் என்னமோ நடந்தீங்கன்னு. ஹத்ததனியில் ஒரு குழப்பமிக்கு, இவ்வளவு அறிஞர்கள் அங்கே நீங்கள் ஹத்ததனி வரலைன்றாங்க, ஹத்ததனாண்டு வரலைன்றாங்க. ஆசிரியரே என்ன செஞ்சுக்கார் இன்னொரு இடத்துல, அதே இதில் இதே சப்ஜெக்டை ஹத்ததனி இல்லாமல் என்ன செஞ்சுக்கிறாரு, பதிவு செஞ்சுக்கிறாரு. ஆசிரியர் கீழே குறிப்பு வேற போடுறாரு, அறிவிச்சால் தெரியாண்டு. அப்போவே விளங்கணும் மேலுக்கு என்னமோ மிஸ்டேக் என்ன செஞ்சு நடந்துக்குது, அறிச்ச குறிப்பு தெரியாது. லா யோரஃபு சாஹிபு உள்ளதி ரவாஹு அன் இப்னு அபி தீபின். இப்னு அபி தீப் வழியாக யார் அறிவிச்சார்னு தெரியவில்லை. அம்மா இப்னு அபி தீபின் மொமன் ஃபௌஃபு அக்குவி. அதுக்கு மேலே உள்ளவங்களாம் சரியாக இருந்தாலும் அவர்கிட்ட அறிவிச்சது யாருன்னு தெரியாது, அதனால் இந்த ஆள் தான் பிரச்சனை என்ன மாதிரி அவர் சொல்லி முடிக்கிறார். இப்போ நான் என்ன கேட்குறேன்டா, இது உங்களுக்கு பிரிண்டிங் மிஸ்டேக்னு இதை விட விளங்கலை, நீங்கள் தடுமாறுனீங்க. இது அடிக்குறிப்பு போட்டவங்க போட்டதா அல்லது என்ன, இஸ்னாதெல்லாம் சரியாக தான் வந்திருக்குது, அடிக்குறிப்பு இதோட முரண்படுது. அப்போ நூலாசிரியர் தெளிவாக ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறாருன்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கொள்ளணும், இந்த இடத்துல ஹத்ததனியில் பிழை நடந்திருக்குது. ஒன்றில் ராவிகளுடைய பிழை அல்லது கையெழுத்து பிரதியில் வந்த பிழை, அந்த நுஸ்கா பிரிண்ட் பண்ணவங்களோட பிழை, ஏதாவது ஒரு பிழை என்ன செய்யும் நடந்திருக்குது என்று நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். அப்படி தெரியாமல் ஏண்டா இதே அறிவிப்பாளர் வரிசை அதே புத்தகத்தில் கொஞ்சம் முந்தி என்ன செய்யுது சரியான அந்த இதோடு என்ன செஞ்சு பதிவு செய்யப்பட்டிருக்கு, நீங்கள் பார்க்கலாம். அதாவது மிஸ்ர்வாசிகள் திரும்பி போகின்ற நேரம் அப்படி என்று சொல்கிறது கீழே பதிவு செஞ்சிருக்கு. இந்த தாரிகுல் மதீனால இந்த இடத்துல இந்த ஹத்ததனி என்ற வார்த்தை தவறுதலாக இடம்பெற்றது. அதனால தான் ஆசிரியர் அடிக்குறிப்பு அதுக்கு முரணாகிக்குது. அடிக்குறிப்பில் சொல்கிறாரு அறிவிச்சால் தெரியாண்டு, அறிவிச்சால் தெரியாண்டு எப்படி சொல்கிறேன், அறிவிச்சால் தான் பதிவு செய்யப்பட்டிருக்குது, அப்படி தான் விழுந்த ஆளை தெரியான்றார். இத்தனைக்கு இவர் 260 மரணித்தவர், அதே ஏக காலத்தில் மரணித்தவர் வழங்கிட்டா. அப்போ இது நிராகரிக்கப்பட வேண்டிய இஸ்னாத், இது வந்து குழப்பம் உள்ளதுன்னு பதிவு செஞ்ச நூலாசிரியர் சொல்கிறத இது அடிக்குறிப்பா விளக்கு எழுதினவங்க போட்டதா அப்படின்னு எனக்கு என்ன விளைஞ்சுண்டா, உங்களுக்கு தாரிகுல் மதீனா வந்து பரிச்சயம் இல்லையோ என்ற ஒரு சந்தேகம் எனக்கு என்ன செஞ்சுது வந்துச்சு. எனக்கு பல இடங்களில் உங்களுக்கு அந்த நூலை பற்றியான சந்தேகம் எனக்கு உள்ளத்தில் என்ன செஞ்சு வந்தது, பரிச்சயமின்மையா அப்படின்ட்டு. அப்போ இது வந்து மிகப்பெரிய ஒரு பிழை. நீங்கள் சொன்னது அது ஆசிரியர் குறிப்பு தான், அது புத்தகத்துக்குள்ளே வந்திருக்கேன் நீங்களும் சொல்கிறீங்க, அடிக்குறிப்பில் வரலை, புத்தகத்துக்குள்ளே வந்திருக்காது. அதனால் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது. அந்த இதை வச்சு புரிஞ்சுக்கோங்க, இஸ்னாதில் வந்து எழுத்தருடைய அல்லது அறிவிச்ச அறிவிப்பாளருடைய அல்லது
பிரிண்ட் பண்ணவனுடைய பிரச்சனைகளில் உண்டு இது. அதனால தான் அடிக்குறிப்பு நூலாசிரியர் அறிவிப்புக்கு மாற்றமாக்கி அதே நூலாசிரியர் கொஞ்சம் முந்தி இந்த அறிவிப்பால் வரிசையை இதே சப்ஜெக்டை அழகான முறையில் என்ன செஞ்சார், பதிவு செஞ்சுருந்தார். அண்ட் இதோட அடுத்தது இவ்வளோ அறிஞர்கள் அண்ணண்டு வரலன்னு தெளிவாக சொல்கிறாங்களே, இவ்வளோ பேர் அண்ணண்டு வரல, அந்த ஹத்ததனா எங்களுக்கு சொன்னார்னு வரலன்னு மிச்சம் தெளிவாக சொல்கிறாங்க. அதே உங்களுக்கு போதாதா? இது அப்படி இடம்பெறவில்லைன்னு. அதனால் இது ஒரு பிரச்சனையான ஒரு சப்ஜெக்ட். அடுத்தது மௌலியர்கள் என்ன இன்னொன்று சொல்கிறாருண்டா, அதாவது இதை பாருங்கள், இன்னொரு இடத்துல ஹத்ததனாண்டு வந்திருக்குதான். சரியா, நான் அதை பயான்லேயே சொல்லிட்டு போனேன். அந்த இடத்துல ஹத்ததனாண்டு தான் வந்திருக்குது, அந்த இடத்துல ஹத்ததனாண்டு தான் வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு போனேன். அதை அவதானிக்கலை. ஆனால் இந்த ஹத்ததனாவை நாங்கள் சொல்கிறோமா முகமது இப்னு ஈசா வந்து இப்னு அபீ தீப்ட்ட படிக்கலேண்டா சொல்கிறோம்? அப்படி சொல்லலை. முகமது இப்னு ஈசா வந்து இப்னு அபீ தீப்ட்ட படித்தவர் தான், அவர்கிட்ட நிறைய செய்திகளை கேட்டவர் தான். எனவே அவர் வந்து அண்ணன் சொன்னாலும் சரியாக தான் இருக்கணும், எனக்கு சொன்னார்னு சொன்னாலும் சரியாக தான் இருக்கணும், நான் கேட்டேன்னு சொன்னாலும் சரியாக தான் இருக்கணும். ஆனால் இவர் தத்லீஸ் செய்கிறவர், இடையில விட்டு அறிவிப்பார். அப்படி இருக்கிற டைமில் அண்ணன் சொன்னால் என்ன செய்யலாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. நேரடியாக கேட்டார்னா நேரடியாக கேட்டேன்னு சொல்லுவார், படித்தவர் தானே. அவர் நேரடியாக கேட்டேன்னு சொன்னார், அறிவிப்புகள் நாங்களும் ஏற்றுக்கொள்வோம். இவர் என்ன செய்கிறார், வேறொரு செய்தியில் நேரடியாக கேட்டார்னு சொல்கிறத கொண்டு வந்து ஆதாரம் காட்டுறாரு. ஆனால் அந்த வேறொரு செய்தியை அலிரலோட பயானில் சொல்லலை, வேறொரு செய்தியை அலிரோட பயானில் சொல்லலை. சொல்லி இருக்க எவ்வளோ நலவுன்னு பாருங்கள். இப்போ நான் அந்த செய்தியே சொல்கிறேன் உங்களுக்கு. அதுதான் ஆய்வா. அதனால் வந்து என்ன ஆச்சுன்னா இது ஒரு விஷயமாச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த 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 ஹதீஸ் அல்ல, வேறு ஹதீஸ் என்னதுன்னு கேட்டால், அந்த உஸ்மான் ரலியல்லாஹு கொலைக்கு பிறகு இந்த ஆட்சி அலி பொறுப்பேற்பார்ல, அதை சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் வருகிறது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், இந்த ஒரு அறிவிப்பில் வேறொரு அறிவிப்பில் ஆட்சி அலி பொறுப்பெடுப்பார், அதில் ஒரு செய்தி வருதான், அதில் ஹத்ததனா வருது. நாங்களும் சொல்கிறோம் வருது, நான் வந்து சொல்லிட்டு போனேன். சரியா, ஆனால் அந்த செய்தி என்னன்னு சொல்லலை. அந்த செய்தியை நான் பயானில் பண்ணிக்கிறேன், அந்த செய்தி நான் பயானில் பண்ணிக்கிறேன். நான் இதை பண்ணலை, இந்த ஹத்ததனா இல்லாத நான் பண்ணதில்லை. ஹத்ததனா உள்ளதை நான் என்ன செஞ்சுக்கிறேன், பண்ணிக்கிறேன். ஆனால் பிஜே ஹத்ததனா உள்ளத்தை என்ன செய்யலை, பண்ணலை, இல்லாத பண்ணார். ஹத்ததனா உள்ளத்தை பண்ணினா என்னன்னு நான் இப்போ மொழிபெயர்த்து காட்டுறேன். அது சுதுல் காபாவில் வந்து எழுதியிருக்கிறாங்க. அதில் என்ன வருதுன்றா, ஹத்தசனா முகமது ஈசா இப்னு காசிம் இப்னு சுமைல் குறைஷி, ஹத்தசனா முகமது இப்னு அப்துர் ரஹ்மான் இப்னு அபீ தீப். அந்த உஸ்மானுடைய கொலை தான், கொலைக்கு பிந்தி நடந்த ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தில் உள்ள ஒரு ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், முகமது ஈசா என்பவர் சொல்லுகிறார், எனக்கு முகமது இப்னு அப்துர் ரஹ்மான் இப்னு அபீ தீப் அறிவித்தார். ஹத்தசனான்ட்டே வந்துருச்சு, எனக்கு அறிவித்தார்னு வருது. அந்த ஹதீஸுக்கு வரல. ஆனால் அதனுடைய அது மாதிரியான தொடர்ச்சி செய்தி, அதாவது இறந்தது கொல்லப்பட்டதுக்கு பிறகு ஆட்சியை பற்றி பேசுகிறதும் அதே சனதில் தான் வருகிறது. அதே ஹிஷாம் இப்னு அம்மார் தான் வர்றாரு. அந்த ஹிஷாம் இப்னு அம்மார்லேருந்து முகமது ஈசா வர்றாரு. அவர் வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஹத்தசனா முகமது இப்னு அப்துர் ரஹ்மான் இப்னு அபீ தீப் எனக்கு அறிவித்தாருங்கிறார். எனக்குன்னு இல்லைன்னு தான் உங்களுக்கு பஞ்சாயத்து, எனக்குன்னு இவருக்கு தேவையில்லை. இவர் தத்லீஸ் பண்ணுற ஆளே கிடையாது. தத்லீஸ் பண்ணுற ஒரு ஆளுக்கு தான் எனக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. இவர் சரி போகிறா என்ன தத்லீஸ் பண்ணுறாரே கிடையாதுன்னு சொல்லி ஹத்தசனாண்டே வந்திருக்கின்றார். இங்கே இந்த இப்னு அபீ தீப்ன்றது முகமது பின் அப்துர் ரஹ்மான் இப்னு அபீ தீப்னு வந்திருக்கு. நானும் மௌலவி பிஜே மாதிரி வாதிக்கிறவராக இருந்தால் என்ன ஒரு இடத்துல இப்னு அபீ தீப்னு வருது, இன்னொரு இடத்துல முகமது பின் அப்துர் ரஹ்மான் இப்னு அபீ தீப்னு வருதுன்னு சொல்லி அவர் தான் இவர் தெரியும் உங்களுக்கு. சரியா, ரைட். இந்த ஹத்தசனா வந்த பாருங்கள், நான் எதுக்கு ஹத்தசனா இல்லை, அது தத்லீஸ் செய்கிறவர், அது பலகீனமானதுன்னு நான் சொல்கிறேன். வேறொரு அறிவிப்பை கொண்டு வந்து காட்டி, இந்த ஒரு அறிவிப்பு இல்லை தான், அது வேறொரு அறிவிப்பு தான், ஆனால் வந்துட்டா இல்லையான்னு கேட்குறாரு. இது வாதமா? இது நாங்கள் எதுக்கு ஹத்தசனா கேட்குறோம்? எந்த செய்தியில் அலிலாலை பற்றி அவதூறுகள் வர மாதிரி வந்திருக்குதோ, அந்த செய்தியில் வர செய்திகளும் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அது வந்திருக்குதோ அந்த செய்தியை பற்றி பேசிட்டு இருந்தால் வேறொரு அறிவிப்பில் வேறொரு செய்திக்கு வருது என்றார். இதனுடைய எண்டிங் அது, அதனால் வருதுன்ற. அது எப்படி? அது சப்ஜெக்ட் இருக்கணுமா இல்லையா? அதில் என்ன தகவல் சொல்லப்படுறோம் அந்த தகவல் இருக்கணுமா இல்லையா? அதில் என்ன வருதுன்னு பாருங்கள். இப்போ இந்த ஹத்தசனா வந்த இடமைக்கு தான் அதில் என்ன வருதுன்னு பாருங்கள். இன்னும் உங்களுக்கு அது மற்றது இருட்டடி பண்ணுறது கன்ஃபார்ம் ஆயிரும். எப்படின்னா, கால லம்மா குத்தில உஸ்மான், சயீத் இப்னு முஸைப் சொல்கிறார், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்ட பொழுது ஜா அன்னாசு குல்லுஹும் இலா அலியின் யுஹ்ரஊன அஸ்ஹாபு முஹம்மதின் வகைருஹும். உஸ்மான் கொல்லப்பட்ட உடனே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்களும் மற்ற மனிதர்களும் எல்லோரும் அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் விரைந்து வந்தார்கள். எல்லாரும் யார்? அஸ்ஹாபு முஹம்மத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் அனைவரும் மற்ற மக்களும் எல்லாம் யார்ட்டோடி வந்தாங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. குல்லுஹும் யகூல், எல்லோரும் சொல்லி கொண்டு வந்தார்கள், அமீருல் முஃமினீன் அலி, அமீருல் முஃமினீன் அலி. அலி வந்து அமீருல், இப்போ அடுத்தது அமீருல் முஃமினீன்.
ஹலீஃபா இல்லாமல் ஒரு நாள் இருக்க மாட்டாங்க. சஹாபாக்கள் ஹலீஃபா அமீருல் முஃமினீன் இருக்கணும். அதுதான் உடனுக்குடன் பையத் செஞ்சதுக்கு காரணம். அமீருல் முஃமினீன் இல்லாமல் அவங்க இருக்க மாட்டாங்க. அமீருல் முஃமினீன் இருக்கணும். முஸ்லீம் சமுதாயம் சக்தியிலேக்கு பலத்தில் இருக்கின்றதுனால் அமீருல் முஃமினீன் அது இது ஜமாத்துல் முஸ்லிமீன் குரு வேறு மாதிரி விளங்கிட்டா. அமீர் இல்லாமல் அது பலமாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் அமீருல் முஃமினீன் என்ன செய்யணும், கரெக்டாக இருக்கணும். அமீருல் முஃமினீன் அலி ஹத்தா தஹலு அலைஹி தார், அவரோட வீட்டுக்குள்ளே வந்து எல்லாரும் நுழைகிறாங்க. ஃபகாலு நுபாயுக்க ஃபமுத்தயதக், உங்களோட கையை நீட்டுக்க நாங்கள் பைய செய்ய போகிறோம். ஃபஅன்த அஹக்கு பிஹா, நீங்கள் தான் மிகவும் தகுதியானவர்கள். சொல்கிறது யார்? இப்போ டோட்டல் சஹாபாக்களும் அடுத்து யார்? மதீனாவாசிகளும். பிஜே என்ன சொன்னார்? மௌலவி பிஜே அவர்கள் அந்த ஹவாரிஜ் கூட்டம் தான் இவருக்கு என்ன செஞ்சது, பையத் செஞ்சது. அதுக்கு எதிரான அறிவிப்பு இது. அதுதான் ஹத்தனா வருது. சரியா? டோட்டல் நபித்தோழர்களும் வந்து என்ன செய்யாங்க, உங்களுக்கு பையத் செய்யணும். அலிரதி இல்லாங்க ஆசை பிடிச்சவராக இருந்தான்னு சொன்னீங்க. அதில் என்ன வருதுன்னா லைசதாக்க இலைக்கும், அந்த முடிவெடுக்கிற உரிமை உங்களுக்கு இல்லை. அலிரதில்லாங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு பையத் செய்யுங்கன்னு சொன்னாலும் அந்த முடிவை சொல்கிற உரிமை உங்களுக்கு என்ன இல்லை. வ இன்னமா தாக்க இலா அஹ்லி பத்ரின், பத்ரில் கலந்து கொண்டவங்க தான் அந்த முடிவு எடுக்கணும்ன்றார் அலிரதில்லாங்க. இதான் அந்த அறிவிப்பு, ஹத்தனா வார அறிவிப்பு. சரியா? பத்ரில் கலந்து கொண்டவங்க தான் அந்த முடிவு எடுக்கணும். ஃபமன் ரதிய பிஹி அஹ்லு பத்ரின் ஃபஹுவ ஹலீஃபா, பத்ர்வாசிகள் யாரையெல்லாம் ஹலீஃபாண்டு யாரை ஹலீஃபாண்டு பொருந்திக் கொள்கிறார்களோ அவர் தான் ஹலீஃபா. பத்ர்வாசிகள் பொருந்து கொள்ள வேண்டிய இல்லைன்னா ஃபலம் யபக அஹதுன் இல்லா அத்தா அலியன், பத்ர்வாசிகள் பொருந்திக் கொள்ளலைன்னா அவர் ஹலீஃபா இல்லை. யார் பொருந்திக் கொள்ளணும்? பத்ரில் கலந்து கொண்டவங்க. பத்ர்வாசிகளில் ஒருவர் விடாமல் அனைவரும் அலி ரலியல்லாஹு இடத்துல வந்தார்கள். பத்ர்வாசிகள் ஒருவர் விடாமல் அனைவரும் அலி ரலியல்லாஹு இடத்துல வந்தார்கள். ஃபகாலு, சொன்னார்கள், மானரா அஹதன் அஹக்க பிஹா மின்க், உங்களை விட இதுக்கு தகுதியானவன் வேறு யாரை நாங்கள் காணல. இப்போ சொன்னது யார்? நபித்தோழர்கள் வந்துட்டாங்க, மதீனாவாசிகள் வந்துட்டாங்க. அவங்கள ரிஜெக்ட் பண்ணுற அலி இல்லை, பத்ர்வாசிகள் வரணும். பத்ர்வாசி எல்லாரும் வந்துட்டாங்க. சரியா? உங்களை விட தகுதியானவன் காணல. ஃபமுத்த எதக்க நுபாயோக், உங்களோட கையை நீட்டுக்கு நான் பைய செய்யணும். ஃபகால, அப்பையும் அலிரலாங்க சொல்கிறாங்க, ஐன தல்ஹா வ ஜுபைர், தல்ஹா ஜுபைருமுங்க நன்மாராய கூறப்பட்டது 10 பேர், அவங்க 2 பேரும் காணமே. ஐன தல்ஹா வ ஜுபைர். ஃபகான அவ்வள மன் பாயாஹு தல்ஹா பிலிசானிஹி வ சஅதுன் பியதிஹி. அப்போ முதலாவது பையத்து செஞ்சவர் தல்ஹா, அவர் வாயாள மொழிந்தார். அவர் வாயாள மொழிந்து என்ன செஞ்சார்? பையத்து செஞ்சார். வ சஅதுன் பியதிஹி, சஅத் இப்னு வக்காஸ் கையை நீட்டி என்ன செஞ்சார்? பையத்து செய்தார். ஃபலம்மா ரஆ அலியுன் தாலிக, முதலா பையத் தல்ஹா, ரெண்டாவது பையத் சஅத் இப்னு அபி வக்காஸ். பத்ர்வாசியெல்லாம் இருக்கிறாங்க, மதீனாவுடைய தோழர்கள்லாம் இருக்கிறாங்க. இதை அலி ரலியல்லாஹு கண்ட பிறகுதான் ஹரஜ இலல் மஸ்ஜித், மஸ்ஜித் நபவிக்கு வராரு. ஃபஸஇதல் மிம்பர், வீட்டுக்குள்ளே மிம்பரில் ஏறுறார், மதீனா பள்ளியில் மிம்பரில் ஏறுறாரு. ஃபகான அவ்வள மன் சஇத இலைஹி ஃபபாயஅஹு தல்ஹா. அப்போ எனவே அதுக்கு பிறகு முதலாவது ஏறினவர் யார்? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான். ஏறி ஃபபாயஅஹு தல்ஹா, தல்ஹா பையத்து செய்கிறாரு. வபாயஅஹு ஜுபைர், ஜுபைர் பையத்து செய்கிறார். அஸ்ஹாபுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியுடைய தோழர்கள் பையத் செய்கிறாங்க. வரதிய அன்ஹும் அஜ்மஈன், அனைவரும் பையத் செய்தார்கள். செய்தி முடிஞ்சு. சையத் இப்னு முஸைப் செய்தி என்ன முடிஞ்சுது? ஹத்தனா வருது. இப்போ என்னத்துக்கு பிஜேபி சொன்னார்? எதுக்கு சொன்னான்னு விளங்கல. இந்த செய்தி நீ உங்களோட பயானில் சொன்னீங்களா, உங்களோட அறிவிப்பில் சொன்னீங்களா, உங்களோட அலிரலாவோட வகுப்பில் சொன்னீங்களா? இது சொல்லலை. எவ்வளோ விரிவாக சொன்னீங்க. அலிரலாவோட பேரெல்லாம் என்னது, பிறந்த டேட் எல்லாமே லைஃப் ஆக்கினீங்க. விளங்கிட்டா? லைஃப் தான். ஆனால் வரலாற்றில் அவர் எப்போ பிறந்தாருன்றதை ஒரு லைவ் சை பார்த்து பேசுனீங்க. அது இது பிறந்தது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது முதலாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் என்றது ஷியாக்களோட கருத்தான். அதுக்காக வேண்டி முதலாவது ஏற்றுக்கொண்டார் அறிவிப்பெல்லாம் தேடி 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 பலகீனம் பண்ணார். அவ்வளோ தேடி பலகீனம் பண்ணார். 14 வயசில் ஏற்றுக்கொண்டாருன்றதுக்காக வேண்டி. சரியா? பலகீனம் அது உண்மையிலே தேடிக்கவே தேவையில்லை. சரி, தேடி சொல்லிட்டீங்க, நீங்கள் அதே நுணுக்கமாக பார்த்தீங்க. இதில் தேடணுமா இல்லையா? இதில் ஹத்தனாண்டு வந்த அறிவிப்பை உங்களோட பயானில் சொன்னீங்களா? நீங்கள் சொல்லலே, இந்த தகவலை சொல்லலை. அதில் என்ன சொல்கிறாங்க? ஹவாரிஜிகள் போய் என்ன செஞ்சாங்க? அவரை கூட்டிகிட்டு போய் ஹவாரிஜிகள்கிட்ட எடுப்பார் கைப்பிள்ளையாக இருந்தார். எடுப்பார் கைப்பிள்ளையாக இருந்தார். ஹவாரிஜி எடுப்பார் கைப்பிள்ளையாக. இப்போ நீங்கள் நான் சொல்லலை, நீங்கள் தான் சொல்கிறீங்க. அந்த அறிவிப்பு வேறொரு அறிவிப்பு, அதில் ஹத்தனா வருது. அப்போ வந்திருக்கு தானே என்றார். வந்திருக்கு தான் நாங்களும் சொல்கிறோம். அந்த அறிவிப்பு தான் இப்போ எடுத்து சொல்கிறோம். சொல்லுங்களேன், இது சஹியான அறிவிப்பு. இந்த அறிவிப்பில் எப்படி வருது? அஹ்லு பத்ர், பத்ர்வாசிகள் பையத்து செய்யாதவர் ஹலீஃபா இல்லை என்றால் அலிலான தல்ஹா சுபைர். அதுக்கு பிறகு அஷரத்துல் முபஷரா, தல்ஹா சுபைர் எங்கேன்னு கேட்குறாரு. அதுக்கு பிறகு நபித்தோழர்கள் மற்றவங்க எல்லாரும் மதீனா பள்ளியில் அமீருல் முஃமினீன் என்று அத்தனை பேரும் உடன்பட்டு இஜ்மாவான பையத்துன்னு வருது. அப்போ இதுக்கு என்ன செய்கிறது? நாங்கள் அப்படி தான் அலிலோட பையத்தை நம்புகிறோம். வணங்கிட்டா? பையத் செய்தவர்கள் ஹவாரிஜிகளையும் செய்யலாம். ஹவாரிஜிகிட்ட எடுப்பார் கைப்பிள்ளையாக அலிரதுலாம் ஒரு நாள் என்ன செய்யலை. இல்லை அப்படிப்பட்ட மனிதர் மேலே அப்படிப்பட்ட தேவையும் அவருக்கு என்ன செய்யலை, இருக்கவில்லை. எடுத்து நம்ம அலிலோட வரலாற்றில் பேசிக்கிறோம். அப்போ இது என்ன செய்தி? இது தான் சிறந்த ஒரு ஆட்சியாளராக இருப்பதற்காக ஆட்சியை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விரும்பினார்கள்.
தான் சிறப்பாக தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தில் இருக்கிறதுனால அவர்களுடைய பிரச்சாரத்துக்கு ஒரு வலுரிக்கை. அஹ்லுல் பைத்ன்றது ஏன் பலம் என்று நான் பேசிக்கிறேன், வலுரிக்கை. அதனால் நான் இருக்கும்னு நினச்சாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஸ்மானோட மரணத்துக்கு பிறகு வெறுத்த நிலையில் தான் ஹிலாபத்தை சுமந்தார்கள். வெறுத்த நிலையில் தான் என்ன செஞ்சாங்க, ஹிலாபத்தை சுமந்தா போது, எனக்கு இனி ஹிலாபத்து என்ன தேவையில்லைன்னா சுமந்தாங்க. ஆனால் சுமக்கிறதுக்கு அவரை தவிர அந்த இடத்துல தகுதியானவங்க வேறு யாரும் இல்லை. உம்மத்தை பற்றி கவலை உள்ளவன் சில பொழுது இஜால்னி அலா ஹசா இனில் அர்ந்தன்னு சொல்லுவான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களே, என்னைய பொருளாதார மினிஸ்டர் ஆக்குங்கடு, என்னைய வந்து பொருளாதார அமைச்சர் ஆக்குங்கடு, குர்ஆனில் வருது சொல்லுவான். அவனுக்கு சில டைமில் கவலை இருக்கும், நீதியாக நடக்கணும், பதவிக்கு ஆசைப்பட்டாருன்ற அர்த்தம் இல்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இஜால்னி அலா ஹசா இனில் அர்த், என்னை பொருளாதார அமைச்சர் ஆக்குங்க, நான் நல்ல முறையில் பாதுகாப்பேன், பேணி நடந்து கொள்வேன், சமுதாயத்துக்கு நலவு செய்ய நினைக்கல, ஆட்சியை கேட்க பார்ப்பான். அதுலலாம் கெட்ட எண்ணம் வைக்கக்கூடாது. சரியா? அலி ரலியல்லாஹு அன்ஹு கடைசி நேரம் வெறுத்த நிலையில் தான் அவருக்கு என்ன செஞ்சது, ஆட்சி வந்துச்சு. அவருடைய புள்ள தான் ஹசன் ஆட்சியை கொடுத்துட்டு போனார் ரலியல்லாஹு அன்ஹு. விளங்கிட்டா? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டாங்க, ஆட்சிக்காக பேத்து அவர் கொல்லப்படலை. அவர் நினைத்த இந்த சமுதாயத்தில் ஒரு ஹைர் என்ன செய்யணும் நடக்கணும், இந்த சமுதாயத்துடைய தலைமைத்துவம் சிறப்பாக போகணும்னு நினைச்சார். அவர் பிளகண்ட இதுக்கு எதிராக போனார். இதுதான் எங்களோட நம்பிக்கை நபித்தோழர் பற்றி. நீங்கள் அதை கொண்டு போய் ஆட்சிக்கு ஆசைப்பட்டுன்னு சொல்கிறேன்னா அது எப்படி? அப்போ தலைவராக வரவங்களா ஆட்சிக்கு ஆசைப்பட்டவங்களா? அப்படி என்று விளங்குறதே என்ன ஒரு மிக தவறான ஒரு அம்சம் என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த செய்தியை நீங்கள் சொல்லவே இல்லை வரலாற்றில். இதான் ஹத்தத்னான்னு வார செய்தி. இதை நீங்களே சொல்கிறீங்க, இன்னொரு அறிவிப்பில் வருதுன்னு. அந்த அறிவிப்பை சேர்த்து சொல்லிக்கேன். சே அலிலான பேர் எவ்வளோ நல்லெண்ணம் வரும். அதில் பத்ருவாசி இல்லாமல் நான் ஏற்றுக்கல மாட்டேன்றது, பள்ளியில் தான் பைய செய்வேன்னு சொன்னது, வீட்டில் பைய செய்ய மாட்டேன்னு சொன்னது, அவர் அமீருல் மூமின் ஏகமனதாக அங்குள்ள சஹாபாக்களை ஒத்துக்கொண்டது, தல்கா சுபைர் அதில் இருந்தது. அதுக்கு என்ன சொல்கிறது? எனவே இந்த ஹத்தத்னா சப்ஜெக்டை என்ன செஞ்சுட்டேன், இந்த இடத்துல சொல்லிட்டேன். சரி, இப்போ அடுத்த பகுதி என்ன அப்படி என்று சொன்னால், அதாவது இந்த முஹம்மது இப்னு ஈசா இப்னு சுமை வந்து தத்லிஸ் முதல்லிஸ் அப்படி என்று சொல்லி நிரூபணமானது எப்படி தெரியுமா? இஸ்மாயில் இப்னு யஹ்யா இப்னு உபைதுல்லா இருக்கிறார் தானே, இந்த இஸ்மாயில் இப்னு யஹ்யா இப்னு உபைதுல்லா வந்து விழுந்தார்ன்றதான், யார் விடுபட்டார்ன்றதுக்கு தானே. இது இங்கே தேவையே இல்லை. இது எங்கே என்ன தேவையே இல்லை. முதல் சப்ஜெக்ட் அதுதான், மிக பிரதான அதுதான். மஹமூது சொல்லவும் தேவையில்ல. சரியா? அறிஞர்கள் எல்லாம் இவர் தத்லீஸ் உள்ளவர் என்று சொன்னால் போதும். யார் விழுந்தார், எவர் விழுந்தார், என்ன செஞ்சார் என்ற சப்ஜெக்ட் இங்கே தேவையில்லை. சரி, இப்போது இவரை இன்றைய நூற்றாண்டு ஹதீஸ் கலை அறிஞரில் இருந்து முஹம்மது இப்னு ஈசா இப்னு காசிம் இப்னு சுமை வாழ்கிற காலம் வரைக்கும் ஒத்தர் கூட இவரை தத்லீஸ் இல்லைன்னு சொல்லல. எல்லாருமே தத்லீஸ்ன்னு சொல்லிக்கிறான். எல்லாருமே என்ன முதல்லிஸ் 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 முதல்லிஸ்ன்னு சொல்லிக்கிறான். அவர் வாழ்ந்த காலத்தில் உள்ளவர்கள் தான் அதை சொல்ல வேண்டும் என்று பிஜே சொல்லிவிட்டு அதையும் இவங்க ஏமாந்துட்டாங்கன்றார். 11 நூற்றாண்டுகளுக்கு பிறகு மௌலவி பிஜே அவர்கள் இதை கண்டுபிடிச்சி ஏமாந்த விஷயத்தை என்ன செய்கிறாரு சொல்லிக்கிறார். கருத்தந்தா பரவாயில்ல, ஒரு ஒரு ஆய்வு, ஒரு விளக்கமிடா பரவாயில்ல. இது வரலாற்று தகவல், வரலாற்று தகவல்லையுமா? சரியா? அப்போ அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. இப்போ இதில் பாருங்கள், மௌலவி பிஜே அவர்கள் பதில் சொல்லாமல் போன முக்கியமான அவருடைய தத்லீஸ் என்ற இடம். இந்த ஒரு செய்தியை பார்த்தாலே போதும், தத்லீஸ் வந்து எப்படி அவருடைய நிரூபணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி. இந்த செய்தி அதாவது இப்னு அசாக்கிரில் அந்த நம்ம ஏற்கனவே சொன்ன செய்தி தான், அதுதான். அதான் அதுக்கு பதில் சொல்லிக்கணும் அவர், அதுக்கு அதை சொல்லலை. என்ன அப்படின்னா, தாரிகுல் மதீனா, தாரிகு மதீனத்து திமிஷ்க், இப்னு அசாக்கிர் வந்து தாரிகு மதீனத்து திமிஷ்கில் 55ஆம் பாகம் 68ஆம் செய்தி, அதே செய்தி தான். அதில் இந்த சாலிஹ் ஜஸராட செய்தி வருது, அந்த செய்தியை பாருங்கள். அதாவது அவர் சொல்கிறாரு, ஹத்தத்னா ஹிஷாம் இப்னு அம்மார், எனக்கு ஹிஷாம் இப்னு அம்மார் என்ன செய்தார், அறிவித்தார். சாலிப் இப்னு ஜஸரா சொல்கிறார். இப்போ சாலிப் இப்னு முகமது ஜஸரா வந்து ஹதீஸ்கலை அறிவிப்பாளர்கள் ஒரு அந்த அறிவிப்பாளர் விமர்சனம் செய்கின்ற ஒரு பிஜிஎம் எதுக்குன்னு சொன்னார் பல முறை, நாங்களும் சொல்கிறோம். எங்களுக்கு ஹிஷாம் இப்னு அம்மார் சொன்னார். வெஸ்ட்டுக்கு நான் விமர்சனம் வச்சது ஹிஷாம் இப்னு அம்மார் விமர்சனம். ரெண்டாவது ஹத்தத்னா முஹம்மது இப்னு ஈசா இப்னுல் காசிம், எங்களுக்கு முஹம்மது இப்னு ஈசா இப்னுல் காசிம் என்ன செஞ்சார், எங்களுக்கு சொன்னார். யார் சொல்கிறார்? இது ஹிஷாம் இப்னு அம்மார் சொல்கிறார். அன் இப்னு அபீத் இப்னு அபீத் இபு வழியாக, அனி ஜுஹுரி வழியாக, அதாவது உஸ்மான் இப்னு அஃபானுடைய அந்த கொலை சம்பந்தமான செய்தி. சாலிஹ் ஜஸராக்கு ஹிஷாம் சொல்கிறாரு, ஹிஷாமுக்கு முகமது பின் ஈசா சொல்கிறாரு, முகமது பின் ஈசாக்கு இப்னு அபீத் சொல்கிறார். இப்போ கேட்குறாரு ஹிஷாம்கிட்ட சாலிஹ் ஜஸரா, சாலிஹ் ஜஸராட்ட ஹிஷாம் சொல்கிறாரு, ஃபஜஹித்து பிஹி அல் ஜஹத், நிறைய முயற்சி எடுத்தேன், ஐயக்கூல ஹத்தத்னா இப்னு அபீத், ஹத்தத்னா இப்னு அபீதீப், எங்களுக்கு இப்னு அபீதீப் சொன்னார்ன்னு அவர் சொல்லட்டும்னு நிறைய முயற்சி எடுத்தேன். ஃபஅபா, அவர் மறுத்து விட்டார். ஐயக்கூல இல்லா அன் இப்னு அபீதீப், இப்னு அபீதீப் வழியாகன்னு தான் கடைசி வரைக்கும் சொன்னாரே தவிர எங்களுக்கு சொன்னார்ன்றதை மறுத்து விட்டார். இதுதான் ஆதார்.
எங்களுக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை, எங்களுக்கு வேறு தகவலே தேவையில்லை. இதுதான் அவர் முதல்லிசனத்துக்கான ஆதாரம். இங்கே இஸ்மாயில் வர தேவையில்லை, பேரர் வர தேவையில்லை, யாரும் வர வேண்டிய அவசியம் இல்லை. எதனால் அவர் எங்களுக்கு சொன்னார்னு சொல்லலை, இதுதானே நான் பிரதானமாக வச்சது. நீங்கள் என்னத்துக்கு மஹமூதுக்கு போகிறீங்க விளங்கிட்டா, அதுக்கு போகிற பேரர் சொன்ன தகவலுக்கு, பேரர் சொன்னதெல்லாம் ரெண்டாம் பட்சமான சப்ஜெக்டு. பிரதானமான சப்ஜெக்ட் ஹிஷாம் இப்னு அம்மார் சொல்கிறாரு, நான் முகமது இப்னு ஈசாட்ட எங்களுக்கு சொன்னார்ன்னு சொல்கிறதுக்கு முயற்சி எடுத்தேன், சொல்கிற வைக்கிறதுக்கு. கடைசி வரைக்கும் அண்ணன் மட்டும்தான் சொன்னார், என்ன சொல்லலை, எங்களுக்கு சொன்னார்ன்ற வார்த்தையை சொல்லவே இல்லை. அதுதான் தத்லீஸுக்கான காரணம், இவர் தத்லீஸ் செய்கிறவனதுக்கான காரணம். ஏனென்றா நான் விளங்கப்படுத்தினோம் ஃபஸ்ட்டுக்கு, ஒருவர் ஒரு ஆசிரியர் ஒரு 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 நபர் ஒரு செய்தியை தொட்டுமண்டு அறிவித்தாலும் அவருக்கு சொன்னார் தான், எங்களுக்கு சொன்னார்ன்றாலும் அவருக்கு சொன்னார் தான், சொன்னார்ன்றாலும் சொன்னார் தான், சமயத்து நான் கேட்டேன்றாலும் நேரடியாக சொன்னார். இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். எது வரைக்கும் அப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்டா, இவர் இருட்டடிப்பு செய்கிறவரா இல்லையா, தத்லீஸ் ஆளை விட்டு அறிவிக்கிறவரா இல்லையாண்டு கன்ஃபார்ம் ஆகும் வரைக்கும். எங்களுக்கு கன்ஃபார்மாக ஆளை விட்டு அறிவிக்கிறவர் என்று தெரிஞ்சிட்டா அப்போ என்ன செய்யக்கூடாது, நம்ம ஒரு நாளும் அவருடைய அண்ணன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஹிஷாம் இப்னு அம்மார் அதனால் எப்படி கேட்குறாருன்னா, எங்களுக்கு சொன்னார்னு சொல்லுங்கன்றார். நேரடியாக கேட்டு இருந்தா முகமது இப்னு ஈசா எங்களுக்கு சொன்னார்னு சொல்லேலும், அண்ணனும் சொல்லேலும், காளையனும் சொல்லேலும். அப்போ எங்களுக்கு சொன்னாரா என்றத்துல டவுட்டு பட்டு தான் ஹிஷாம் இப்னு அம்மார் எங்களுக்கு சொன்னார்னு உங்களுக்கு சொன்னாரா, உங்களுக்கு சொன்னாராண்டா நான் என்ன சொல்லுவேன், அண்ணன் தான் சொல்லுவேன், அவர் வழியாக தான் சொல்லுவேன். எங்களுக்கு சொன்னால் நான் சொல்ல மாட்டேன், நான் கேட்டேன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் கேட்டது தானே, நீங்கள் கேட்டது தானே, ஏன் நீங்கள் கேட்டேன்னு சொல்ல மாட்டீங்க, சொல்ல மாட்டேன். இதுதான் கடைசி வரைக்கும் இப்படி தான் இருந்தார். யார், முகமது பின் ஈசாண்டு மாணவர் சொல்கிறார், ஹிஷாம் இப்னு அம்மார் அவர் தான் அறிவிக்கிறவர். இதை வச்சு தான் எல்லா அறிஞர்களும் இவரை முதலிசன்ட்டாங்க. இவர் ஆளை விட்டுட்டும் இப்படி என்ன செய்வார், அறிவிப்பார். அறிவிக்காத புகாரியை முதலிசன், நீங்கள் அறிவித்த என்ன இவரை முதலிஸ் இல்லைன்ட்டீங்க. எப்படி போகுது உங்களோட அறிவிப்பு? எல்லாருமே என்னது, அதாவது மறுக்கக்கூடிய மாதிரியான விமர்சனங்களை எடுத்து முகமது பின் யஹ்யா துஹுலியை மட்டும் தூக்கி வச்சிங்க. எல்லாரும் ஒத்துக்கொண்ட விமர்சனம் வரும்பொழுது எல்லா அறிஞர்களையும் கடாசி விட்டீங்க. சரியா, விதிகள் எப்படி மாறி போகுது. அப்போது புகாரிமா முதல்லிசை இல்லை, அவர் விட்டு அறிவிச்சாருன்னு சொன்னீங்க, இவர் முதல்லிஸ் இவர் விட்டு அறிவிக்கலைன்றீங்க. சரியா, இது எப்படி புரிஞ்சுக்கொள்வது? அதாவது இப்போ பாருங்கள், சாலிஹ் ஜஸரா சொல்கிறாரு, ஹிஷாம் இப்னு அம்மார் சொன்னார், நான் இவர் இந்த செய்தியை சொன்ன உடனே என் ஆசிரியர் முகமது பின் ஈசா தான் சொல்கிறார், அவர்கிட்ட கேட்குறேன், ஹத்ததனான்னு சொல்லுங்க, உங்களுக்கு சொன்னார்ன்னு சொல்லுங்க என்று நான் ஃபஜஹித்து பிஹில் ஜஹத, அவ்வளவு முயற்சிகளையும் நான் செய்தேன், மேக்சிமம் முயற்சி கொடுத்தேன், கடைசி வரைக்கும் அபா இல்லை, நான் தொட்டுமடான்னு சொல்லுவேன், எங்களுக்கு சொன்னார்ன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்றார். இதுதான் தத்லீஸுக்கான ஆதாரம். இப்படி தான் தத்லீஸை கண்டுபிடிக்கிறது. எப்படி தத்லீஸை கண்டுபிடித்தானா, இப்படி தான் கண்டுபிடிச்சார். அப்போ இந்த செய்தி இதோட முடியுது. இந்த சப்ஜெக்ட் வேறு, மஹமூதுர செய்தி வேறு, மஹமூதுர செய்தி வேறு. இப்போ அல்லாஹுல் முஸ்தானுக்கு ஒரு விளக்கம் சொன்னார் அவளுடைய பிஜேவர், அல்லாஹுல் முஸ்தானுக்கு ஒரு விளக்கம், அல்லாஹுல் முஸ்தான் அட பாவிகளா இவ்வளோ பெரிய பொய்யை என்ற கலையில் கட்டிக்கிறீங்களே எப்படின்னு சொன்னீங்க. இது எதோட ஜாயின் பண்ணி பார்க்கணுமாம், அச்சுப்பிள்ளையோட, எது வக்கான செய்யன் அதோடு ஜாயின் பண்ணி பார்க்கணுமா. இப்போ வக்கான சுன்னியனோட இப்போ ஜாயின் பண்ணி பார்த்தா சரியாக வருமா? இப்போ வக்கான சுன்னியனோட ஜாயின் பண்ணி பார்ப்போம். என்னது, அவர் அஹ்லு சுன்னாவை சேர்ந்தவராக இருந்தால் அதை ஜாயின் பண்ணி பார்த்தா அப்போ நான் முஸ்தானு சொன்ன வழக்கம் சரி, அச்சுப்பிள்ளையோட ஜாயின் பண்ணி பார்த்தா நீங்கள் சொன்ன வழக்கம் சரி. இப்போ வக்கான சுன்னியன் என்று சொல்லி வந்ததோட அல்லாஹுல் முஸ்தானை பார்த்துக்கங்க. அப்போ சரியா, அப்போது அது வேறு அறிவிப்பு. இப்போ அதில் மெயின் திருப்பி நம்ம சொல்கிறோம் என்னென்னா, இதுதான் சப்ஜெக்ட் என்ன, அதாவது ஹிஷாம் இப்னு அம்மார் சொல்கிறாரு, நான் முழு முயற்சியையும் எடுத்தேன், அவர் ஹத்ததனா என்று சொல்லட்டும் என்று. கடைசி வரைக்கும் எனக்கு சொன்னார்ன்ற வார்த்தை அவர் என்ன செய்யலை, சொல்லவே இல்லை. நான் தொட்டுமென்று தான் என்ன செஞ்சார், அறிவித்தார். நேர சொன்னா இல்லையான்றதை அவர் என்ன செய்யலை, அந்த இடத்துல மறுத்து விட்டார், அதை சொல்ல மறுத்து விட்டார். இதுதான் அவர் முதல்லிஸ் என்றதுக்கான ஆதாரம். இதுதான் அவர் முதல்லிஸ் என்றதுக்கான ஆதாரம். பேரர் சப்ஜெக்ட்லாம் தனி, அது வேறு. அது ரெண்டாவது. பேரர் என்ன செய்கிறாருன்னா, யார் விழுபட்டது, யார் அங்கே விழுந்தது, அவரோட புத்தகத்தில் எப்படி இருக்குது, ஏன் இவர் அண்ணன் சொன்னார், காரணம் என்ன, எங்களுக்கு சொன்னார்னு சொல்லாமல் இதுக்கான ரீசன் என்ன என்னத்தை விளங்கப்படுத்துகிறார். ரீசன் என்னென்னா, அவர் அவர்கிட்ட நேரம் கேட்கல என்றதை புத்தகத்தில் இஸ்மாயில் இப்னு யஹ்யாவை முகமது இப்னு, அது என்ன தெரியுமா, அந்த காலத்தில் ஒரு பிரச்சனை இது, மக்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கான மஜ்லிஸில் படிக்கிற முஹத்திஸ்களில் ஒருத்தர் முகமது இப்னு சுமை. சரியா, அவர் இஸ்மாயில் இப்னு யஹ்யா டீந்து அறிவிச்சேன்னு அந்த செய்தியை சொன்னேன்னு வைங்களேன்,
சபை காலியாயிரும். ஒரு அரைவாசி பேர் என்ன முக்கியமான மாணவர்கள் எல்லாம் என்ன செஞ்சிடும், என்ன இவர் இஸ்மாயில் இப்னு யஹ்யாட்டி இந்த அறிவி அந்தால் கத்தாப், அவர் ஒரு பொய்யர்ட்டு இந்த செய்தியை இவர் அறிவிக்கிறார் என்று என்ன செஞ்சிடும், பிரச்சனை ஆகிரும். அடுத்தது இந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுக்காக மாணவர்கள்ட்ட செலவை தக்க வைக்கிறதுக்கு இந்த ஹதீஸ் துறையில் உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா, பொய்யும் சொல்லக்கூடாது உண்மையும் சொல்லக்கூடாது. அதுக்காக வேண்டி ஆசிரியர் என்ன செஞ்சிடறது, விட்டுறது. ஆசிரியர் கடைசி வரைக்கும் சொல்லலை. ஹதீஸ்களை அறிஞராக மாறுற பேரப்புள்ள வாப்பட லைப்ரரியில் என்ன செய்கிறாரு, அழிந்தானே படிப்பார் அவர், அதில் வாப்பட நுஸ்காவை எடுக்கிறாரு. என்ன வாப்பட நுஸ்காவில் இது இப்னு அபி இப்படி புத்தகத்தில் இல்லை, வாப்பட நுஸ்காவில் இருக்கு என்னன்னு சொன்னால் இஸ்மாயில் இப்னு யஹ்யா, இடையில் இஸ்மாயில் இப்னு யஹ்யா, அதான் ஹிஷாம் இப்னு மாலிக் கடைசி வரைக்கும் என்ன செய்யலை, ஹத்ததனான் அவர் என்ன செய்யலை, சொல்லலை. இதில் ஒன்று விஷயம் விளங்கு என்னடா, ஹதீஸ்களை இருட்டடிப்பவர்களாக இருந்தாலும் அவங்க உண்மையாளர்கள் விளங்குது. இல்லாட்டி பொய்யர் லிஸ்ட்டில் சேர்ந்திருப்பாங்க, இல்லாட்டி பொய்யர் லிஸ்ட் சேர்ந்து உண்மையாளர்கள் தகவலை சரியாக தான் சொல்லுவாங்க. அந்த அறிவிப்பாளர்கிட்ட எப்படி கேட்டால் அப்படி சொல்லுவாங்க. ஒன்றில் உண்மையை சொல்லுவாங்க, இல்லை சொல்லாமல் விட்டுருவாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க. இப்போ உண்மையை சொல்லாமல் விட்டுட்டார். என்னது யார்கிட்ட கேட்டது, இஸ்மாயில் இப்னு யஹ்யா இடத்த கேட்டுட்டு சொல்லாமல் விட்டார். இப்போ எங்களுக்கு இஸ்மாயில் இப்னு யஹ்யா கேட்டாரா யார்கிட்ட கேட்டாரன்ற தேவையில்லை. அவர் இந்த இடத்துல எங்களுக்கு கேட்காத ஒரு செய்தியை தான் அவர் என்ன தொட்டுமெண்டு அறிவிச்சுக்கிறார். எங்களுக்கு கேட்காத ஒரு செய்தியை தான் தொட்டுமெண்டா என்ன செஞ்சுக்கிறார், அறிவிச்சுக்கிறார். கன்ஃபார்ம் ஆகிட்டு ஹிஷாம் இப்னு அம்மார்ற செய்தியில். இது ஒரு பகுதி. அடுத்தது பாருங்கள், ஹிஷாம் இப்னு அம்மார் சொன்னார் தானே, ஐஷின் சுஆலுக்கு அன்ஹாதா என்ன, ஹிஷாம் இப்னு அம்மார்கிட்ட அதாவது அது இந்த விளக்கத்தை வச்சு அந்த விளக்கத்தையும் சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னா நிற்காது. அதே மாதிரி இப்போ தான் வழங்குகிறோம், ஹத்தசனா அபூதீப் என்று முகமது இப்னு சுமா உங்களுக்கு சொன்னாரா அப்படின்னு கேட்கும்போது ஹிஷாம் என்ன சொல்வார்னு கேட்டால், சுவாலுக்கு என்ன இது கேள்வி கேட்குற, அது கரெக்டாக தான் இருக்குன்னு தான் அர்த்தம். அவங்களாம் மறுத்ததுக்கு என்ன காரணம்னு கேட்டால் இதுதான் காரணம், சரியான ஹதீஸ். அதாவது அபூதாவுது அந்த ஆஜூரியில், அந்த ஆஜூரியுடைய அறிவிப்பில் அந்த கிதாபுல வரும் ஜரஹத்தாதியில். அபூதாவுதுன்றது சுனன் அபூதாவுது, அந்த அவர் தான் ஆசிரியர் தான், அவர் வந்து ஜரஹத்தாதி எழுதிப்பார். ஜரஹத்தாதி அபு ஆஜூரி கேட்டு அறிவிப்பார் கேள்விகள். 1588 இலக்கத்தில் வருது. அபூதாவுத் சொல்கிறாரு, காலலி ஐசபுனு ஷாதான், ஐசபுனு ஷாதான் எனக்கு சொன்னார், குல்துலி ஹிஷாம் இப்னு அம்மார், நான் ஹிஷாம் இப்னு அம்மார்கிட்ட கேட்டேன், முஹம்மது இப்னு சுமை காலலக்கும் ஹத்ததனா இப்னு அபி தீப், முகமது இப்னு சுமை எங்களுக்கு இப்னு அபி தீப் சொன்னார்னு உங்கள்கிட்ட சொன்னாராண்டு, எங்களுக்கு இப்னு அபி தீப் சொன்னார்னு சொன்னாரா அல்லது அண்ணன் சொன்னாரா அப்படின்னு கேட்குறாரு. இந்த கேள்வியே என்னத்துக்கு வருது, அவ்வளோ பிரபல்யம் இவர் தத்லி செய்கிறவர். அப்போ ஹிஷாம் கேட்குறாரு, ஐஷின் சுஆலுக்கு அன்ஹாதா, இது என்ன கேள்வி அதை கேட்குறாரு. அதுக்கு மௌலவி பிஜி என்ன சொல்கிறாரு, என்ன கேட்குற அப்படின்னு கேட்குறாரு. அது என்ன அதான் விளக்கம் சொல்லிக்கின்னு போகிறார். எப்படி சொல்கிறாருண்டா, நிற்காது. அதே மாதிரி இப்போ தான் வழங்குகிறோம், ஹத்தசனா அபூதீப் என்று முகமது இப்னு சுமா உங்களுக்கு சொன்னாரா அப்படின்னு கேட்கும்போது ஹிஷாம் என்ன சொல்வார்னு கேட்டால், சுவாலுக்கு என்ன இது கேள்வி கேட்குற, அது கரெக்டாக தான் இருக்குன்னு தான் அர்த்தம். என்ன இது கேள்வி கேட்குறாரு, கரெக்டாக தான் இருக்கிறாரு, கரெக்டாக இருக்குன்னு தான் அர்த்தம். வணங்கிட்டா, என்ன இது கேள்வி கேட்குறேன்னு தான் அர்த்தம். ஆனால் கேள்வி என்ன தெரியுமா, கேள்வி என்ன, உங்களுக்கு ஹத்ததனான்னு சொன்னாரா, அண்ணன் தான் அறிவிக்கிறாரு, அண்ணன் அறிவிக்கிறாரு, அவர் உங்களுக்கு ஹத்ததனான்னு சொன்னாரானா கேள்வி. அப்போ அவருக்கு என்ன கேள்வி கேட்குறேன் அப்படின்னா என்ன, அவர் ஹத்ததனான்னு சொன்னால் நான் ஹத்ததனான்னு என்ன செஞ்சிருப்பேன், சொல்லியிருப்பேன். அவர் அண்ணன் சொன்னால் நான் அண்ணன் சொல்லியிருப்பேன். என்ன கேள்வி நீ என்னட்ட கேட்டுட்டிருக்கிறேன், அவர் ஹத்ததனான்னு சொல்லி நான் அண்ணன் சொல்கிறேனா, அப்போ அவர் ஹத்ததனான்னு சொல்லி நான் உங்களுக்கு அண்ணன் சொல்கிறேனா என்றதானே கேள்வி. ஏண்டா அங்கே தானே ஹிஷாம் இப்னு அம்மார் சொல்லிட்டார், நான் முழு முயற்சியும் எடுத்துகிட்டு ஹத்ததனான்னு சொல்லணும்னு. அவர் தான் ஹத்ததனான்னு சொல்லலை, அவர் அண்ணன் தான் சொல்லிட்டார், மறுத்துட்டார் அப்படின்றாரு. அப்போ நீ என்னட்ட என்ன கேள்வி கேட்குற. அப்போ மாணவர்கள் ஒருத்தர் ஈசப்னு சாதான் ஹிஷாம்ல சாலிஹ் ஜஸரா மாதிரி இவர் மாணவர். அப்போ அவர் கேட்குறாரு, உங்களுக்கு சொன்னார்டா ஐஷன் சுவாலுக்கான் ஹாதான், அதாவது ஹிஷாம் இப்னு அம்மார் உள்ளபடி சொல்கிறவர். அவர் அந்த அந்த மூளை குழப்பத்துக்கு பின்னால் தான் அவரோட பிரச்சனை, சரியா. அப்போ என்ன கேள்வி கேட்குறேன்னு அறிவிப்பாளர்களை பற்றி கேட்ட சந்தர்ப்பத்தில் நான் அவர் சொன்ன மாதிரி நான் உங்கள்கிட்ட என்ன செஞ்சுக்கிறேன், நான் சொல்லிக்கிறேன். என்ன கேள்வி நீங்கள் கேட்குறீங்கன்னு கேட்குறாரு. அவர் ஹத்ததனான்னு சொல்லி நான் இல்லை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன், அல்ல அவர் அண்ணன் சொல்லி நான் மாற்றி சொல்கிறேன். அப்போ சொன்னதை சொன்ன மாதிரி என்ன உஸ்தாத் அப்படி கேட்குற, அவர் ஹத்ததனான்னு சொல்லி நான் அண்ணன் சொன்னால் பிள்ளையே, அதுதானே அர்த்தமே தவிர இதில் வந்து என்ன கேள்வி கேட்குறார், அவர் நல்லவர் தான், அறிவிப்பு சரி தான், இந்த ஆக்கெல்லாம் ஒருத்தர் கட்டி திரியிறாங்கன்னு சொன்ன மாதிரி இவர் என்ன செய்கிறார் அங்கே சொல்லி கண்டிக்கிறார். உண்மையிலேயே இப்படித்தானா ஆய்வு செய்கிறது அப்படி என்கின்ற ஒரு கேள்வி. ஆனால் இதை விட திறம்பட ஆய்வு செய்ய முடிந்தவர் செய்கிறவர் இப்படி என்ன செஞ்சது மாறி போய்க்கிறத பார்க்குறோம்.
மௌலி அவர்கள் வந்து தத்லீஸ் என்றால் என்ன அப்படின்ற ஒரு ஸ்பீச் பேசுகிறார். தத்லீஸ் என்றால் என்ன கற்று எழுதுகிறார். நிறைய தத்லீஸில் எழுதுகிறார். அதுல எல்லாம் இந்த நேரடியாக வாழ்ந்தவர், பிந்தி வாழ்ந்தவர், அந்த கதையெல்லாம் இல்லை. பிந்தி வாழ்ந்தவரை எந்த அளவுக்கு பிந்தி வாழ்ந்தவரெல்லாம் எழுதுகிறாருன்னா இப்னு ஹஜர் அஸ்கலானி, தஹபி அவங்களெல்லாம் சொல்லிக்கிறாரு. சரியா? இப்போ புதுசாக தான் என்ன, அதாவது இந்த நேரடி சோர்ஸ் இருக்குதா அப்படின்ட்டு. நேரடி சோர்ஸ் என்று நீங்கள் ஹதீஸுடைய விமர்சனங்களில் அப்படி போக இயலாது. 3ஆம் நூற்றாண்டு 4ஆம் நூற்றாண்டுக்குள்ளே அந்த விமர்சனங்கள் செய்யப்பட்டிருந்தால் அதை எடுத்துக்கொள்ளணும். ஒன்று கொண்டு முரணான செய்திகள் இருந்தால் ஆய்வு செய்யலாம். இதில் யார் முரண்? பிஜே மற்ற ஹதீஸ்கலை அறிஞர்களும் முரண், அவ்வளோதான். அந்த 12 ஹதீஸ்கலை அறிஞர்களும் பிஜே முரண். இதுலேயே நம்ம ரிசர்ச் பண்ணுறது 12 ஹதீஸ்கலை அறிஞர்களை முரண் இருந்தால் பரவாயில்ல. அப்படி ஒரு சப்ஜெக்ட் என்ன செய்யுது அதில் இல்லை. எனவே இப்போ இந்த இடத்துல சுருக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான். அதாவது இப்போ இந்த சப்ஜெக்டில் மிக தெளிவான வாதங்களை அதாவது நான் இப்போ வச்சுட்டேன் சுருக்கமாக. என்ன அப்படின்னா நாங்கள் செஞ்ச விமர்சனம் என்னென்னா, ஹதீஸ்கலை அறிஞர்கள் அனைவருமே இந்த ஹதீஸை விமர்சித்திருக்கிறார்கள். இதுதான் நம்ம செஞ்ச விமர்சனம். ஹதீஸ்கலை அறிஞர்கள் அனைவருமே இந்த ஹதீஸை விமர்சித்திருக்கிறார்கள். இதில் வந்து தத்லீஸ் இருப்பதாக இவ்வளோ அறிஞர்கள் என்ன செய்திருக்கிறாங்க, சொல்லி இருக்கிறார்கள். இது எங்களுடைய விமர்சனம். யார் யார் சொல்லிக்கிறாங்கன்னு நான் சொன்னேன், சாலிஹ் ஜஸரா. சரியா? இப்போ இன்னொரு ஆளையும் சேர்த்துக்கொள்ளணும். இப்போ நம்ம தெளிவாக சொல்கிறோம், ஹிஷாம் இப்னு அம்மார். ஏன் ஹிஷாம் இப்னு அம்மார் என்ன சொல்கிறாரு, எவ்வளவோ கேட்டேன் எனக்கு சொன்னார்னு சொல்கிற சொல்லி என்ன செய்யலை, அவர் சொல்லலை. ஹிஷாம் இப்னு அம்மார். அடுத்தது இப்னு அபி ஹாத்தம். அதுக்கு பிறகு அபு ஹாத்தமுடைய தந்தை இப்னு ஜௌசா, அதாவது அஹ்மத் இப்னு உமைர், முகமது பின் யஹியா துஹுலி. என்ன செய்யன்னு சொன்னீன் மாறிட்டு. சரியா? அது 6. அடுத்தது ஈசபுன் ஷாதான், இப்போ சொன்னது அவர் என்ன உங்களுக்கு ஐஷின் சுவாலுக்கு அன்ஹாதான்றது. அடுத்தது இமாம் புகாரி. இமாம் புகாரி சப்ஜெக்டை நான் இதுக்குள்ளே எடுக்கலை. என்ன காரணம்டா, இமாம் புகாரி வயுக்காலு சொல்லப்படுகிறது என்று சொன்னார்னு சொல்கிறாரு. இப்போ அதுக்கு தனியாக ஒருவர் நம்ம பேசணும். ஏன்டா இமாம் புகாரி யுகாலு என்று சொன்ன இடங்கள் என்னென்னு பேசணும். இமாம் புகாரியை நம்ம வந்து என்னது 6வது பட்டியலை நம்ம சேர்க்குறோம். அதுக்குரிய பதில் சொல்லலை, சொல்ல தேவையில்லை. ஏன்டா இவ்வளோ விமர்சனங்கள் சொல்லிக்கிறதால இமாம் புகாரி அதோட ஒத்து போகக்கூடிய விமர்சனம் தான் சொல்லிக்கிறார். மிஞ்சி போனால் என்ன சொல்லலாம்டா, இமாம் புகாரிக்கு இந்த விமர்சனம் என்ன செய்யலை, சரியான முறையில் அவர் உறுதிப்படுத்தாமல் சொல்லிக்கிறாரு, இமாம் புகாரி என்ன செய்யலை, உறுதிப்படுத்தலை அப்படின்னு சொல்லலாம் என்று சொல்லிட்டு போகலாம். அவ்வளோதான், மறுக்கலை. அடுத்தது அப்தான். அடுத்தது இமாம் ஹாக்கிம், இமாம் இப்னு ஷாஹீன். அப்போது 10, அபுதாவுத் 11, ஆஜுர்ரி 12, அதே போல் ஹிஷாம் வந்து 13, அதே போல் என்ன அதாவது இப்போ முகமது பின் யஹியா துஹுலி என்ன 14 அறிஞர்களும் அந்த கால அறிஞர்கள் அனைவருமே இந்த ஹதீஸ் என்ன செஞ்சுக்கிறாங்க, தத்லீஸ் இருட்டடிப்பு செய்யப்பட்ட ஹதீஸ் அப்படி என்னென்ன இதை சொல்லிக்கிறாங்க. இது முதல் வாதம். அடுத்ததாக 2வது நான் என்ன இதில் எடுத்து வச்சேன் அப்படின்னு சொன்னால், தத்லீஸ் நிரூபணமானது. நான் இந்த தரத்திப்பில் சொல்கிறேன். தத்லீஸ் நிரூபணமானது எப்படி என்றால், பேரர் சொல்லியோ அல்லது யார் மற்றவங்க சொல்லியோ அல்ல. ஹிஷாம் இப்னு அம்மாரே அவர்கிட்ட கேட்குறாரு, எங்களுக்கு சொன்னார், நீங்கள் எங்களுக்கு அவரே சொல்கிறார் இவர்கிட்ட சாலி ஜஸராட்ட, நான் எங்களுக்கு சொன்னார்ன்னு அவர் சொல்ல வைக்க எவ்வளோ ட்ரை பண்ண, அவர் எங்களுக்கு சொன்னார் கடைசி வரைக்கும் என்ன செய்யலை, சொன்னல. அவர்கிட்ட படித்தவராக இருந்தும் அவர்கிட்ட கேட்டவராக இருந்தும் எங்களுக்கு சொன்னார் என்ன செய்யலை, சொல்லலை. அண்ணன் தான் என்ன செஞ்சார், சொன்னார். இதுதான் தத்லீஸை நிரூபிக்கிற வழி, அது நிரூபிக்கப்பட்டிருக்குது. இது அப்போ தத்லீஸ் சொல்கிறார். அடுத்த ஈசபுனு ஷாதானுடைய அந்த கேள்வியும் அதை என்ன செய்து நிரூபிக்கு. இது அல்லாமல் மற்றவங்க எல்லாமே அதாவது இந்த தத்லீஸ் என்றதை சொல்லிக்கிறாங்க. 3வது மஹ்மூத் என்ற பேரர். மஹ்மூத் என்று ஒரு பேரர் இருந்தார் என்றது வரலாற்றில் வெள்ளிடை மலை, சும்மா இப்படி தேடி போகிறவரல்ல. மஹ்மூத் இப்னு இப்ராஹிம் இப்னு முஹம்மது இப்னு சுமை இப்னு அல் காசிம், இந்த முகமது இபின் ஈசபின் அல் காசிம் இப்னு சுமை இவருடைய பேர் மஹமூத். இந்த மஹமூத் சாஹிபு தபக்காத் எழுதினவர், அவ்வளோ பிரபல்யமானவர், அவ்வளோ அறிமுகமானவர், ஹாஃபில், இமாம், முத்தகின், மிகவும் நம்பகமானவர், ஹதீஸ்கலை விமர்சனங்கள்லாம் செஞ்சவர், நிறைய அறிஞர்கள் கேட்டுக்கிறாங்க. அவர் இவருடைய பேர். இது வந்து பிஜே வந்து அதை அவர் இல்லை என்று சொல்கிறதுக்கு சொன்ன வாதங்கள்லாம் தவறானதுன்னு நம்ம சொன்னேன். அடுத்தது 4வது வாதம் என்னென்னா, யார் விடுபட்டார், என்னுடைய பாட்டனாருடைய அந்த நுஸ்காவில் வந்து யார் விடுபட்டிக்கிறாரத்தை பார்த்தவர் என்ன செய்கிறார் சொல்கிறார். விடுபட்டது யாருன்னு தெரிய தேவையில்லை, தத்லீஸ் சொன்னாலே போதும். யார் விடுபட்டார் என்றதையும் சொல்கிற சந்தர்ப்பத்தில் என்னது 4 விதமான அறிவிப்பு வந்து 4 ஒன்று கொண்டு முரண். 4 விதமான அறிவிப்பு இல்லை, ஒரு ஆளை பற்றிய தகவல்கள். அதனால தான் நான் இஸ்மாயில் இப்னு யஹ்யா பின் உபைதுல்லான்னு சொன்னேன். அவர் தைம் கோத்திரத்தவர், அவர் மதீனா வாசல் கொண்டவர், அவர் வந்து கதை சொல்லக்கூடியவர். எல்லாமே அவர் என்ன 4 ஒரே ஆளுக்குரியதான். அவருடைய பேரை முழுசாக சொல்லி நான் நினைஞ்சேன், நான் இந்த இடத்துல சொல்லி காட்டினேன். அவர் அபூபக்கரோட பரம்பரையில் அப்படி வரக்கூடிய ஒரு 5வது 6வது பேரர் அப்படின்றதை நான் சொன்னேன். அப்போ இதுவும் என்ன செஞ்சிட்டேன், இந்த இடத்துல நான் சொல்லிவிட்டேன். எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா 5வது அச்சுப்பிழை உண்டு அங்கே நடந்த மாதிரி இது
இப்னு ஷப்பாட ஹத்ததனான்ற ஒரு ரிவாயத்தை பற்றி மௌலை பிஜி அவர்கள் பேசுகிறார்கள். அதில் வந்து தெளிவாகவே ஹத்ததனா இல்லாமல் இதை என்ன செஞ்சு பதிவு செய்யப்பட்டிருக்கு. முன்னால் இதே அறிவிப்பு இதே தகவலோடு அங்கே என்ன செஞ்சு பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதனால தான் அடிக்குறிப்பில் என்ன செய்கிறாருன்னா கதீரு தஹ்லீத் இது முன்கர் அந்த பதிவு செய்யக்கூடிய இப்னு ஷப்பா 260 மௌத்தாகின அறிந்த அறிஞரே அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் இது வந்து நிராகரிக்கப்பட வேண்டிய இஸ்னாத் என்று அவர் என்ன செய்கிறார் சொல்கிறார். அதை பதிவு செஞ்ச அறிஞரே அதில் ஹத்ததனா என்றது புத்தகத்தை நுஸ்காவை எழுதினவர் அல்லது வந்து என்ன ஏன்னா பல நுஸ்காகள் அதில் நுஸ்கா எழுதினவர் அல்லது பிரிண்ட் பண்ணவர் அவங்களுடைய மிஸ்டேக்குகளில் இது உண்டு, அதில் சந்தேகமே இல்லை. அதை அடுத்த வாதங்கள் பிறகு நம்ம நிரூபிக்கலாம். இதுதான் என்ன அவருடைய அடிக்குறிப்பை வச்சு அவருடைய மத்த இஸ்னாதை வச்சு நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடிய அம்சம். எப்படியோ ஆரம்பகால அறிஞர்கள் எல்லாருமே இவர் வந்து இசாமே சொல்கிறார் ஹத்ததனான்னு என்ன செய்யலை அவர் சொல்லவில்லைன்னு இசாமே என்ன செய்கிறார் மிக தெளிவாக இதை சொல்லியிருக்கிறார். இது நிரூபணமான ஒரு செய்தி. இந்த இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை நீங்கள் எப்படி மக்களுக்கு என்ன செய்வீங்க சொல்லுவீங்க? இஸ்மாயில் இப்னு யஹ்யா இப்னு உபைதுல்லா என்ற ஒருவர் மூலம் மக்களுக்கு மத்தியில் இட்டுக்கட்டப்பட்ட இந்த செய்தியை சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு மீது அவதூறை நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க அதை ஏற்படுத்தி விட்டீர்கள். அதனால் அந்த களங்கத்தை நீங்கள் நீக்கணும், மக்கள்கிட்ட தெளிவுபடுத்தணும். இதுக்காக நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற வார்த்தை நான் சொன்னதெல்லாம் வந்து ஒரு யாரையும் இழிவுபடுத்துறதுக்கு அல்ல. நீங்கள் என்னைய நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் என்று சொன்னது வந்து நான் வந்து இந்த தகவல்கள் அமானிதத்தோடு மக்கள்கிட்ட எடுத்து வைப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் நான் செய்கிறேன். இவைகள்லையும் எதுவும் தவறுகள் இருந்தால் நான் மன்னிப்பு கேட்க நான் ரெடி. அல்லாஹ்விடத்தில் நான் எப்பயுமே மன்னிப்பு கேட்டுக்கொள்வேன். யா அல்லாஹ் நாங்கள் பேசக்கூடிய ஆய்வுகள் எதுவும் தவறு இருந்தால் அல்லாஹ் தஆலா எங்களை மன்னிக்கணும்னு சொல்லி அதுக்கு நம்ம தயாராக தான் இருக்கிறோம். நான் உங்கள்கிட்ட சொன்னது வந்து இதை தகவலை வெளிப்படுத்தி இது பிழை இவ்வளோ அறிஞர்களும் சொல்லிக்கிறாங்க இந்த செய்தி அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கன்னு ஒரு பகுதியை சொன்னேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக இமாம் மாலிக்குடைய அறிவிப்பு என்று சொல்லி குப்பமேட்டில் தூக்கி வீசப்பட்டிருந்தாண்ட அறிவிப்பு சம்பந்தமாக அடுத்து பார்ப்போம். அதில் நீங்கள் இதில் சொன்ன ஷியாக்காரர் என்ற இது ஷியாக்களுக்கு எதிரான ஒரு அறிவிப்புன்றதால் இது சிம்ம சொப்பனமான ஒரு அறிவிப்பாக அவங்களுக்கு இருக்கிறதால என்ன இது வந்து என்ன அதாவது மெதுவாக இல்லாமல் ட்ரை பண்ணிக்கிறாங்க என்று சொன்னது எவ்வளோ பெரிய தவறு. தலைகீழாக சொல்லிக்க வேண்டியதை நீங்கள் இப்படி சொன்னீங்க என்ற பகுதியை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அதில் விளங்கப்படுத்துகிறோம். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.